இன்றைய வகுப்பு உங்களுக்கு பூரணமாக அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடம் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணி கொள்ளட்டும். நாம ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம். இன்றைய வகுப்பு உங்களுக்கு பூரணமாகவே, அதாவது தற்போது விண்ணப்பம் கோரப்பட்டுள்ள இன்லண்ட் ரெவென்யூ சர்வீஸ்க்கான போட்டி பரீட்சை சம்பந்தமாக வழிப்படுத்துவதற்காகவே அமைகின்றது. அந்த வகையில் முதலாவதாக நாம் இறுதியாக இந்த இன்லண்ட் ரெவென்யூ பரீட்சை எழுதி, அதாவது உள்நாட்டு இறைவரி சேவையின் பரீட்சை எழுதி தேசிய ரீதியில் இரண்டாம் இடத்தினை பெற்றவரும், அதேவேளை எஸ்எல்ஏஸுக்குரிய இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணியுள்ளமான செல்வி பி மதுமிதா அவர்கள் உங்களுக்கு கடந்த முறை அவர் எவ்வாறு படித்தார் என்பது சம்பந்தமான பூரண தெளிவூட்டலினை தருவார். அதனைத் தொடர்ந்து நம் வகுப்பு தொடர்பான மற்றும் உங்களது பரீட்சைக்கு தேவையான மேலதிக தகவல்களை செய்து கொள்ளலாம். மேடம் இருக்கீங்களா? ஹலோ, விலங்குதானா? விளங்குது மதுமிதா. ம். ம். எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் மதுமிதா, இன்லண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இப்ப அசிஸ்டன்ட் கமிஷனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே இன்றைக்கு இந்த கிளாஸுக்கு வந்து நான் கண்டிப்பா ப்ரிப்பேர் ஆகவே இல்லை. உங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, கண்டிப்பா ப்ரிப்பேர் ஆகல. இருந்தாலும் மஃப்ரோசன் நான் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்க இது வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக நான் இங்க வந்து இதுக்கு வரல. இது வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்றன்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்தேன். ஏன்னு சொன்னா இப்போ இன்லண்ட் ரெவென்யூ பத்தி தெரிஞ்சவங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே நூத்துக்கு ஒரு 5% ஆக்கள் தான் நாங்க இருக்கிறதுலே தமிழ் மீடியம். 1900 சொச்சம் ஸ்டாஃப் இருக்கிறாங்க. அதுலயும் வந்து ஒரு 5 மில்லடி நினைக்கிறேன். ஒரு 45-50க்குள்ளதான் அப்படி சீனியர் ஸ்டாஃப்ல இருந்து இப்ப இருக்கிறவங்களை பார்க்கும்போது ஒரு 40-45 பேருக்குலாம் வரும்படி நினைக்கிறேன். ஏன்னா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல வந்து இன்லண்ட் ரெவென்யூ வந்து என்ன சொல்றது, இந்த இன்டர்வியூக்கு மார்க்ஸ்ன்ற ஒரு சிஸ்டம் இருந்ததால கூட வந்து இந்த பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவங்க தான் அதுக்குள்ள உள்வாங்கப்பட்டது. ஏன்டா இது வந்து ஒரு டெக்ஸ் ரிலேட்டடானது தானே. மற்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்ப டெக்ஸ்னும் போது சேலரியும் வந்து மற்ற சர்வீஸை விட வந்து இதுக்கு வந்து சேலரியும் கொஞ்சம் கூட. அந்த ரீசனால வந்து ஆரம்ப காலங்கள்ல வந்து பெரும்பான்மையோர் தான் நிறைய இருந்தவங்க. இப்ப இந்த தடமும் இந்த லாஸ்டா நடந்த எங்களுக்கு நடந்தது 2022ஆம் ஆண்டு. அதுக்கு முன்னாடி 2018ஆம் ஆண்டு பேட்ச். அந்த 18ஆம் ஆண்டு பேட்ச்ல இருந்துதான் ஐஆர்டிக்கு வந்து எக்ஸாம் மார்க்ஸை மட்டும் பேஸ் பண்ணி ஆக்களை வந்து எடுக்கிற ஒரு முறை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது இன்டர்வியூக்கு வந்து மார்க்ஸ் இல்ல, கண்டிப்பா மார்க்ஸ் இல்ல. நீங்க எக்ஸாம்ல வந்து எவ்வளவு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றீங்களோ அதன் அடிப்படையில தான் அந்த குறிப்பிட்ட வேகன்சிக்குள்ள இருக்க எல்லாரையும் வந்து இதுக்கு வந்து உள்வாங்குவாங்க. இன்டர்வியூ இருக்குது வந்து அது ஒரு ஜஸ்ட் ஒரு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டுமா தான் அந்த இன்டர்வியூ வந்து இருக்கும். இப்ப என்னன்னா நான் வந்தது மெயின் ரீசன், உண்மையிலேயே தமிழ் பிள்ளைகள் வந்து அதுக்குள்ள நிறைய உள்ளுக்குள்ள வரணும். என்னடா இங்க வந்து ஒரு செய்குலராக இருக்கட்டும், எல்லாம் ஒரு மெயிலா இருக்கட்டும், எல்லாமே சிங்களத்துல. ஏனெண்டா ஒர்க் பண்றதுல வந்து 95% மேல வந்து சிங்களாக்கள்ன்ற ஒரு ரீசனால. இது தமிழாக்கள் நிறைய பேர் உள்ள வருவாங்கன்னு சொன்னா, சப்போஸ் அவங்க வந்து அட்லீஸ்ட் இங்கிலீஷ்ல சொன்னாலும் அந்த சைக்குலர் எல்லாம் ரிலீஸ் பண்ண அந்த ஒரு சான்ஸ் இருக்கும். ஆரம்ப காலத்தை விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப இங்கிலீஷும் கொஞ்சம் யூஸ் பண்றாங்க தான். ஆனா இருந்தாலும் பெரும்பாலும் வந்து சிங்களம் தான். அதுக்கு ரீசன் வந்து தமிழாக்கள் வந்து போதுமான ஆக்கள் தமிழாக்கள் இல்லைன்றதுதான். தமிழ் மீடியம் ஆக்கள் யாரும் இல்ல. அது தமிழோ முஸ்லீமோ யாரோ, ஆனா தமிழ் மீடியம் தான் இங்க முக்கியம். அந்த ஒரு ரீசனுக்காக தானே இங்க வந்தேன். இன்னொன்று எல்லாத்தையும் ஒரு விஷயம் சொல்லணும். இங்க வந்திருக்கிற வந்திருக்கிற ஆட்கள்ல எனக்கு தெரியல எவ்வளவு பேர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தே இந்த எக்ஸாமுக்கு மட்டுமில்ல, பொதுவா வந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் பொசிஷனான ஒரு போட்டி பரீட்சைக்கு எத்தனை பேர் வந்து ஆரம்பத்திலேயே தயார் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு உண்மையிலேயே தெரியல. அப்படி இருந்த அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப நிறைய பேர் விடுற மெயின் பிரச்சனை என்னன்னு சொன்னா அதான். இப்ப நீங்க என்னென்ன பிரச்சனைகள் இது வரைக்கும் விட்டுருக்கீங்க, மற்றது நான் எப்படி படிச்சேன், அந்த 2 விஷயத்தை மட்டும்தான் நான் ஷேர் பண்றதுக்கு நான் வந்திருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா, நம்மள தமிழ் மீடியம் மக்கள் எல்லாருமே விடுற ஒரு மெயின் பிரச்சனை வந்து எக்ஸாம் கோல் பண்ணட்டும், அதுக்கு பிறகு நம்ம படிப்போம். எல்லாரும் 90% மைண்ட் வந்து இதான், எக்ஸாம் கோல் பண்ணட்டும், இன்னும் கோல் பண்ணல தானே, அதுக்கு பிறகு படிப்போம். ஆனா எக்ஸாம் கோல் பண்ணி அதுக்கு பிறகு படிச்சு எக்ஸாம் பாஸ் பண்றாக்குற வீதம்ன்றது எப்படியும் 100க்கு வந்து ஒரு 5-10 தான். ஏன்னா சில பேர் வந்து ஜென்ரலாவே கொஞ்சம் ஐக்கு செய்யற மெட்ஸ் ரிலேட்டடா வந்து கொஞ்சம் செய்யக்கூடிய பிள்ளைகளா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருங்க. இப்ப நானுல வந்து என்ன சொல்றது,
ஆரம்பத்துல வந்து ஐக்கு வந்து செய்வன் தான். ஆனா அந்த அளவுக்கு வந்து இப்போ ஒரு டீச்சிங் எக்ஸாமுக்கும் இப்போ ஓலைலின் சர்வீஸ் இப்படி என்ன சொல்றது SL1 கிரேட்ல இருக்க எக்ஸாம்களுக்கு வந்து நிறைய டிஃபரெண்ட் இருக்குது. அதான் மெயின் ரீசன். இப்போ நீங்க ஸ்டார்ட்ல இருந்தே இதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறவங்கன்னு சொன்னா அதை ஈஸியா வந்து கடந்துட்டு போயிடுவாங்க. ஆனா அப்படி இல்ல, இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன்டா அவங்க வந்து கொஞ்சம் அதிகமா வந்து மத்தவங்களோட ஒப்பிடும்போது கொஞ்சம் அதிகமா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து கிளாஸுக்கு போற, கிளாஸ்ல படிப்பிக்கிறத மட்டும் படிக்கிற, போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்து படிப்பிச்ச ஒன்று வரல அப்படி என்று சொல்லி கிளாஸ் எடுக்கிற சேராக்களை வந்து குறை கூறிட்டு இருக்காக்களும் இருக்காங்க. ஒரு போட்டி பரீட்சைக்கு நீங்க தயாராகும் போது உங்களுக்கு மாறவங்க வந்து வளவாளர்கள் என்று தான் சொல்லுவாங்க. ஏனென்றா அந்த எக்ஸாமை நோக்கி உங்களை அவங்களால வளப்படுத்த மட்டும்தான் முடியும். மிச்ச விஷயங்கள் எல்லாம் நீங்களே வந்து நீங்களே உங்களோட சுயதேடல் மூலம் தான் உங்களோட அறிவை வந்து உங்களோட நாலேஜை வந்து வளர்த்து கொள்ளணும். அந்த ஒரு தான். இப்ப சப்போஸ் நான் என்ன சொல்றது உங்களை டிமோட்டிவேட் பண்ணல. இப்ப இனித்தான் படிக்க போறேன், இனித்தான் நான் ஐகோ ஜெனரல் நாலேஜ் கம்ப்ரிஹென்ஷன் எல்லாம் இனித்தான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்றவங்க இதுல இருந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இண்டையில இருந்து வந்து கொஞ்சம் இந்த எக்ஸாமுக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. என்னன்னு சொன்னா இது என்னோட நிறைய பிள்ளைகள் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க. இன்னொரு விஷயம், இப்போ பிள்ளை என்ன செய்யறது, தமிழ் மீடியமாக்கள் விடுற மெயின் பிரச்சனை என்னன்னா தான் மட்டும் படிச்சா போதும், மத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. இது போட்டி பரிச்சானே சோ மத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. போட்டி இருக்கலாம் ஆனா இங்க பொறாம இருக்கக்கூடாது. நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த மட்டும் தான் மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும். அப்போ 20,000 பேர் வந்து தமிழ் மீடியமாக்கள் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு சொன்னா 2-3 லட்சத்துக்கு மேல சிங்கள மீடியம் பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுதுங்க. நீங்க எப்பவுமே ஒரே ஒரு விஷயத்த போக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து போட்டி வந்து சிங்கள மீடியம் தான். ஒரு நாளும் என்ன சொல்றது தன்னோட சேர்ந்து படிக்கிற ஓகே நம்மளை விட அவள் கொஞ்சம் அதிகம் படிச்சுவாள் நம்ம இதுக்கு நோட்ஸை கொடுக்க கூடாது அப்படி என்ற ஒரு நாள் நினைக்க கூடாது. சில பேர் இருக்கிறாங்க ஒரு என்ன சொல்றது அந்த அந்த பொறாமை இல்லாம ஒரு போட்டியும் இருக்குமா அவங்களுக்குலாம், ஆனா பொறாமை இருக்காது. நோட்ஸ் எல்லாம் தாராளமா ஷேர் பண்ணுவாங்க. இப்போ கிளாஸ் போற பிள்ளைகளா இருக்கட்டும், இப்போ சுயமா படிக்கிற பிள்ளைகள் சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆனா சொல்லி கொடுக்க விரும்ப மாட்டாங்க. எங்க நம்ம சொல்லி கொடுத்தா நம்மளோட கொஞ்சம் கூட எடுத்துருவாங்க. அப்படியே இல்ல. எப்பவுமே என்னோட இது வந்து எப்பவுமே எனக்கு வந்து போட்டி ஒரு சிங்கள மீடியம் பிள்ளையா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் தமிழ் மீடியம் ஆக்கல போட்டியா எடுக்கிறல. இப்ப நம்மளுக்குள்ளேயே போட்டி போட்டுக்கொண்டு நம்ம அதான் மெயின் ரீசன். போன தடவை 71 வேகன்சியில தமிழாக்கள் 11 பேர் தான் எடுத்தது. பிறகு இந்த 4 பேர் வந்து இப்ப கடைசியா வந்து அந்த கடைசி ரேங்க்ல இருந்து பிறகு இன்டர்வியூ வச்சு போன மாசம் 4 பேர் எடுத்து. அதுக்கு முன்னாடி வெறும் 11 பேர் தான். யோசிச்சு பாருங்க, அந்த 71 பேர்ல 11 பேர் தமிழாக்கலண்டா ஆரங்க போட்டி. அந்த தமிழாக்கல நம்மளுக்கு போட்டி கண்டிப்பா இல்ல. அந்த ஒரு விஷயம் தான். மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் நினைக்கிறது எக்ஸாம் கோல் பண்ணது எனக்கு நிறைய பேர் கோல் பண்ணி கேட்டிருக்காங்க, அக்கா நீங்க எங்க கிளாஸுக்கு போனேன், நீங்க எங்க படிச்ச எப்படி படிச்சேன்ட்டு. ஆனா நான் நானும் எழுதினேன் நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது கண்டிப்பா இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதினவங்களை நான் கான்டாக்ட் பண்ணதும் இல்ல. அவங்க எங்க கிளாஸுக்கு போறாங்கன்னு சொல்லி நான் கேட்டதும் இல்ல. ஏன்டா எனக்குன்னு சொல்லி ஒரு நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு மெதட் இருக்கும் தானே, அதைத்தான் நான் ஃபாலோ பண்றேன். நிறைய பேர் நினைப்பாங்க ஓகே அந்த அவ அங்க படிச்சவ அதனாலதான் பாஸ் ஆயிட்டா நம்ம அங்க கிளாஸுக்கு போவோம் அப்படின்னு. ஒரு நாளும் நீங்க அப்படி வந்து தயவு செய்து அப்படி நினைக்கணும். ஏன்னு சொன்னா அங்க கிளாஸுக்கு போற ஒருத்தர் ஒரு ஆள் கிளாஸுக்கு போகுதுண்டா அவரை கெப்பாசிட்டி வேற இருக்கலாம். சில பேர் வந்து நல்ல ஐக்கு செய்வாங்க. ஒருத்தர் அவர் கிளாஸுக்கு போனாலும் போகலன்னாலும் அந்த ஐக்கு செய்வாருதான். நிறைய பேர் நினைக்கிறோம் அவங்கள்ட்ட கிளாஸுக்கு போனதெல்லாம் அவ செஞ்சிருக்கா அப்படி என்று ஒரு நாளுமே இல்ல. மற்றது என்ன விஷயம் என்று சொன்னா வேற என்னது இப்ப நான் வந்து எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகுறேன்றது தான் நான் இப்ப உங்களோட ஷேர் பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு எக்ஸாம் கால் பண்ணது 2020ஆம் ஆண்டு. 20 ஏப்ரல் என்னமோ தான் கால் பண்ணியிருந்தாங்க, ஏப்ரலோ மார்ச் என்னமோ. அந்த குவாரண்டைன் டைம்ல வந்து நான் இந்த SLRS எக்ஸாமுக்குன்னு சொல்லி நான் படிக்கவே இல்லை. ஏன்டா இது ஒரு SL1 கிரேட், நான் அப்பதான் கேம்பஸ் இருந்து வெளியில வந்திருக்கிறேன். சோ என்னால வந்து இதுக்கு போட்டி போடையிலுமான்னு எனக்கு தெரியல. நான் ஸ்டார்ட்ல வந்து இந்த ஐகோ இந்த ஜெனரல் நாலேஜ் இதெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணது அந்த சின்ன சின்ன எக்ஸாம், மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், டீச்சிங் எக்ஸாம், GS எக்ஸாம் அப்படியான சின்ன சின்ன எக்ஸாமுக்காக நான் ஸ்டார்ட்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா என்னன்னா கிளாஸுக்கு போனது இல்ல. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அங்க கிளாஸ் போனேன் இங்க கிளாஸ் போனேன், ஆனா நான் கிளாஸுக்கு ஒன்றும் போகல. அதுக்காக உங்களை வந்து கிளாஸுக்கு போக விடாமட்டு சொல்லல. ஏன்னா அந்த கொரோனா டைம்ல வந்து ஒரு லாங் பீரியட் ஒன்று எங்களுக்கு இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேல டைம் இருந்தது. அப்போ எக்ஸாம் எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணுவான் திரும்ப போஸ்ட்போன், திரும்ப ஷெட்யூல் பண்ணுவான் திரும்ப போஸ்ட்போன். அப்படி இருந்தாலும் 2 வருஷம் எக்ஸாம் நடக்குதோ நடக்கலையோ என்னமோ படிப்போம் என்று சொல்லி நாங்க ஒரு குரூப் ஒன்று சேர்ந்து அந்த பிள்ளைகளை நான் நேர்ல கூட பாத்திருக்க மாட்டேன்.
ஆனா நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு என்ன சொல்றது, எல்லாருமே ஒரே எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். ஆனா நாங்க ஒரு குரூப் ஒன்று சேர்ந்து ப்ரிப்பேர் ஆகணும். எங்கள்ட்ட இருக்க நோட்ஸை மற்றாக்களை ஷேர் பண்ணி அவங்களோட நோட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இப்ப ஒவ்வொருத்தரையும் தனி இருக்கிற அந்த நாலேஜ் கெப்பாசிட்டியை விட எல்லாரையும் வந்து சேரும் போது வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய அளவிலான ஒரு விஷயத்தை உங்களால லேர்ன் பண்ண முடியும். இப்ப நீங்க சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் அப்படி என்று சொல்லும்போது இந்த பொறாமை இல்லாதவங்களை பார்த்து படிங்க. சில பேர் என்ன செய்வாங்க, அந்த எனக்கு அந்த குரூப் ஸ்டடியில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அப்போ பொறாமை இல்லாம நோட்ஸ் வந்து ஷேர் பண்றவங்களும் இருந்தாங்க. அதே டைம்ல சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நோட்ஸ் ஒருத்தர் இருந்து எல்லா நோட்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு சரியா தங்கள்ட்ட இருக்க நோட்ஸ் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஆனா அப்படி படிச்சவங்க வந்து இந்த எக்ஸாம்ல வந்து செலக்ட் ஆன வீதம் எனக்குன்னா தெரியல. எல்லாத்துக்கு மேல கடவுள் ஒரு ஆள் பார்த்துட்டு தானே இருக்கார். மத்தவங்களுக்கு நம்ம துரோகம் செஞ்சு அவங்கள்ட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்மள்ட்ட இருக்கிற ஷேர் பண்ணாம அப்படி படிச்சவங்க எத்தனை வீதம் பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே நான் நினைக்கல, வந்து எல்லாரும் நினைப்பாங்க செகண்ட் ரேங்க் போது அப்படி படிச்சுட்டப்ப இப்படி படிச்சுப்பா, எதுவுமே இல்ல. என்னன்னு சொன்னா நான் எந்த இதுவுமே இல்லாம இந்த நோட்ஸை வந்து என்னோட படிச்ச பிள்ளைகளுக்கு வந்து நான் ஷேர் பண்ணேன். நோட்ஸை மட்டும் இல்ல இந்த நாலேஜ் இப்போ எனக்கு ஐக்கூல வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நான் மத்தவங்களை விட கொஞ்சம் ஸ்பெஷலா செய்வேன்டா நான் அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அவங்களுக்கு விளங்குற மாதிரி நான் அதை சொல்லி கொடுத்தேன். ஏன்னு சொன்னா எனக்கு தெரியும் எல்லாரும் சேர்ந்து ஒரே எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் ஆகுறோம். அப்போ என்ன சொல்றது, கண்டிப்பா இப்ப சம்டைம் நான் சொல்ற விஷயத்தால அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருந்தா அவங்க பாஸ் ஆயிட்டு போயிடுவாங்க. சில நேரம் போகலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் நம்புனேன், நான் ஒரு ஆளுக்கு நாலேஜ் வந்து ஷேர் பண்றேன்டா கண்டிப்பா வந்து அதை விட 2 மடங்கு வந்து பலன் வந்து எனக்கு கிடைக்குமெண்டு. அப்படி கிடைச்சதான் உண்மையில இந்த செகண்ட் ரேங்க். அப்படி மத்தபடி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இரவு பகலா கண்முழிச்சு அப்படி படிச்சதே இல்ல. எனக்கு வந்து ஒரு லாங் டைம் இருந்ததால நான் ஒவ்வொரு நாளும் செய்வேன். பொதுவா வந்து சில பேர் யோசிக்கிறான் ஐக்கு கஷ்டம், நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம், சில பேர் ஐக்கு செய்வாங்க ஜென்ரலா. சில பிள்ளைகள் அந்த பேசிக்ல இருக்கிறதுல நினைக்கிற ஐக்கு கடும் கஷ்டம், ஐயோ அது படிக்கல அது எப்படி ப்ரிப்பேர் ஆகுது. ஆனா உண்மையான விஷயம் அப்படி இல்லை. நீங்க ஐக்கு செய்யணும் என்று சொன்னா இப்ப ஒரு 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 நாள் ரெண்டு ஒரு ஒரு 1 வீக் நீங்க செஞ்சுட்டு போகும்போதே உங்களுக்கு அது ஒரு போதை மாதிரி இருக்கும். இன்னும் மைக்குகளுக்கு செஞ்சு அதுக்கு ஆன்சர் எடுக்கும் போது அது ஒரு போதை. அப்படித்தான் நான் படிச்சேன் நான். அதே மாதிரி ஜெனரல் நாலேஜ் என்னன்னு சொன்னா ஜெனரல் நாலேஜ் வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்றது, இப்ப சில பேர் கொஞ்சம் பேர் இருக்காங்க கரண்ட் அப்டேட்ஸ் மட்டும் தான் படிக்கிறது. ஓகே இந்த விஷயங்கள் இப்ப நடப்பு நிகழ்வு தானே வருது அதை மட்டும் படிப்பாங்க. ஆனா அப்படி இல்ல. எங்களுக்கு வந்து கரண்ட் அப்டேட்ஸ் வந்ததுதான் 50-50%. கரண்ட் அப்டேட்ஸ் 50 என்று சொன்னா இலங்கையின் வரலாறு இருக்குது, அரசியல் பொருளாதார எக்கனாமிக்ஸ் அந்த வரலாறு கால நிகழ்வுகள் இருக்கு தானே, அந்த விஷயங்களும் கண்டிப்பா வந்தது ஜிகேல. அது எஸ்எல்ஏஸ்லயும் வந்ததுதான், எஸ்எல்ஏஆர்எஸ்லயும் அது வந்ததுதான். அப்படியான விஷயங்கள் நீங்க படிங்க. இப்போ பொதுவா என்ன சொல்றது, நம்ம ஹிஸ்டரி புத்தகத்தை எடுத்து படிச்சிருந்தாலே போன தடவை எஸ்எல்ஏஸ்ல எப்படி ஒரு 20 கேள்விக்கு மேல விட எழுதிருக்கலாம் மட்டும் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அப்படித்தான். அப்ப இந்த கரண்ட் அப்டேட்ஸ்ல மட்டும் தங்கி இருக்காம அந்த பழைய விஷயங்களையும் எடுத்து படிங்க. பாஸ்புக் இருக்கும். மற்றது நீங்க இப்ப கிளாஸுக்கு போறீங்கன்னு சொன்னா அவங்க வந்து உங்களை வழிபடுத்துவாங்க. இப்ப கிளாஸ் நான் வந்து சுயமா தான் படிச்சேன். நான் கிளாஸுக்கே போகல. ஆனா அந்த எக்ஸாமுக்கு முதல் ஒரு 2 months வந்து கிளாஸுக்கு போனது. என்னத்துக்குன்னு சொன்னா ஐக்கூக்கு கிளாஸுக்கு போனேன்னா அது கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணல, எக்ஸாம் மட்டும் செஞ்சேன். ஏன்னா நான் ஐக்கூ செய்வேன், நான் இந்த நாலேஜ் வந்து கூட இம்ப்ரூவ் பண்ணினேன். ஆனா அந்த டைமுக்குள்ள வந்து நான் செய்வேனான்னு சொல்லி எனக்கு தெரியல. அந்த ஒரு ரீசனுக்காக நான் இது எக்ஸாம் உண்டு அந்த 1 hour சொன்னா அந்த டைமுக்குள்ள நான் எவ்வளவு செய்யறேன்னு பார்க்கணும் தானே, என்ன நானே எஸ்டிமேட் பண்ணி பார்க்கணும்ன்றதுக்காக நான் ஐக்கு வந்து கிளாஸ் என்ன சொல்றது அந்த எக்ஸாம் 2-3 எக்ஸாம் செஞ்சிருக்கிறேன். இப்ப இந்த நீங்க கிளாஸ் இங்க ஜாயின் பண்றதா அப்ரோசன்னாவும் அந்த என்ன சொல்றது பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நீங்க படிப்பிச்சாலும் அந்த படிப்பிச்சதுக்கு பிறகு அதை பற்றி ஒரு கிளாஸ் ஒரு எக்ஸாம் ஒன்று செய்யுங்க. ஏன்னா அப்படி என்று சொன்னாதான் அவங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயம் வரும். எவ்வளவுதான் நீங்க ஐக்கு படிச்சு நீங்க எவ்வளவு எக்ஸ்பர்ட் இருந்தாலும் அந்த 1 hourல நீங்க செய்யறதுதான் உங்களோட ஃபியூச்சரை வந்து தீர்மானிக்கும். அந்த ஒரு விஷயம் தான். வேற என்னது, மற்றது ஜிகேக்கு வந்து ஃபுல்லா வந்து என்ன சொல்றது கிளாஸ்ல தர நோட்ஸ் மட்டும் இது இவ்வளவுதையும் படிச்சா காரணம் இல்லாம நியூஸ் பேப்பர் நல்லா வாசிங்க. இப்போ என்ன சொல்றது ஹிஸ்டரி புக் எடுத்து பாருங்க. அந்த ஹிஸ்டரி புக்ல வந்து இலங்கையோட அரசியல் சமூக பொருளாதார விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அதுல இருக்குது. அது படிங்க. மற்றது நியூஸ் பேப்பர் நிறைய வாசிங்க. ஏன்டா இப்ப கரண்ட் அப்டேட்ஸ் வந்து எல்லாத்தையும் எடுக்க முடியாதானே. இன்னொரு விஷயம் என்னன்னா நான் என் வெற்றியின் இன்னொரு சீக்ரெட் என்னன்னு சொன்னா நான் சோசியல் மீடியா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா வந்து பயன்படுத்தினேன். இப்ப நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, இப்ப ஐகோன் தெரியலன்னு சொன்னா நிறைய பேர் இப்போ யூடியூப்லயும் பார்த்து படிக்கலாம். இப்ப சில விஷயங்கள் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி தருவாங்க எல்லாம், ஆனா கிளாஸ்ல வந்து 100 வீதம் எல்லாம் சொல்லி தரதுக்கு டைம் இல்ல. இப்போ ஒரு வருஷ டைம் பீரியட் இருக்குன்னு சொன்னா அந்த டைம்ல எல்லாராலையும் கவர் பண்ண முடியும். அந்த 1 yearக்குள்ள ஒரு 70% வந்து ஐகோ வந்து பிள்ளைகளுக்கு இந்த மெத்தடோட சொல்லி கொடுக்கலாம்.
ஆனா இப்ப இந்த எக்ஸாம் வந்து மே என்று சொல்லியிருக்காங்க. ஆனா மே தான் ஷோரா நடக்குமென்று தெரியல. சில நேரம் அது பிந்தி போகலாம். அது எவ்வளவுக்கு வந்து போஸ்ட்போன் ஆகுதோ, இப்போ டைம் வந்து பிந்தி போகுதோ அந்த வரைக்கும் உங்களுக்கு தான் நல்ல ஏடா உங்களோட நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு டைம் அதுதான். அதால கிளாஸ்ல மட்டும் டிபெண்டா இருக்காம முடிஞ்ச அளவு வந்து சுயமா வந்து படிக்கிற வழியையும் பாருங்க. ஏன்னு சொன்னா இப்ப குறுகிய காலத்துக்குள்ள வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் சுயமா படிக்கணும்னு சொன்னேன். ஏன்னா நான் சுயமா படிச்சேன். நான் அதால உங்களை கிளாஸுக்கு போங்கன்னு சொல்லி என்ன சொல்றது அப்படி சொல்ல முடியாது என்னால. ஆனா இருக்கிற டைம் பீரியட் குறையன்னு சொன்னதால நீங்க கிளாஸுக்கு போனா ஒரு ஒரு ஹாஃப் வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களோட நாலேஜை வந்து அம், அவங்க வந்து டெவலப் பண்ணுவாங்கன்னு சொன்னா மிச்ச ஹாஃப வந்து நீங்க தான் செய்யணும். நீங்க சுயமா படிக்கணும். இப்ப Facebookல எல்லாம் நிறைய குரூப்ஸ் இருக்குது. என்ன சொல்றது நிறைய ஜிகே, ஐக்கு, கம்ப்ரிஹென்ஷன் சொல்லி அதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா குரூப் இருக்குது. நான் வந்து இந்த இதை வந்து இந்த ஐக்கு அண்ட் ஸ்கில்னாலும் சரி, ஜெனரல் நாலேஜ்னாலும் சரி, நான் நிறைய வந்து எஃபில தான் வந்து தேடி தேடி படிச்சேன். நான் எக்ஸாம் பாஸ் பண்ற வரைக்குமே மதுமிதாண்ட ஒருத்தருக்குமே தெரியாது. என்னோட அந்த டைம்ல நான் எனக்கு என் ஐடென்டிட்டியை நான் வெளிப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கல. நான் வந்து முதல் படிக்கணும், சைலண்டா படிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் இந்த ஐடென்டிட்டி வெளியில தெரியணும்னு சொன்னதால ஒரு ஃபேக்கா வந்து ஒரு ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணேன். எல்லாருமே வந்து ஃபேஸ்புக் என்னென்னதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க, நான் யூஸ் பண்ணது படிக்கிறதுக்காக தான். ஏன்னா சொந்த என்னோட ஃபேஸ்புக் ஐடியில இருந்துட்டு என்னால வந்து சுதந்திரமா படிக்கலாமா போயிட்டு. இப்ப நாங்க படிச்சு ஏதாவது ஜெனரலைஸோ இல்லாட்டி ஐக்கோ அதுக்கு விட போறோம்டா இப்ப எனக்கு தெரிஞ்சதுன்னா படிக்கா என்ன அப்படி இப்படின்னு சொல்லி சில பேர் டிஸ்கரேஜ் பண்ண பாப்பாங்க. அந்த ஒரு ரீசனால நான் ஒரு ஃபேக் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து எல்லா அந்த அக்கௌண்ட்ல வந்து எல்லாம் வந்து கிளாஸ் எங்க எந்தெந்த இதுல வந்து கிளாஸ் சொன்னா அந்த என்ன சொல்றது ஜெனரல் நாலேஜ் அந்த குரூப்ஸ் இருக்குது தானே, நிறைய குரூப் இருக்குது ஃபேஸ்புக்லயும் நிறைய குரூப் இருக்குது. அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி ஒவ்வொரு நாளும் நான் அதுல வந்து சில பேர் தெரியாதவங்க வந்து ஐக்கு கேள்வி போடும்போது எனக்கும் சம்டைம் தெரியாம இருக்கலாம். ஆனா நான் அதை செய்ய ட்ரை பண்ணுவேன். இப்ப எனக்கு தெரியலனாலும் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா அதாவது ஒவ்வொரு நாளும் நான் இந்த நாலேஜை வந்து விருத்தி செஞ்சதுதான் இதுக்கு ரீசன். இது ஏன்னு சொல்றேன்டா நீங்க வந்து இந்த சோசியல் மீடியா வந்து யூஸ்ஃபுல்லா வந்து பயன்படுத்துங்க. அதுல இல்லாத கேள்வியே இல்ல. எக்ஸாம் ஒன்வர்ட் ஜிகே, எக்ஸாம் ஐகோன்னு சொல்லி சில குரூப்ஸ் இருக்குது. அந்த குரூப்ல அந்த காலங்கள்ல நான் எல்லா கேள்விக்கும் விட போட்டிருப்பேன். அந்த அந்த எக்ஸாம் பீரியட்ல படிச்ச நேரங்கள்ல அதுல ரொம்ப ஆக்டிவா இருந்தது. ஏன்னு சொன்னா இப்ப அதுல செஞ்சு செஞ்சு இன்னொருத்தர் நம்மளுக்கு சம்டைம் தெரிஞ்சதை அதை விட போடும் போது மத்தவங்களும் அதை படிச்சு கொள்வாங்க. நம்மளோட நாலேஜையும் வந்து நம்மளால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு ரீசன் தான். வேற என்ன சொல்றது ஹார்ட் ஒர்க் சொல்லி இல்ல, ஆனா ஸ்மார்ட் ஒர்க். நாங்க படிச்சது ரொம்ப ஹார்ட் ஒர்க். தனியா ஒரு ஆள் படிக்கிறதுக்கும் ஒரு குரூப்பே சேர்ந்து படிக்கிறதுக்குமான டிஃபரெண்ட் வந்து அது அப்படி படிக்கும் போதுதானே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க ஒரு குரூப் இருந்தோம். உண்மையிலேயே சொல்லணும். இப்ப நான் கிளாஸுக்கு போறேன் அதுகள் அந்த டைம்ல வந்து என்ன சொல்றது அதுகள் வேற எங்க கிளாஸுக்கு போனாலும் கொண்டு வந்து நோட்ஸ் எல்லாம் தருங்கள், இதை படி இது இப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோட சேர்ந்து ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுங்க. இப்ப தனியா படிக்கும் போது எனக்கு எல்லாம் போர் அடிக்கும். என்னால எல்லாம் ஒரு கொஞ்ச டைமுக்கு மேல தனி என்னால படிக்க இயலாது. அதே குரூப் ஸ்டடி போது ஃபுல்லா படிப்பனும் இல்ல தானே. சில நேரம் மத்தவங்களை பத்தி ஏதாவது கொஞ்சம் ஃபன்னா கதைப்போம், பிறகு கொஞ்ச நேரம் படிப்போம். அப்ப அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். உண்மையில எந்த கேரக்டர் என்னடா உண்மையில எனக்கு படிக்கிறதுக்கு சரியான சோம்பேறி. அப்படித்தான் நான் இருந்தேன். நான் இப்ப ஃபுல்லா படிப்பு மைண்டே இல்ல. இப்ப எங்க தங்கச்சி எங்க வீட்டாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். படிக்கிறதுக்கே சரியான மாதிரி என்ன சொல்றது சரியான லேசியா இருப்பேன். ஆனா குரூப் நாங்க சேர்ந்து படிக்கும் போது சில நேரம் நான் கொஞ்சம் ஐக்கு வந்து பேசிக்க கொஞ்சம் செய்வேன். அப்போ அந்த குரூப்ல வந்து இப்ப சில பேருக்கு வந்து ஆன்சர் தெரியல அப்படி போது அதுக்கு ஆன்சர் தெரியல நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்படி என்ன பொறுத்த வரைக்கும் என்னண்டா இப்ப என்னால முடியாத எதுவுமே இல்லைன்னு நான் நம்புவேன். ஒரு கேள்வி சொன்னா மேக்சிமம் ட்ரை பண்ணுவேன் அந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் எடுக்கிறதுக்கு. அப்படிதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுகளுக்கு ஏதாவது என்ன சொல்றது நம்மளால இதுக்கு ட்ரை பண்ணணும், நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் எடுக்கணும்னு சொல்லி படிக்க ஸ்டார்ட் பண்ணதான் திரும்ப ஐக்கு செய்ய 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 அது அப்படி ஒரு போதை மாதிரி ஆயிட்டு. சில நேரம் ஐக்கு செஞ்சுட்டு போகும்போது தூக்கமே வராது, ஃபுல்லா செஞ்சு கொண்டே இருக்கணும் போல இருக்கும். அப்படி எல்லாம் இருக்கும். என்ன இன்ட்ரெஸ்டா படிங்கோ. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இதுக்கு படிச்சு இது எல்லாம் ஃபுல்லா பாஸ் ஆகணும் அப்படி இல்ல. சில பேர் என்ன செய்யறேன்னு சொன்னா இப்போ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அதுல ஃபெயில்னு சொன்னா ஓகே நம்மளுக்கு செய்யல அது நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு. ஒரே ஒரு மெயின் விஷயம், ஒரு எக்ஸாம் நீங்க எழுத போறீங்கன்னு சொன்னா இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா பாஸ் பண்ணியே ஆகணும் என்ற அந்த ஒரு தோட்டை வந்து விடுங்க. நான் எல்லாம் இந்த எஸ்எல்ஏஆர்எஸ் எழுத போனது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான். நிறைய பேர் சொன்னா நம்புறாங்களோ தெரியல. நான் இந்த ஒரு எஸ்எல்ஏஎஸ் தான் என் பிகஸ்ட் ட்ரீமா இருந்தது அந்த டைம்ல. அப்ப அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் நடந்ததால சரி ஓகே நம்ம இத செஞ்சு பார்ப்போம். இதை செஞ்சவன்னு சொன்னா கண்டிப்பா நான் பாஸ் ஆகணும்னு நான் நினைக்கல. அட்லீஸ்ட் இந்த நான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போடி ஒரு SL1 கிரேடுக்குரிய எக்ஸாம்ல வந்து இந்த லெவல் என்னன்னு சொல்லி
என்னால வந்து அறிஞ்சு கொள்ள முடியும் தானே. அதுக்கு பிறகு இந்த நாலேஜ் வந்து நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படி யோசிப்போம்னு சொல்லி ஒரு 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 எந்த தோட்டுமே இல்லாம சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா போய் எழுதி பார்ப்போம்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் எழுதின காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த SLARS தான். அதுல என்னால செகண்ட் ரேங்கிறது பாஸ் ஆக முடியும் என்று சொன்னா இப்போ ஃபுல்லா நீங்க என்ன சொல்றது இதுக்கண்டே ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு ஃபுல்லா இதா இருந்தா இந்த எக்ஸாம் மீன் பண்ணணும். இதே மாதிரி ஒரு 2 3 காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினா தான் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் எழுதும் போது ஒரு என்ன சொல்றது ஒரு கான்பிடன்ட் வரும். ஓகே நாம் செய்வோம். என் SLARS மட்டும் இல்லையே அங்கிட்டு ஓலையில சர்வீஸ் நீ கால் பண்ணுவான். 5 எக்ஸாம் இருக்குது. 5ல SLAS SLES SLPS கண்டிப்பா வந்து 3 எக்ஸாம் நிறைய பெரும்பாலானாக்கு போடுவாங்க. அது இல்லைன்னா என்ன சொல்றது அங்கிட்டு கஷ்டம். காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் குறையில்லை. இனி அரசாங்கம் இதுல டிகிரி ஹோல்டர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அரசாங்கம் இனி போன தரம் அந்த மாதிரி வேலையை இனி தூக்கி தர போறது இல்ல. எல்லாமே வந்து எக்ஸாம் வச்சு தானே எடுப்பாங்க. சோ இந்த எக்ஸாம் ஓகே இந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே ஓகே படிக்கிறதை நிப்பாட்டுவோம் இல்லாம நீங்க சில பேருக்கு வந்து பினான்சியலா வந்து என்ன சொல்றது ஃபுல்லா தொடர்ந்து கிளாஸ் போறதுக்கு இயலாம இருக்கல. நானும் அப்படிதான். நான் கிளாஸுக்கே போகலன்னு சொன்னேன்னா அதான் இப்ப இந்த குறுகிய பீரியடுக்குள்ள நீங்க படிக்கணும்னு சொன்னா இப்ப இந்த எக்ஸாமுக்காக நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா கிளாஸுக்கு போய் படிங்க. அந்த கிளாஸ மட்டும் நம்பிக்காம நீங்களும் உங்களோட எஃபர்ட்டையும் வந்து போடுங்க. இப்ப SLRS முடிஞ்சோடனே ஓகே ஒரு எக்ஸாம் முடிஞ்சுதானே இதோட ஸ்டாப் பண்ண முடியலாம அங்கிட்டு அடுத்த எக்ஸாம் கோல் பண்ணலன்றாலும் நீங்க படிக்கிறத கண்டினியூவா படிச்சு கொண்டே இருக்கும். ஐக்கு எல்லாம் படிச்சுட்டு இருந்தா தான் டச்ல இருக்கும். அப்ப ஒரு வருஷம் 2 வருஷம் விட்டுட்டு திரும்ப படிக்கணும்னா திரும்ப 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஐக்கு வந்து செஞ்சுட்டு விட்டுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு அது தெரியும். அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லுவாரு. படிக்கிறது இந்த எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போய் டென்ஷன் ஆகி அப்படி எதுவுமே செய்ய தேவையில்ல. டோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஏன்டா இது கொஞ்சம் ஒரு குறுகிய பீரியட்ன்றதால முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. இதுல எழுதிட்டீங்களா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அடுத்த எக்ஸாம் வந்து எப்படி வரும்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் வந்து எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதாம இதுக்கண்டி தனி இப்பதான் வந்து ப்ரிப்பேர் ஆகுற ஆக்களுமே இருப்பாங்க. ஏன்னா அந்த கொஞ்ச காலம் நடக்கல தானே. சோ அதனால அப்படியான ப்ரெசஸும் இருப்பாங்க. அதுதான் சொல்றேன். இது மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்ல அங்கிட்டு ஓலைலன் சர்வீஸ் அதை தாண்டி கஷ்டம் அந்த இந்த டிபார்ட்மெண்ட் இனி எல்லாமே எக்ஸாம் தான். சோ எவ்வளவுக்கு எக்ஸாம் எழுதலாமோ அவ்வளவுக்கு எழுதுங்க. எந்தெந்த எக்ஸாம் கோல் பண்றானோ எல்லாத்துக்கும் போடுங்க. நான் எல்லாம் வந்து டைம் 10 எக்ஸாம் போட்டிருந்தேன். நான் 2020ஆம் ஆண்டு மொத்தமா 10 எக்ஸாம் போட்டிருந்தேன். போட்ட 10 எக்ஸாம்ல நடந்த ஒரே ஒரு எக்ஸாம் இதுதான். மத்த எக்ஸாம் நடந்தது இதுக்கு பிறகு நடந்தது. அப்ப எனக்கு இந்த ஒர்க் கிடைச்சதுக்கு பிறகு ஓகே இந்த மாதிரி இதுல நம்ம அப்படி இருப்போம் எழுதாதுல நான் அப்படி இருந்துட்டேன். இதுக்கு பிறகு நடந்ததுல ஒரு SLS மட்டும் நம்மளோட ட்ரீம் எழுதி பார்ப்போம் என்று சொல்லி எழுதினதுதான். மற்றபடி இந்த என்னோட SLRS ஒரு பெனிஃபிட் என்னன்னா இலங்கையில வந்து மத்த சர்வீஸ்க்கெல்லாம் கொடுக்கறத விட டபுள் சேலரி. சில பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பேன் சில பேர் கேள்விப்படாமல் இருந்திருப்பேன். டபுள் சேலரி என்னன்னு சொன்னா இன்சென்டிவ் ஒரு சிஸ்டம் 6 மந்த்துக்கு ஒரு தரம் உங்களோட பேசிக் சேலரியில 9 அதாவது உங்களோட பேசிக் சேலரி 9 பெருக்கி ஒரு தொகை வந்து அந்த 1 இயர்ல தருவாங்க. 2 ஹாஃபா பிரிச்சு தருவாங்க. மற்றது நிறைய என்ன சொல்றது மற்ற SL1 கிரேடுக்குரிய சலுகைகளும் இதுல எல்லாம் இருக்குது. சோ முடிஞ்ச அளவு வந்து ட்ரை பண்ணுங்க. சும்மா கிளாஸ்ல டிபெண்டா இருக்க வேணாம். கிளாஸ தாண்டி நிறைய படியுங்க. ஏன்டா இருக்கிற கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டேன்னு சொன்னா அங்கிட்டு வேர் கிடைச்சிட்டா அங்கிட்டு வேற லைஃப் வந்து வேற லெவல் தான். நான் வந்து 2 வருஷம் தொடர்ந்து நீ எக்ஸாம் போஸ்ட் போகுது திரும்ப ஷெட்யூல் பண்றான். அப்படி இருந்தாலும் நான் என்ன சொல்றது அந்த நம்பிக்கையை விடாம படிச்சேன். அப்படி நான் அந்த 2 வருஷம் படிச்சதுக்கு பலன் தானே எனக்கு இப்ப இந்த போஸ்ட்ல நான் இருக்கிறது. அது மட்டும் இல்ல இப்ப நீங்க படிக்கிற நீங்க இப்ப என்ன சொல்றது இப்போ அவங்கள்ட்ட கிளாஸுக்கு போறாங்க இவங்க இங்க கிளாஸ் போறாங்க எதையுமே பார்க்க வேணாம். சப்போஸ் வேற எங்கேயும் கிளாஸுக்கு போற பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களையும் ஃப்ரெண்ட் ஆக்கி அதாவது போட்டி இல்ல அதாவது பொறாமை இல்லாம கொஞ்சம் நோட்ஸ் பண்ணக்கூடிய பிள்ளைகள் என்று சொன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி செய்யுங்க. இப்ப எல்லா நாளும் கிளாஸ் நடக்காது தானே. இப்ப நீங்களும் ஃப்ரீயா இப்ப இதுல நிறைய பேர் வந்து இன்னும் கவர்மெண்ட் ஒர்க் இல்லாத தான் பெரும்பாலும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு தானே. சோ குரூப் ஸ்டடி பண்ணுங்க. என்ன பிரச்சனைனா தமிழ் மீடியத்துல போட்டி போட்டு கொண்டு 1 2 வாரம் தேவையில்லையே. உங்களுக்கு போட்டி எப்பவுமே சிங்கள மீடியம் வந்து நினைங்க. 100ன்னு சொன்னா கண்டிப்பா 75க்கு மேல சிங்கள மீடியம் தான் அடுத்த வரும்னு சொல்றாங்க. சோ அதனால அவங்கள போட்டி எடுத்துக்கொண்டு நீங்க அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. தனியா ஒரு ஆள் தனியா படிச்சு தூங்கி என்ன சொல்றது நைட்ல எல்லாம் தனியா படிக்கிறோன்றது எனக்கு தெரியல மத்தவங்க அப்படின்னு. சில பேர் என்ன மாதிரி ஆக்களும் இருப்பாங்கன்றதால சொல்றேன். சில பேருக்கு தனியா படிக்கும் போது போரிங் அப்படி இருக்கலாம். அதே ஒரு குரூப் பண்ணும் போது அந்த பிரச்சனை இருக்காது. நாங்க படிச்ச உண்மையிலேயே நாங்க ஒரு 10 பேர் சேர்ந்துதானே ஒரு குரூப் படிச்சேன். இன்னும் 10 பேர்ல நான் ஒரு 2 3 பேர் தான் நான் பார்த்திருக்கேன். மிச்சாக்களை நேர்ல கூட பார்த்தது இல்ல. ஆனா எங்களோட சேர்ந்து படிச்ச எல்லாருமே வந்து வேற வேற ஒர்க் வந்து செலக்ட் ஆகி என்ன சொல்றது எல்லாருமே வந்து முக்காவாசி பேர் ஒர்க் கிடைச்சிட்டு மத்தவங்க இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க.
அதுதான் சொல்றேன். இப்ப சில பேர் வந்து என்ன சொல்றது, யாரும் குரூப்பா சேர்ந்து படிக்காங்கன்னா நம்ம அவங்களோட ஜாயின் பண்ணுவோம் அப்படி நினைக்க வேணாம். நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட சேர்ந்து நீங்களே ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி படிங்க. ஏன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா பப்ளிக் குரூப்ல இருந்துட்டு நோட்ஸ் ஷேர் பண்ணி அப்படி படிக்கிற பிள்ளைகளும் இருக்குது. உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்கது தான். அதே மாதிரி இப்போ ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஒன்று உருவாக்கிட்டு நீங்க படிக்கும் போது அது உங்களோட நாலேஜை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். உண்மையிலேயே நான் இது என்ன சொல்றது, இப்ப கிளாஸ் அது இதுகளுக்கு போகாம சுயமா படிச்சதுக்கு காரணம் அந்த லாங் பீரியடும் எனக்கு கிடைச்ச அந்த எங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஒரு சர்க்கிள் தானே அதுக்கு ரீசன். நான் வேற அவங்கள்ட்ட படிச்சேன் இவங்கள்ட்ட படிச்சேன்னு சொல்லி நான் அப்படி சொல்ல வர மாட்டேன். இப்ப உங்களுக்கு இருக்கிற அந்த குறுகிய ஒரு டைம் பீரியட் குறுகியதுன்னு சொன்னதால கிளாஸுக்கு போய் முடிஞ்ச அளவு வந்து மத்தவங்கள்ட்ட என்னன்னா உங்களுக்கு படிப்பிக்கிற வளவாளர்கள் கண்டிப்பா உங்களை விட வந்து என்ன சொல்றது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. நீங்க ப்ரிப்பேர் ஆகுற விதத்தை விட மத்த இடங்கள் எப்படி கிளாஸ் போகுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒப்சர்வ் பண்ணி அவங்க தங்களுக்கு ஒரு நாலேஜ் வச்சிருப்பாங்க. சோ முடிஞ்ச அளவு அந்த நாலேஜையும் கேப்சர் பண்ணிட்டு நீங்களும் உங்களோட நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இதுல என்னென்ன விஷயத்த சொன்னேன் என்னடா நான் ப்ரிப்பேர் ஆகி வரல, அதால சும்மா ஒரு ஃப்ளூவெண்டா சொல்லிட்டு போயிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அஃப்ரோஸ் அண்ணா, ஹலோ அஃப்ரோஸ் அண்ணா. ஓம் மதுமிதா, கொஞ்சம் வெயிட் ஓம் பண்ணுங்க. அண்ணா. ஓகே, சாரியா, எனக்கு கொஞ்சம் இந்த ஹோஸ்ட் மாத்துறதுல ப்ராப்ளம் ஆனதெல்லாம் வெயிட் பண்ண சொன்னா. தேங்க்யூ மதுமிதா. உண்மையா நீங்க பிரயோசனமான வகையில அவங்களுக்கு ஒரு அட்வைஸை கொடுத்திருக்கிறீங்க. இதுல நிறைய ஓ பேர் இன்னொன்று என்னன்னு சொன்னாங்கன்னா, ஓம் ஓம் கொஞ்சம் இருங்க, நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன இதுல ஒரு ஆள் போட்டிருக்கு, இந்த காலத்துல குரூப் ஸ்டடிக்கு சான்ஸ் இல்லைன்னு. அப்படி நீங்க நினைச்சேலன்னு சொன்ன சான்ஸ் இல்லதான். நீங்க இப்ப எனக்கு தெரியல, நான் இந்த குரூப்பை மோட்டிவேட் பண்ண இது ப்ரொமோட் பண்ண வரல. நாங்க 10 பேர் ஆனா வெளியாக்கல நாங்க சர்க்கிள் என்னன்னு சொன்னா நாங்க 10 பேருமே சேர்ந்து ஓரளவுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து பர்சனல், அதாவது ஒருத்தர் பர்சனல் லைஃப் பத்தி கூட எங்களுக்கு தெரியும். அவங்களை நேர்ல பார்த்தது இல்லாட்டியும் ஆனா தெரியும். ஏன்னா அது ஒரு கான்பிடென்ட் உண்டு. ஒரு 4-5 கேர்ள்ஸும் மிச்சதெல்லாம் பாய்ஸ் தான். இப்ப சில பேர் இருக்காங்க, சில பாய்ஸ் இருக்கு தானே, சில ஜொல்லு பாட்டிகள். அதால கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, பாய்ஸோட சேர்ந்து ஒரு குரூப் ஸ்டடி பண்றது கொஞ்சம் பயமா இருக்கலாம். ஆனா அதுக்கேத்த மாதிரி ஆட்கள் இருந்தா நீங்க செட் ஆகலாம். குரூப் ஸ்டடிக்கு சான்ஸ் இல்லைன்னு இப்போ என்னோட குரூப்ல படிச்சுட்டு இருந்தவங்க இப்பவும் படிச்சுட்டு இருக்காங்க, இப்பவும் குரூப் ஸ்டடி பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் வந்து ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்காள். நான் இந்த எஸ்லிஆர் நான் அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கிறேன். ஒரு 4-5 பேர் ஜிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க. மத்தவங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸாம் நடக்கல. ஏன்னா ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வேற. நான் இப்ப டிகிரி ஹோல்டர்ன்றதால அதுக்கேத்த மாதிரி போட்டேன். மத்தாக்கள் அப்படி என்னோட இன்னும் படிச்சுட்டு தானே இருக்காங்க. குரூப் ஸ்டடிக்கு சான்ஸ் இல்லைன்னுல. இப்ப சப்போஸ் உங்களுக்கு அந்த டைம் என்னன்னு சொன்னா நாங்க குரூப்பா சேர்ந்தது காரணம் அந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய ஃப்ரீ எக்ஸாம் நடந்தது. அப்ப ஃப்ரீ எக்ஸாம் நடக்கும்போது இப்போ நிறைய ஃப்ரீ குரூப்ஸ் அப்பதான் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நான் நினைக்கிறேன் அப்பதான் எனக்கு அதுக்கு முதல்ல என்னன்னு தெரியாது. இப்ப அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு ஆள் கேள்வி போடும்போது இன்னொரு ஆள் விட போடும்போது அப்படி கனெக்ட் ஆனதுதான். இப்ப சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து சிலருக்கு ஆன்சர் தெரியாடி என்கிட்ட கேட்பாங்க, நான் ஆன்சர் தெரியாடி மத்தவங்கள்ட்ட கேட்பேன். அப்படி ஒரு பாண்டிங்ல வந்து கனெக்ட் ஆனதுதான் அந்த குரூப். சப்போஸ் உங்களுக்கும் அப்படி யாராச்சும் தெரிஞ்சு, இப்ப சப்போஸ் சில பிள்ளைகள் வந்து இப்பதான் படிக்க வரார்கள், வெளியில வந்து தெரியாதவங்க இருக்கலாம். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி உங்களோட சுற்றுவட்டாங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு அளவுக்கு அறிமுகமான ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து படிக்கலாம். படிக்கிறதுல பிரச்சனையே இல்ல. இப்போ ஒருத்தர்கிட்ட இருக்கிற நாலேஜ் ஒரு 50% என்று சொன்னா அதே மாதிரி 4 பேர் இருக்கிற நாலேஜ் சேர்த்து பாருங்க, 200% நாலேஜ் வந்து அங்க இருக்கும். இப்போ எல்லாருக்குமே எல்லாம் தெரிய வேண்டியலானே. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதே போல மத்தவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உண்மையிலே நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னு சொன்னா நான் ஐக்கு செய்வேன். ஆனா என்னோட படிச்சவங்க சில பேர் வந்து அதுகளுக்கு இப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயம் சிலதான் அவங்களுக்கு தெரியாது. அதை நான் ஷேர் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அவங்களுக்கும் தெரிஞ்சிருந்தது. அதனால அவங்களும் ஷேர் பண்ணாங்க. உண்மையிலேயே நீங்க சொன்ன நம்புறையில தெரியல, சில நாளையில 1 மணி 2 மணிக்கெல்லாம் கால் பண்ணி டவுட் கேட்டு அந்த காலங்கள் இருக்குது. என்ன சொன்னா ஒரு பாய் தானே ஒரு கேர்ள் தானே அப்படி எதுவுமே நாங்க பார்த்தது இல்ல. ஏதாவது ஒரு டவுட்னு சொன்னா அதுகளும் எவ்வளவு வேலை என்ன இருந்தாலும் மத்தவங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு நம்மள நம்பி கால் பண்றாங்க, சோ அதை சொல்லுவோம். அப்படித்தான் இருந்தாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். இது 2 வகையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து தன் நாலேஜ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எல்லாம் சேர்ந்து மோட்டிவேட் ஆகி ஒரு பொசிஷனுக்கு போகணும்ன்றவங்க இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஆட்கள் இருக்காங்க, மத்தவங்கள்ட்ட எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி முடிஞ்ச அளவு கலெக்ட் பண்ணி நம்ம மட்டும் 100% நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம்ன்றவங்க இருக்காங்க.
ஆனா உண்மையிலே எல்லாருக்கும் மேல கடவுள் ஒரு ஆள் இருக்காரு, கடவுளுக்கு தெரியும். எனக்கு தெரியல அப்படி வந்து ஒரு செல்ஃபிஷா படிச்சு எத்தனை பேர் ஒரு பாஸ் ஆகி அப்படி இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. உண்மையிலே நான் பாஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் நான் அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படி படிச்சதும் இல்ல. இப்ப எஸ்எல்ஏஸ்ல செலக்ட் ஆகிறது ஒரு விதம், ஆனா அந்த செகண்ட் ரேங்க் எனக்கு கிடைச்சதுக்கு ரீசன் இப்ப எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் கூட எனக்கு ஒரு மார்க்ஸ் தான் டிஃபரன்ஸ். அந்த அதுகள் எல்லாம் என்ன சொல்ல சிங்கள மீடியத்துல எல்லாம் கிளாஸ் வேற லெவல்ல. அப்படி பிள்ளைகளோட நான் ஒரு கிளாஸுக்கு போகாத ஒரு புள்ள போட்டி போட்டு அந்த செகண்ட் ரேங்க் வந்தேன்னு சொன்னா அது வந்து கடவுள் தந்த கிஃப்ட் தான். நான் வந்து இந்த நாலேஜ வந்து எந்த போராமையும் இல்லாம நான் ஷேர் பண்ணதுக்கு கடவுள் தந்த ஒரு கிஃப்ட் தான். நீங்க அப்படி நீங்க அது மாதிரி எல்லாரும் என்ன சொல்றது நோட்ஸ் எல்லாம் வச்சுட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாதவங்களோட படிக்க ஒரு விருப்பம் வராதுதான். சோ அதுக்கேத்த மாதிரி மைண்ட் செட்டோட இருக்கிறார்கள் இருந்தா கண்டிப்பா வந்து ஒரு குரூப் ஸ்டடி என்ன சொல்றது ஒரு சாத்தியமானது ஒன்றுதான். ஏனென்றா நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம், கிளாஸ்ல தார அந்த விஷயங்கள் கிளாஸ்ல படிக்கிறத மட்டும் டிபெண்டா இருக்க வேணும். கிளாஸ்ல தாரத மட்டும் டிபெண்டா இருந்தேன்னா கஷ்டம், எக்ஸாம் பாஸ் பண்றது உண்மையிலே கஷ்டம். ஏன்னா சில பேர் இருக்குது, சில பிள்ளைகள் வந்து என்ன சொல்றது இப்ப மேத்ஸ் பயோமேத்ஸ் எடுத்து அது கொஞ்சம் ஜிகேல ஸ்கோர் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து பாஸ் ஆயிட்டு போறது சாத்தியம். மத்தபடி எனக்கு நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்க எந்த அளவுக்கு வந்து கிளாஸ்ல படிக்கிறீங்களோ அதே மாதிரி சுயமாவும் படிங்கோ. உங்களுக்கு இருக்கிறதே ஒரு 3-4 மாசம். இந்த 3-4 மாசத்தையும் தியாகம் செஞ்சல நாங்கிட்ட ஒரு ஒர்க் கிடைச்சிருந்தா யோசிச்சு பாருங்க. அங்கேயோ ஒரு ஒர்க் ஒன்று கிடைச்சுன்னா அதுக்கு பிறகு லைஃப் வந்து வேற லெவல்ல மாறிடும். நானும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து என்ன சொல்றது உண்மையிலேயே எனக்கு அந்த டைம்ல வந்து எனக்கு ஒர்க்கும் இல்ல, கேம்பஸ் முடிஞ்சு வந்துட்டேன். திரும்பவும் கிளாஸுக்கு போறது அம்மாட்ட காசு கேட்கணுமே, திரும்பவும் கிளாஸ் போகணுமே அந்த ஒரு மெயின்ல நான் கிளாஸ் போகாம சுயமா படிப்பேன் ஸ்டார்ட் பண்ணது. இப்ப இந்த பைனான்சியல் பொசிஷன் எனக்கு உண்மையிலேயே நான் நினைச்சு பார்க்காத அளவு தானே இப்போ இருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா நான் இந்த 2 வருஷத்துக்கு நான் எனக்காக ஃபுல்லா இந்த எக்ஸாமுக்காக டெடிகேட் பண்ணேன். அந்த ஒரு ரீசன். உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் மட்டும் கேப் இல்ல தானே, ஒரு வருஷம் 2 வருஷம் மட்டும் நீங்க லாங் பீரியட் வந்து வெயிட் பண்ணணும் இல்ல. இருக்கிறதே ஒரு 3 மாசமோ 4 மாசமோ ஃபுல்லா படிங்கோ. இப்ப நான் எஸ்எல்எஸ் நான் இந்த இன்டர்வியூ போன நேரம் ஒரு போய் நான் மீட் பண்ணேன். அந்த போய் சொன்னார் தான் கிளாஸ் எஸ்எல்எஸ் படிக்கணும் போட்டு கிடைச்ச ஒர்க் கூட போகாம எஸ்எல்எஸ் படிக்கிறாங்க. அப்படி வந்து என்ன சொல்றது ஃபுல்லா இதுக்காக டெடிகேட் பண்ணி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த பலன் வந்து கிடைக்கும். இதற்கான உங்களை ஒர்க் போகணும்னு சொல்லல. அப்ப ஒர்க் போயிட்டு மிச்சம் மேக்சிமம் முடிஞ்ச அளவு வந்து ஃபுல்லா வந்து இது என்ன சொல்றது உங்களோட டைம் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு 3 மாசம் கண்ணு மூடி துறக்கிறதுக்குள்ள போயிடும். அதே மாதிரி இந்த சோசியல் மீடியாலையும் வந்து எஃபி அந்த குரூப்பை வந்து யூஸ் பண்ணுங்க. நிறைய குரூப்ஸ் இருக்குது, நிறைய பிள்ளைய டவுட் போடுங்க, நிறைய பேர் அதில் ஆன்சர் போடுறாங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் வாசிங்க. ஜிகேக்கு வந்து ஃபுல்லா என்ன சொல்றது ஈஸியான வழி சேராக்கள் தார நோட்ஸோட இந்த நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது, இந்த பழைய இந்த இலங்கை வரலாற்று அந்த விஷயங்களை அறிஞ்சு கொள்றது, இதுவே போதும். மற்றது எஸ்எல்ஏஆர்எஸ்க்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, டிகிரி வித் கிளாஸ் தான் எஸ்எல்ஏஆர்எஸ் குவாலிஃபிகேஷன். என்னடா எஸ்எல்ஏஎஸ்க்குலாம் வரும் டிகிரி தானே, இதுக்கு வந்து செகண்ட் கிளாஸ் தான் மெயின். செகண்ட் லோவரோ அப்பரோ அது பிரச்சனை இல்லை, ஆனா செகண்ட் கிளாஸ் லோவர் நிலம் ஓகே அப்பறனாலும் சரி மினிமம் வந்து செகண்ட் கிளாஸ் இருக்கணும். ஜெனரல் நாலேஜ் எந்த கால பீரியட் என்று சொன்னா ஜெனரல் நாலேஜ் வந்து நாங்க போன டைம்ல வந்து நான் எக்ஸாம் எழுதும் போது அந்த எக்ஸாமுக்கு ஒரு 15-20 நாள் அப்படித்தான் நினைக்கிறேன். அந்த எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணி ஒரு 10-15 நாளைக்குள்ள நடந்த விஷயங்களும் எனக்கு வந்தது எக்ஸாம்ல. இந்த இந்த பீரியட் தானே இல்ல, ஆனா முடிஞ்சது ஒரு 2 வருஷம் கரண்ட் அப்டேட்ஸ் போது முடிஞ்சது ஒரு 2 வருஷத்துக்குள்ள நோட்ஸை வந்து கலெக்ட் பண்ணுங்க. அதோட வந்து இந்த வரலாற்று ரீதியான முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு, இந்த அமைப்புகள் இருக்குது, இப்ப மன்னர்கள் அந்த காலத்துல கட்டின அந்த விஷயங்கள் அப்படியான விஷயங்களை வந்து படிங்க. அந்த சந்தேகங்களுக்கு இறுதியாக பதில கொடுக்கறது நல்ல இருக்கிறேன். நான் நிறைய பேர் மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு கட்டாயம் இந்த சில அதுதான் பாக்குறேன். கிளியர் பண்ணிட்டு இருக்கணும். அந்த ஒருத்தர் ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்காங்க உங்களோட சர்வீஸ பத்தி அது சம்பந்தமாக சொல்லட்டாம்னு சொல்லி ஒரு போட்டிருக்காங்க. நீங்க சொல்றதுதான் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இது வந்து ஒரு எல்லா இந்த எஸ்எல்ஏஸ் அது மாதிரி ஒரு எக்ஸிகூட்டிவ் பொசிஷன் SL1 கிரேட்டுக்குரியது. இப்போதைக்கு சேலரி வந்து எப்படி 1 லட்சத்துக்கு மேல என்று சொன்னா உங்களோட இன்சென்டிவோட சேர்த்து 1.5 லட்சத்துக்கு மேலதான், அதாவது கிரேட் 3ல வந்து வரும் உங்களோட இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து. ஏன்னா இப்போ இந்த பேசிக் வந்து கூடுது தானே, பேசிக் கூடுனா கண்டிப்பா இன்சென்டிவும் கூடும். இப்போ 2 வருஷத்துக்குள்ள பேசிக் கூடிட்டேன்னு சொன்னா கண்டிப்பா இன்சென்டிவும் கூடும். சேலரி வந்து என்ன சொல்றது மத்த இதுகளோட ஒப்பிடும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து சேலரி அதிகம் தான். நம்மளுக்கு ஓகேன்ற அளவுக்கு சேலரி. மற்றது என்ன சொல்றது இப்ப அசிஸ்டன்ட் கமிஷனர் தானே, அசிஸ்டன்ட் கமிஷனர் அடுத்தது டெபுட்டி கமிஷனர் சீனியர் டெபுட்டி கமிஷனர் அங்கிட்டு கமிஷனர். இதுல என்ன மெயின் என்று சொன்னா எல்லாமே சீனியாரிட்டி வைஸ் தான்.
நீங்க வந்து உங்களோட நீங்க எக்ஸாம் எழுதி உங்களோட மார்க்ஸை வந்து அவங்க ரேங்க் பண்ணும்போது அந்த ரேங்க் வைஸ் தானே எல்லாமே ப்ரொமோஷன்ல இருந்து எல்லாமே ரேங்க் வைஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த முன்னுக்கு ரேங்க் எடுக்கிறதுக்கு பாருங்க. ஏன்னா முன்னுக்கு ரேங்க் எடுத்தா குயிக்கா வந்து ப்ரொமோஷன் ஆகி போயிடலாம். இப்போ கமிஷனருக்கும் சீனியர் கமிஷனருக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொன்னா, கிரேட் வந்து சூப்பரா கிரேட் சொன்னாலும் அந்த பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி சேலரியும் கூட. இதுல மெயின் சொன்னா இலங்கையில வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இல்லன்ற நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கே நான் எக்ஸாம் போட்டதுக்கு பிறகு எனக்கே தெரியும் இன்கம் டேக்ஸ் தான் இறைவரி திணைக்களம். அதுக்கு முதல்ல அந்த பேரை கூட கேள்விப்பட்டது இல்ல. நிறைய பேருக்கு என்ன இறைவரி திணைக்களம் என்னன்னு தெரியாம இருக்கலாம். இறைவரி திணைக்களம் இப்போ பொதுவா சொல்லணும், நோமல் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி சொல்லணும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இறைவரி திணைக்களம். இலங்கையில வந்து 54% அதிகமா இலங்கை அரசாங்கத்துக்கு வர வருமானத்துல 54% அதிகமா வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கறது வந்து இந்த இன்லேண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான். மற்றது இதுல ஒரு பவர் என்னன்னு சொன்னா, இப்ப சில சர்வீஸ்ல வந்து சில பேர் வந்து ஒரு ஒனரபிளான ஆக்கள்கிட்ட நம்ம எதுவுமே கொஞ்சம் இது செய்யலாம் இருக்கும். ஆனா இது அப்படி இல்லை. இலங்கையில ஒரு உயர் அதிகாரத்துல ஒரு ஜனாதிபதி செயலாளர் இருந்து ஒரு உயர் நீதிமன்ற நீதியரசர் இருந்தாலும் சரி, ஒரு என்ன சொல்றது, ஒரு எம்பி மினிஸ்டர் யாரா இருந்தாலும் அவரை கூப்பிட்டு அவரை சொத்து மதிப்பு அவரை இன்கம் பற்றி உங்களுக்கு தேவையான தகவல்கள் எடுக்கிறதுக்கும் அவர் இன்கம் அவர் ஒழுங்கா டெக்ஸ் கட்டுறாரான்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து மேற்பார்வை செய்யறதுக்கு உரிய அதிகாரம் வந்து எஸ்எல்ஏ அரசுல இருக்குது. உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை தான். என்ன சொன்ன மத்த மாதிரி தியரி என்ன சொல்றது ஒரே வேலை அப்படி என்று இல்லாம இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானதான். இன்கம் டேக்ஸ் வட் எல்லாமே எஸ்எஸ்சிஎல் எல்லா டேக்ஸுமே வந்து இதுக்குள்ள இருக்குது. இப்ப நிறைய பேருக்கு தெரியும் கஸ்டம் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நம்ம பொதுவாவே வந்து கஸ்டம்னு சொன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா நிறைய பேருக்கு இன்லேண்ட் ரெவென்யூன்னு சொன்னா தெரியாது. கஸ்டம் என்னன்னு சொன்னா இப்ப இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த இதோட ரிலேட்டட் ஆனது கஸ்டம். இப்படி கஸ்டமோ அதே மாதிரி ஒருத்தர் வருமானமா இருக்கட்டும் அந்த வட்வரி எல்லாத்தோட ரிலேட்டட் ஆனதுதான் இந்த சிலபஸ். இதான் இதை சோட்டா சொல்லணும்டா இதான் வேலை. உங்களுக்கு வந்து டெக்ஸை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறதான் உங்களோட வேலை. அதுக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு நன்கொடை தரணும்னு சொன்னா அதுதான் வந்து அந்த இன்சென்டிவ். உண்மையிலே வந்து இப்போ கிரேட் நீங்க யோசிச்சு பாருங்க, கிரேட் 3க்கே இவ்வளவு சேலரிண்டா இப்போ கிரேட் 2 கிரேட் 1 போகும்போது என்ன சொல்றது, ஒரு லைஃப்ல வந்து செட்டில் ஆகணும். ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்து ஒரு லைஃப்ல வந்து ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல வந்து செட்டில் ஆகணும்னு சொன்னா கண்டிப்பா நீங்க இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ மதுமிதா. சொன்னா நம்ம இதோட கிளாஸை கண்டினியூ பண்ணோம். நிறைய மெசேஜ் போட்டு நிறைய கேட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இல்ல சொல்றேன். நான் அப்படி எனக்கு தெரியாததுகளை நான் மதுமிதா கேட்டு உங்களுக்கு நான் குரூப்ல சரி இன்ஃபார்ம் பண்ணி கொள்றேன். ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். ஓகேண்ணா, ஓகே. ஸோ நான் தான் அஃப்ரோஸ் அகமது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் பெருசாக என்னை பத்தி அறிமுகப்படுத்தலை. உண்மையிலேயே அவங்க மதுமிதா சொன்ன மாதிரி நானும் ஒரு செல்ஃபாகத்தான் படிச்சு பல எக்ஸாம்கள் பாஸ் ஆகியிருந்தேன். ஆரம்பத்தில் நான் போன அவுலைலன் சர்வீஸ் கிளாஸ்லையும் சொல்லியிருப்பேன் என்ற அறிமுகம் சம்பந்தமாக. ஆனா உண்மையாக எந்த ஜூனியர் தான் மதுமிதா யூனிவர்சிட்டியில என்ற சூப்பர் ஜூனியர். அதே வேளையில நான் யூனிவர்சிட்டியில இருக்கும்போது தான் எனக்கு இந்த எஸ்எல்ஏ சம்பந்தமாகவே தெரியும். அதுக்கு முதல் இப்படி ஒரு சேவிஸ் இருக்குங்கிறது இதுதான் பொசிஷனுக்கு போகணுங்கிறது தெரியாது. ஸோ அப்போயிலிருந்து நான் கேள்விப்பட்டதிலிருந்து ஓரளவுக்கு படிக்க இது செய்தேன். மதுமிதா சொன்ன மாதிரி தான் ஃபேஸ்புக் தான் எனக்கு கூடுதலாக கை கொடுத்தது. ஸோ அந்த டைம்ல என்னோட டச்ல இருந்தவங்களுக்கு தெரியும். நான் இன்னும் ஃபேஸ்புக்ல என்ன கேள்வி போட்டாலும் அதுக்கு விட போட்டு நானே சுயமாக இது செஞ்சு கொள்வேன். அதே வேளையில எனக்கு ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விட தெரியலன்னு சொன்னா நான் வெட்கப்படுறது இல்லை. நான் அந்த தெரியாதுன்னு அந்த கேள்வி போட்டவங்கள்ட்டயோ இல்லை வேற யாரும் தெரிஞ்சவங்கள்ட்ட நான் அனுப்பி அவங்களோட ஆன்சரை எடுத்துக்கொள்வேன். ஸோ உங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கே கிளாஸ் அந்த உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன என்ன வேணும் என்ன சம்பந்தமா சொல்லாம ஆரம்பத்திலேயே உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டணும்ன்ற அடிப்படையில தான் அந்த சேவிஸ்ல இருக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து இந்த இதை செய்திருந்தேன். ஸோ இப்படித்தான் நானும் படிச்சு செல்ஃபாகத்தான் இது செய்யணும். உண்மையாவே கிளாஸுங்கிறது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வளவாளர்கள். ஸோ ஆனா சில இதுகள் உங்களை ஏமாத்து வேலையாக செய்யறதும் இருக்குது. ஸோ நீங்க அது சம்பந்தமாக உங்களுக்கு தெளிவாக இது செய்கிறேன். ஸோ நான் கூடுதலாக என்னை பத்தி சொல்ல விரும்பல, டைம் போகுங்கிறதால. ஸோ இந்த இதுல உங்களோட இந்த இன்லண்ட் ரெவென்யூ சேவிஸுக்குரியதுல பிரதானமான 3 விடயங்களை தான் நீங்க கவனிச்சு கொள்ளணும். பேசிக் குவாலிஃபிகேஷன்ங்கிறது, அடுத்தது கல்வி தகமை, 3வது வயது. இந்த இதுல அடிப்படையானவைங்கிறதுல உங்களோட இந்த புதுசாக 2025 இப்ப தற்போது போடப்பட்டுள்ள கெசட்ல இந்த விடயங்களை சொல்லிக்கலாம். அது வளமையா வார மாதிரி இலங்கை பிரஜையா இருக்கணும், நன்னடத்தையா இருக்கணும்,
அந்த ஆரோக்கியமாக இருக்கணும். எங்கன்னு சொன்னான நாடுல எந்த பிரதேசத்திலையும் சேவை செய்யணும். சிலவங்க அந்த அவங்களோட பிரதேசத்துல வேலை செய்யணும்னு சொல்லி நினைச்சு கொள்ளாதீங்க. ஏன்னா இது ஒரு நாடளாவிய சேவை. இந்த அடிப்படையில இதே டைம்ல அந்த ஒரு மதத்தை சேர்ந்த மத போதகரும் இந்த பரீட்சைக்கு தோற்று அனுமதிக்கப்பட மாட்டாருன்னு சொல்லுது. ஏர்லியா இன்லண்ட் ரெவென்யூ சர்வீஸ் எக்ஸாம் எத்தனை தடவும் எழுதலாம் இருந்தது. பட் இனிமேல் 2 தடவைக்கு மேல ஒருத்தர் எழுத இயலாது. சோ நீங்க சில நேரம் உங்களோட டிகிரி முடியலன்னு சொன்னா நான் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம் சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அது சம்பந்தமாக எந்த கருத்தும் நான் சொல்ல விரும்பல. உங்களுடைய பொறுத்து தான். பொதுவாக பிள்ளையால் போட்டி பரீட்சைங்கிறது நமக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில வர வேண்டிய விடயம். வெறுமனே இது கிளாஸ்ங்கிறது இல்ல. கிளாஸ்ங்கிறது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தான். சோ நான் அது சம்பந்தமா சொல்றேன். இதே மாதிரி நான் எல்லாரையும் அன்மியூட் பண்ணாத மாதிரி தான் வச்சு கொண்டிருக்கிறேன். எது சரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க மெசேஜ்ல போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? நான் பார்த்துட்டு இது செய்வேன். நான் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குங்கிறதால தான் இது செய்யறேன். இறுதியாக உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லுவேன். அதை அன்மியூட் பண்ற மாதிரி அந்த டைம்லயும் செய்வேன். சோ இதே இதுல உண்மையாவே இந்த முறை கெசெட்ல வந்துட்டு பல திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்குது. சோ அதை நீங்க கட்டாயம் உண்மையாவே ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரி உங்களுக்கு ஒரு அரசு ஒன்று நடத்துறேன்னா யாப்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் உங்களோட இந்த கெசெட். இதுல சொல்றது எது நீங்க எல்லாமே உங்களுக்கு முக்கியம் தான். பொதுவாகவே கல்வி இது தகைமையில எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல நீங்க பார்த்தா யூஜிசி ரிகக்னைஸ் யூனிவர்சிட்டிஸ்ல சரிதானே டிகிரி ஒன்று இருந்தா சரி. இதாவது நான் இன்டர்னலா எக்ஸ்டர்னலா ஃபாரின் டிகிரியா அது ஒரு இஷ்யூ இல்ல. யூஜிசி ரிகக்னைஸ் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க ஒரு டிகிரி ஒன்று இருந்தா சரி. அதனோட உங்களுக்கு கிளாஸ் இருக்கணும். அது கிளாஸ் உடனே ஃபர்ஸ்ட் கிளாஸா சொல்லி யோசிக்க வேணாம். செகண்ட் கிளாஸ் லோவர் இருந்தாலும் சரி. அதாவது 3.0 புதிய கணிப்பீட்டின் பிரகாரம் 3.0 ஜிபிக்கு மேல இருந்தா சரி. நான் இப்போ உங்களுக்கு கொம்ப்ரிஹென்ஷன் நான் ஸ்ட்ரக்சரை சொல்லுவேன். நான் ஒவ்வொரு வாரனே ஒவ்வொரு இடத்துல இதுவும் இல்லைன்னு சொன்னேன். அதான் இதுதான் மெயினான விடயமா நீங்க எடுத்திருக்கணும். இதே டைம்ல இது குறைஞ்சது 3 வருஷத்துக்குரிய டிகிரியாக இருக்கணும். ஸோ ஜென்ரலாகவும் இருக்கலாம், ஸ்பெஷலாகவும் இருக்கலாம். அது சம்பந்தமாக பிரச்சனை இல்லை. 3 வருடத்துக்கு குறையாத டிகிரியாக இருக்கணும். யூஜிசி ரிகக்னைஸ் யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரியாக இருக்கணும். இதே பிளஸ் கிளாஸ் இருக்கணும். செகண்ட் கிளாஸ் லோவர் இருந்தான பிரச்சனை இல்லை. நீங்க தான் அப்ளை பண்ணலாம். ஆனா பிஜிடியை முடிச்சவங்க அப்ளை பண்றது சம்பந்தமாகவும் சொல்லல. சரிதானே? இது இல்லாத போது அவர் உயர் நீதிமன்ற சட்டத்தரணியா இருக்கணும். அதாவது அட்டர்னி அட் லோ முடிச்சிருக்கணும். இதுக்கு மேலாது பட்டய கணக்காளர் அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாக இருக்கணும். நீங்க சிமாவோ இல்லாட்டி சிஎம்ஏ எதுனாலும் சரி ஃபுல் குவாலிஃபைட் ஆகி மெம்பர்ஷிப் எடுத்துக்கணுங்கிறத சொல்றாங்க. இப்ப இவ்வளவும் இருந்தா தான் நீங்க இது செய்யலாம். அப்ப இதே டைம்ல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதுல எப்படி எப்ப சார் எனக்கு இன்னும் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரல யூனிவர்சிட்டியில யூனிவர்சிட்டி முடிஞ்சுது ஆனா ரிசல்ட்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு இஷ்யூவும் இல்ல. உங்களுக்கு தேவை எதுன்னு சொன்னா உங்களோட எஃபெக்டிவ் டேட் தான் தேவை. அதாவது இந்த க்ளோசிங் டேட் முடிகிற 3ஆம் மாசம் 14ஆம் தேதி முதல் உங்களுக்கு எஃபெக்டிவ் டேட் யூனிவர்சிட்டியால தருவாங்கன்னு சொன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரியா? ரிசல்ட்ஸ் வரணுங்கிறது தேவையில்லை. ஆனா நீங்க இன்டர்வியூக்கு போகிற டைம்ல உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கணும். கிளியரா? அப்ப இதுல கிளியர். இதே டைம்ல அடுத்த விஷயம் தான் வயது. சோ இதெல்லாம் மெயினா முக்கியம். நார்மலான தேவை. அடுத்தது 22 தொடக்கம் 28 வயசுக்குள்ள இருக்கணும். யாருன்னு சொன்னா அரசுல வேலை செய்யாதவங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இல்லாதவங்க, 22 தொடக்கம் 28 வயசுக்கு இடையில இருக்கிறவங்க தான் விண்ணப்பிக்கலாம். சரிதானே? இது இந்த எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இருக்கணும். அதோட தான் இந்த வயதை பார்ப்பாங்க. அதே வேளையில ஒரு ஆள் அரசாங்க சேவையில அல்லது மாகாண அரசாங்க சேவையிலேயோ வேலை செய்யறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வயசு 35 இருக்கணும். சோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைங்கிறது இல்ல. சோ நீங்க உங்களோட டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு கூடாக நீங்க உங்களோட இதை உறுதிப்படுத்தி அனுப்பணும். இதே டைம்ல போகும்போது நீங்க இதை எடுத்திருக்கணும். ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு அதாவது டிசிப்ளினரி ஆக்ஷனுக்கு எதுவுமே உட்பட்டிருக்க கூடாதுங்கிறதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கிற பிரதான விடயங்கள். விளங்குதா? சோ அப்ப சிலவங்க என்கிட்ட கேட்டதுதான். அதாவது இப்ப மெசேஜ்லயும் இருந்தது. சோ கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அப்ளை பண்ணலாமான்ட்டு. நீங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். சரிதானே? ஒரு இஷ்யூவும் இல்ல. இதே டைம்ல உங்களோட பரீட்சை கட்டமைப்பு இந்த முறை மாற்றம் அடைந்துள்ளது. என்னன்னு சொல்லி சொன்னா 3 பகுதி. வெயிட்டா 2 மெசேஜ் பார்த்துட்டு வரேன். சார் ஐ செட் ஃபார் த டெக்ஸ் ஆஃபீஸ் எக்ஸாமின் விஆர்டி ஆஃப் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ். ஸோ டஸ் இட் இல்ல இல்ல அது இல்லம்மா. அது உங்களோட வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல தானே. அது இஷ்யூ இல்ல. வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல வந்துட்டு ஐஆர்டி இல்லையே இன்கம் கலெக்டரோ ரெவென்யூ கலெக்டர் சொல்லி ஆஃபீஸர் என்ன தான் இருக்குது. அதாவது டெக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லி
சோ அது இஷ்யூ இல்லமா. இது வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல டெக்ஸ்ட் ஆஃபீஸர் நீங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கீங்கனே, அதுதான் நீங்க அங்க சொல்றீங்க. இங்க எல்எல்பி அப்போ அட்டர்னியேட்டா லோ இல்லையா? எல்எல்பிங்கிறது வேற மகன், அட்டர்னியேட் லோங்கிறது வேற. அதாவது லோ காலேஜ்ல நீங்க உயர் நீதிமன்றத்துல சட்டத்தரணியா சத்தியப்பிரமாணம் செஞ்சிருக்கீங்க. அட்டர்னியேட் நீங்க எக்ஸாம் பாஸ் ஆயிருந்தானே 6 மந்த் அப்ரண்டிஸ்ஷிப் எடுத்துங்கிறது அதுல அர்த்தம். சரிதானே? கவர்மெண்ட் ஆபீசருக்கும் செகண்ட் கிளாஸ் இருக்கணும் என்ன சார்? ஓ கவர்மெண்ட் ஆபீசர்னு சொன்னாலும் உங்களுக்கு கிளாஸ் தேவை. நீங்க ஹெட் ஆஃப் த சிக்னேச்சர் அனுப்பணும். அவரு கூட தானே நீங்க அப்ளிகேஷன் இது செய்யணும். ஓகே ஓகே. இவ்வளவுதான் இருக்கு. இதுல உங்களோட பரீட்சை கட்டமைப்பு தான் மெயினான விடயம். நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கிறது. இதுல என்னன்னு சொன்னா லாஸ்ட் இயர் பேர் ஒரே இதாத்தான் இருந்தது. நான் உங்களுக்கு ஒப்பீடு செய்யற மாதிரி போட்டிருக்கிறேன். ஸோ 3 விடயங்களோட நீங்க ஒப்பிட்டு செய்து பார்க்கணும். என்னண்டா பரீட்சை ஒன்று படிக்கும் போது வெறுமனே அவர் சொல்றாரு இவர் சொல்றாருங்கிறது நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. நீங்களே உங்களை தயார்படுத்தணும். ஸோ அதுதான் மெயினான விடயம். அப்ப நீங்க ஃபெஸ்ட்டுக்கு கெசெட்ல என்ன சொல்றாங்கிறத கவனிக்கணும். இந்த முறை கெசெட் எப்படி வந்திருக்குது, லாஸ்ட் இயர் கடைசியாக வந்த கெசெட் எப்படி இருக்குங்கிறத கட்டாயம் ஒப்பிட்டு பார்க்கணும். ஸோ நான் இதோட உங்களுக்கு ஓலையிலும் சேவிக்கிற கெசெட்டையும், அதாவது நாடளாவிய சேவை நடந்த கெசெட்டையும் ஒப்பிட்டு போட்டிக்கிறேன். ஏண்டா அதுவும் உங்களுக்கு இந்த வினாத்தாலும் அதிகளவான விடயங்கள் நெருக்கமானதாக இருக்குங்கிறதால ஸோ அது சம்பந்தமா இது செய்வோம். ஸோ அப்போ ஒவ்வொரு பாடத்துக்கும் 100 புள்ளி, ஆக குறைஞ்சது நீங்க ஒரு பாடத்துல 40 எடுக்கணும். ஸோ அப்ப 300ல இந்த 40க்கு மேல எடுத்து 6 ஆக டொப்பா வாராங்களோ 100 பேருண்டா அந்த 100 பேரையும் தான் எடுத்துக்கொள்வாங்க. சரியா? சோ இதுல தமிழ் மீடியம் சிங்கள மீடியம்ங்கிற எந்த கதை வேறுபாடும் இல்ல. சரிதானே? நீங்க எடுக்கிற புள்ளியை வச்சுதான் நீங்க தீர்மானிப்பட போகுது. நான் அப்ளிகேஷன் பத்தி சொல்றேன்மா நான் என்னன்னு சொல்லி. சார் த்ரூ ஆன்லைன் தானே அப்ளை பண்ண. ஓ அப்ளிகேஷன் நீங்க ஆன்லைன் கூட தான் இது செய்யணும். ஆன்லைன்ல தான் போடணும். நான் அது சம்பந்தமா சொல்றேன் நான். அப்ப இதுல உங்களுக்கு இந்த இந்த இதுதான் பாடத்துல ஸ்ட்ரக்சர். ஸோ ஒவ்வொரு பாடத்தையும் நம்ம உடைச்சு பார்க்கக்குள்ள மெயினாக இருக்கிறது இந்த கிரகித்தல். ஸோ உங்களுக்கு பாடத்துல உங்களோட கெசெட்ல போட்டிருக்கிறதையும் நான் போட்டிருக்கிறேன். ஸோ பரிச்சாத்திர விடயங்களை புரிந்து இயலுமே. நான் இது சம்பந்தமா பின்னுக்கு சொல்றேன். ஸோ அப்போ 1.5 மணி தியானம் கிரகித்தல் 100 மார்க்ஸுக்கு இதுல ஷோர்ட்டா சொல்லிட்டு போறேன். நல்ல என்னண்டா உங்களுக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னு சொன்னா புரிந்து கொள்ளக்கூடிய இயலுமை, தொடர்பாடல் திறன், சாராம்சப்படுத்தல், விவரித்தல் மற்றும் ஆக்கத்திறன் ஆகிய திறன்களை அளவிடுவதற்காக வடிவமைக்கப்பட்ட புறவய வினாக்களை கொண்டுள்ளது. அப்ப என்ன புறவய வினாக்கள் சொன்னா வெளிப்படையாவே ஒரு விட தான் இருக்கிறங்கிற மாதிரி செய்யறது. சரிதானே? அப்படியான வினாக்கள், அதாவது இறுதியாக நடந்த ஃபாரின் சேவிஸ் அதே மாதிரி ஓல் ஐலண்ட் சேவிஸுக்கும் இதே கட்டமைப்புல தான் வினா வந்தது. உங்களுக்கு இங்க 1.5 மணித்தியாலம் போடப்பட்டிருக்கு. இது 100 புள்ளி எத்தனை வினாக்கள்ங்கிறது சம்பந்தமாக போடல. சோ இதுல சாராம்சப்படுத்தல் விபரித்தல் வாரதால கட்டுரை சுருக்கம் வரும்னு சொல்லி கூடுதலாக எதிர்பார்த்துட்டு போகாதீங்க. லாஸ்ட் இயர் பேப்பர்ல இருந்து இது வேறுபட்டது. சோ நான் அதை கம்பேர் பண்ணும்போது சொல்றேன். அதே மாதிரி நுண்ணறிவுங்கிறதும் இந்த 2 பேப்பரும் நான் என்னன்னு சொன்ன அவதானிச்சதுல ஓலைலன் சேவிஸ்ல பார்ட் 1 பேப்பரை ஒத்ததாகத்தான் இருக்குது. நீங்க எத்தனை பேர் ஒப்பிட்டு பாத்தீங்களா, இல்ல உங்களுக்கு வேற கிளாஸ்ல சொன்னவங்க ஒப்பிட்டு சொன்னாங்களாங்கிற எனக்கு தெரியாது. பட் நான் அதே டைம்ல நான் இன்லண்ட் ரிவன்யூ சேவிஸ் எக்ஸாம் எழுதல என்று சொன்னா எனக்கு கிளாஸ் இல்லாதால நான் எழுதி கொள்ளல. ஸோ அதையும் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன். இதே இதுல நுண்ணறிவு பரீட்சையும் உங்களுக்கு இன்னும் ஒவ்வொரு விடயங்களும் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது சம்பந்தமான விடயங்களை நான் பின்னுக்கு சொல்றேன். 2வது பாடம், 3வது வளமையாக இருக்கிற மாதிரி பொது அறிவு. இந்த பொது அறிவும் உங்களோட இந்த 2020ஆம் ஆண்டு கோல் பண்ணின இன்லண்ட் ரெவன்யூ சர்வீஸும் திரும்ப 2021ல அமெண்ட்மெண்ட் செஞ்சுதான் 1 மணித்தியாலமாக ஆக்கி ஸ்ட்ரக்சரை மாத்தினாங்க. அதுக்கு முதல் ஒரு 2-3 தடம் இது செய்து இருந்தா. ஸோ இதே இதுல இந்த ஒப்புட்டு பார்க்க கோட்டால உங்களோட அந்த கம்ப்ரிஹென்ஷனை நீங்க பார்க்க கொள்ள நான் இதை இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன் என்று சொன்னா தமிழ்ல பிழைகள் இருந்தான்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி போட்டு இந்த இதுல போட்டிருக்காங்க உங்களோட அந்த கம்ப்ரிஹென்ஷன், அதாவது 2025 போட்டிக்கிறது இப்ப கோல் பண்ணிக்கிறது, 2021 போட்டிக்கேன் அது திருத்தம் இது செஞ்சால 2020ஆம் ஆண்டு மார்ச் கோல் பண்ணினதை 2021ஆம் ஆண்டு திருத்தம் செய்தாங்க. அதுக்காக வேண்டி அதை போட்டிருக்கிறேன். ஏஐஎஸ் போட்டிருக்கேன் ஓல் ஐலண்ட் சேவிஸ்ல போட்டிருந்தது. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளையால் இங்க 2 மணித்தியாலம் ஓல் ஐலண்ட் சேவிஸ்ல 100 மார்க்ஸுக்கு 50 கேள்வி அல்லது இங்க சாய்ஸோ என்னங்கிறத போட்டிருந்தாங்க. இங்க உங்களுக்கு எதுவும் போடல. ஆனா இந்த இதையும் ஒப்பிட்டு பாருங்க பாப்போம். ரெண்டுமே ஒரே விடயத்தை தான் சொல்ற மாதிரி இருக்குது. இன்னமும் நான் சில வினாத்தாட்கள் பார்த்திருந்தேன் குரூப்ல, இதையும் கூட தெரியாம பழைய மெதட்டுக்கு தான் கிளாஸ்ல பேப்பரை போடுறாங்க. தயவு செய்து அவ்வாறு உங்களை ஏமாத்துறேன்னு சொன்னா நீங்க அதுக்கு போகாதீங்க. நான் சொல்லல யாரையுமே, உண்மையா அவங்களோட திறமை இருக்குது படிச்சு கொடுக்கறது. பட்
இதுதான் விஷயம் பிள்ளையால். உங்களுக்கு போட்டிருக்கிறாங்க அழகாவே ஒப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். புறவாய வினாக்கள் தான். அதே பாருங்க, சேல் கான்ஸ்டிட் ஆஃப் ஒப்ஜெக்டிவ் டைப் கொஷின் டு டெஸ்ட் த கொண்டிடேபிள் கொம்ப்ரிஹென்ஷன். அதே விஷயங்களை போட்டிருக்காங்க பாருங்க, கொம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், சம்மரைசிங், இன்டர்பிரிட்டேஷன் சொல்லி போட்டு இங்க அனலைசிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி போட்டிருக்காங்க. கிரியேஷனை மட்டும் இதுல போட்டிருக்காங்க. அதே இதை கேசேட்ட போட இல்லாத போடுறதுல ஒரு இஷ்யூவும் இல்லை. பட் மாத்தணுங்கிறதுக்கு மாத்தி போட்டிருக்காங்க. ஆனா பாருங்க, அதே விஷயத்தை சொல்லியிருக்குது. இப்ப இதுல அப்ப என்ன வகையான வினாக்கள் வரும் உங்களோட இங்க பாருங்க, 2021 என்ன எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, அதாவது அந்த ஏர்லியா கால் பண்ணினதை இல்லத்தாக்கி போட்டு 1.5 மணி தேலமாக்கினாங்க. ஏண்டா ஏர்லியாகவே 2020 கால் பண்ணின வேலையில பெஸ்ட்டுக்கு கால் பண்ணினப்போ பகுதி 1 பகுதி 2 வச்சு, பகுதி 1 கட்டுரையும் சுருக்கமும் வச்சு, பகுதி 2ல உங்களுக்கு இலக்கண பகுதி இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனா அதை மாத்தி 2021 என்ன செய்தாங்க, 1.5 மணி தியாலம் இந்த போட்டு உங்களுக்கு இது செய்திருந்தாங்க. இதே இதுல நீங்க இறுதியாக நடந்த பரீட்சையில பாருங்க, அதுல எவ்வாறுன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு கட்டுரை சுருக்கம், அதே டைம்ல சுருக்கத்துக்கு கூடுதலா முக்கியத்துவம் கொடுத்து பெரிய பந்தி சுருக்கமும் இருந்தது, சிறிய பந்திகளை தனி வாக்கியம் எழுதுறது இல்லை அதையும் சுருக்கி எழுதுற அளவுக்கும் வந்திருந்தது. இதே வேளையில பந்திய தந்தோடு கீழுக்கு ஆன்சர் எழுதுற கேள்விகளும் வந்திருந்தது. எப்ப இறுதியாக நடைபெற்றது. அதாவது இப்ப இந்த மதுமிதா அவங்கட அந்த பெச்சில் எடுபட்டவங்கட இதுல நடந்தது. ஆனா உங்களுக்கு இந்த முறை இதுல இருந்து பாருங்க ரெண்டும் எப்படி வேறுபடுதுங்கிறத. அப்ப இதை நீங்க கட்டாயம் தெரியாம போன முறை எப்படி முதல் வந்ததுன்னு சொல்லி போட்டு அந்த அடிப்படையில படிச்சீங்கன்னு சொன்னா நாம என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சும் வேலை இல்லை. பொதுவாக பிள்ளையா நான் வளமையா சொல்றதுதான், போட்டி பரீட்சைங்கிறது ஹார்ட் ஒர்க் தேவை, அதோட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும். ஸ்மார்ட் ஒர்க் இல்லைன்னு சொன்னா நாம படிக்கிறது பிரயோசனம் இல்லை. அதுதான் மெயினான விஷயம். பாருங்க, 2021 2025 இடையில எவ்வளவு அந்த வித்தியாசம் வருது பாருங்க. இந்த வித்தியாசமா இருக்குதா இல்லையா ரெண்டுலையும்? அப்ப இதுல பாருங்க, அப்ப நீங்க கட்டாயம் புறவயம் சார்பான வினாக்களுக்கு கூடுதலாக முக்கியத்துவம் எடுத்து பூரணமாக படிச்சு கொள்ளுங்க. ஆனா இப்ப இதுல உங்களுக்கு ஒரு நன்மை இருக்குது என்னன்னு சொன்னா, அதாவது இந்த இன்லண்ட் ரெவென்யூ சர்வீஸ் படிக்கிறவங்க அப்படியே தொடர்ச்சியாக கண்டினியூவா கொண்டு போகலாம். ஏன் எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்இஎஸ் ஓலைலன் சர்வீஸும் கோல் பண்ணிருக்கிறாங்க. 4ஆம் மாசம் இறுதி அல்ல 5ஆம் மாசம் கோல் பண்ணுவாங்க. அந்த காலத்துல அப்ப உங்களுக்கு இங்க எக்ஸாம் முடியும் அல்ல எக்ஸாம்ல கால் பண்ண எப்படியும் உங்களுக்கு இதான ஃபெஸ்ட்டுக்கு நடக்க போகுது. அப்ப முடிய கண்டினியூவாகவே நீங்க கொண்டு போகலாம் அந்த எக்ஸாமுக்கும். ஏன் அதே வகையான பாடத்துல இதைத்தானே போட்டிருக்காங்க, கிரகித்தல். அப்ப இது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா உங்களுக்கு எத்தனை கேள்வின்னு போடல. சோ கிரகித்தல்ல வந்துட்டு உண்மையாவே எனக்கு தெரிஞ்ச அளவுல, அதாவது கிரகித்தல்ங்கிற எல்லா பாடத்தையும் போட்டு பாடத்துல கேள்விகளை மாத்துவாங்க. புறவயம்ங்கிறது என்னண்டா பிள்ளையால் என்ன பொறுத்த வரைக்கும் ஆக மார்க்ஸ் சொல்லிட்டு எடுத்துக் கொள்ளலாம். காரணம் என்னண்டா, சரிண்டா சரி, பிழைண்டா பிழை. ஆனா நம்மளவங்க படிச்சு தரதுல சில வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப நீங்க ஒரு சேர்ட்ட போனா அவர் உருண்ட சொல்லுவார், இன்னொருத்தட்ட போனா என்னண்டா, அதுதான் தமிழ் மீடியத்துல. இப்ப பொதுவாகவே யோசிச்சு பாருங்க, தமிழ் மீடியத்துல இருக்கிறவங்க என்ன இது இல்லாதவங்களா? அப்ப ஏன் நாம குறைவாக போறோம்னு சொன்னா நாம கைட் பண்ணுற வீதம் படுற வீதம் பிழை. இதே சிங்கள மீடியத்துல பிள்ளைகள்ட்ட பாருங்க நீங்க எப்படின்னு சொல்லி, அவங்க எப்படி கைட் ஆகுறாங்கன்னு சொல்லி. அப்ப அவங்களுக்கு நான் நினைப்பேன் பேப்பர் இஷ்யூ ஆகுது, பேப்பர் இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொல்லி இது செய்தா உண்மையாவே அது அர்த்தம் என்ன? தமிழ் மீடியம் யாருமே இது செய்யக்கூடாது தானே. அப்ப ஏன் நம்மளும் வாரம் இதே வேளையில அடுத்தது எந்த ஒரு ஆசிரியரும் உங்களுக்கு மாதிரி வினாத்தாள் என்று சொல்லி போட்டு அல்லது நான் முதல் பேப்பர் தாண்டி சொல்லி போட்டு கிளாஸ செய்யறாருன்னு சொன்னா நீங்க நம்பி போகாதீங்க. ஏன் காரணம்டா, ஏன் மாதிரி வினாத்தாள்னு சொல்லி பிள்ளைக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரி பேர் இருக்குது. ஆனா நாம கிளாஸுக்கு போனோம்டா என்ன செய்வோம், படிச்சு தருவாங்க. அதே இதுதான் பேப்பருக்கு வருமா? என்னண்டா உங்களுக்கு வெளியே சொல்லியிருக்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி போதும் பிள்ளையால் உங்களோட பேப்பரை திரும்ப நடத்த வைக்க இந்த போட்டி பரீட்சைகள்ல. சோ எந்த காரணத்துக்காக உங்களோட கேள்விகள் வராது. வாரன்னு சொன்னாட கடந்த கால வினாத்தாட்கள்ல இருக்கிற கேள்விகள் மாத்தித்தான் வருமே தவிர அதே கேள்வி வராது. அது 100% கரண்டி. சிலவங்க சொல்லுவாங்க, நான் போன முறை படிச்சு கொடுத்து இத்தனை கேள்வி வந்த அத்தனை கேள்வி வந்தேன்னு சொல்லி. அப்படியாங்க கேள்வியை கேளுங்க, நாம அதோட அந்த பேப்பரே இல்ல தாக்கலாம் பிள்ளையா. அப்படி ஒரு காலமும் இல்ல. 1-2 கேள்வி சாயல்ல வந்தாலும் அந்த வினாவாக இருக்காது 100% சரிதானே. சோ எப்படியும் பேப்பர் எடுக்கிற செட் பண்ணும் போது அதை மாத்தி தான் எடுப்பாங்க. ஒரு தடவை பேப்பர் எடுத்து அந்த கேள்வி வராது, அந்த வினாவை மாத்தி போடுவாங்க. இதுதான் இதுல இருக்கிற விஷயம். சோ மாதிரி வினாத்தாள்னு சொல்லி போட்டு பொதுவா இருக்கிற ஒரு 4-5 பேப்பரை எடுத்து படிச்சா எப்படி நீங்க இது செய்யற? சோ இதுல இருக்கிற ஒவ்வொரு விடயங்களையும் யூனிட் வைஸாக உடைச்சு படிக்கணும்.
அப்படி கிளியரான தானே நம்ம மாதிரி வினாத்தாள் போலாம். எடுத்தெடுப்புல உண்மையாவே உங்களுக்கு இருக்கிற காலம் மே எக்ஸாம்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஆனா என்ன நான் நினைக்கிற அளவுக்குள்ள உங்களுக்கு அதே டைம்ல நடக்கும். ஏன்னா உண்மையாவே இது ஜனவரி மாதம் உங்களுக்கு இந்த அப்ரூவ் கொடுத்த ஒரு விஷயம். அவங்க இந்த 100 பேர் எடுக்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில. அப்ப அதுக்குரிய பரீட்சை விரைவாக நடக்கும். ஏன்னா உண்மையாவே இனி ஒரு நடக்கிற எந்த ஒரு போட்டி பரீட்சை பொதுவாக இதுல இருக்கிற எல்லாருமே கிராஜுவேட்ஸ். ஸோ நீங்க எழுத போறீங்க எக்ஸாம். உங்களுக்கு அதே டைம்ல தற்போதையில வேலையில இருக்கிறவங்களும் இருப்பீங்க, இல்லாத கிராஜுவேட்ஸும் இருப்பீங்க. ஸோ இப்ப கவர்மெண்ட் பட்ஜெட்லயும் 30,000 பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. அதுவும் முறையான இன்டர்வியூ அல்லது பரீட்சை. ஸோ இந்த 30,000த்துக்குள்ள எல்லா சேவைஸும் ஈஸியா போகுது, கோல் பண்ணி பட போகுது. அப்ப ஏதோ ஒரு நாம சேவைக்கு போறோம்னு சொன்னா நாம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும். இப்ப இதுல விடயம் தெரியாம நாம எப்படி போய் இது செய்யற பரீட்சையில? அப்ப கிரகித்தல்ல என்ன சம்பந்தமாக படிக்கணும், அதாவது இந்த கொம்ப்ரிஹென்ஷன் இந்த புறவாய் வினாக்கள்ங்கிற சம்பந்தமா நான் உங்களுக்கு பின்னுக்கு சொல்றேன். சோ நான் என்னென்ன பிள்ளையால் இது உண்மையாவே சொல்லிட்டா மார்க்ஸ் எடுக்கிறது ஏண்டா இப்ப இதே இதுல கட்டுரை சுருக்கம் வந்தா அது அகவாயம் சார்ந்தது, பேப்பர் திருத்தரவர் கூட்டலாம் குறைக்கலாம், அவரு டிசைட் பண்ணுவார். இங்க அப்படி இல்லை, சரிண்டா சரி பிளண்டா பிள்ளை. சோ நாம அந்த சரியானபடி எடுக்கிறதுக்கான மெதட்டை படிச்சோம்னு சொன்னா நம்மட மார்க்ஸ் வென்றும். இதே இதுல மெசேஜும் போட்டிருந்தீங்க லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்னன்னு சொல்லி. என்னென்ன பிள்ளையால் லாஸ்ட் இயர் 71 பேர் எடுத்தாங்க. லாஸ்ட் இயர் நடந்த பேப்பர்ல கிரகித்தல் பேப்பரா அதிகளவானவர் ஃபெயில் ஆனது. அதனாலதான் இந்த முறை புறவாய வினாக்களை கொண்டு வந்திருக்காங்க. சோ அதுல மார்க்ஸ் இதோட கொம்பையா பண்ணாதீங்க நான் சொல்றது. ஏன்னு சொன்னா அதுல நிறைய பிள்ளைகள் கட் ஆஃபோட கூட எடுத்தவங்க இருக்காங்க, பட் ஃபெயில் தமிழ்ல. காரணம் அதாவது கிரகித்தல்ல காரணம் என்னன்னு சொன்னா அவங்கட அந்த பேப்பருக்கு 5 வினாக்கள் ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டுரை 350 சொல் வந்தா நமக்கு எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? குறைஞ்சது சும்மா எழுதுறதுனா அரை மணி நேரம் எடுக்கும். இதே இது சுருக்கம் வந்தா அதே மாதிரி எடுக்கும். அப்ப மிச்சமிக்கிற 3 கேள்வி எப்படி செய்யறது? அப்ப எப்படி நாம பாஸ் ஆகுறது? பாஸ் மார்க்ஸ் 40ங்க கிட்டால. அப்ப இதுலயே யோசிச்சு பாருங்க. அந்த ஹைஸ் மார்க்ஸ் நினைக்க ஒரு 60-70க்குள்ளதான் இருக்கும் அந்த லாஸ்ட் இயர் பேப்பர்ல கொம்ப்ரிஹென்ஷன்ல. அதனாலதான் அந்த எவரேஜ் வந்துட்டு இப்படி இருந்தது. சோ நாம பேப்பர் எக்ஸாம் செய்ய போகும்போது இந்த பரீட்சையில எந்த பரீட்சை நீங்க இருந்தாலும் அதுல பூரணமான தெளிவு எடுத்து போட்டு நீங்களா சுயமா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொரு சாரும் ஒவ்வொரு வேல படிச்சு தருவாங்க. அதை நான் பத்தி சொல்ல வரல. சோ உங்களுக்கு தெரியும் ஆட்ட போனா கிளியரா இருக்குங்கிறத நீங்க தான் இது செஞ்சு கொள்ளணும். சோ ஆனா இதர விடயங்களை தெளிவுங்க இப்படி இல்லாம வேற மாதிரி படிச்சு தரா அந்த கிளாஸுக்கு நீங்க போக வேணாம். நான் அதைத்தான் சொல்லுவேன். பிழையாக கைட் பண்ணப்பட வேணாம். இப்ப பொதுவாகவே இந்த கிரகித்தல்ல நான் அதை அங்க சொல்றேன் நான். அப்ப இதுதான் இதுல இருக்கிற கிளியர். இது விளங்கிட்டு தானே உங்களுக்கு இந்த கிரகித்தல்ல பேப்பர் ஸ்ட்ரக்சர் நான் இதுல என்ன வகையான கேள்வி வரும் எப்படிங்கிற சம்பந்தமா பின்னுக்கு சொல்றேன். சார் ஃபொரின்சேஜ் ஏஜ் லிமிட் அதுவும் இதே இதுதான் மகள். ஒவ்வொரு முறையும் என்னன்னு சொன்னா எடுக்கிற காலத்தை பொறுத்து என்னடா அடுத்து ஒவ்வொரு எடுக்கிற காலங்களை பொறுத்து இப்ப எக்ஸாம் கோல் பண்றதுக்கு இடையில காலம் பிஎஸ்சி தான் தீர்மானிக்கும். கெசெட்ல அதாவது சேவிஸ் மினிட்ல இத்தனை வயது இருந்தாலும் பிஎஸ்சி வந்து தீர்மானிக்கலாம். ஏன்னா தற்போது வரைக்கும் இந்த முறை எஸ்எல்ஏஸ்ல வயது அதிகரிக்கப்படலாம்னு தான் சொல்லிப்பாடு 30. அதாவது இன்னும் பிஎஸ்சிக்கு அவங்க இந்த எங்கட அதாவது நாங்க இப்ப எடுபட்டது எஸ்எல்ஏஸ் எஸ்எல்ஏஸ்க்கு எல்லாத்துக்கும் இன்டர்வியூ முடியுது. பாராளுமன்ற பிளானிங் சர்வீஸ் அங்கே அது முடிய லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் உண்டா தான் போடுவாங்க. அது முடியத்தான் கால் பண்ணி போட்டு பிஎஸ்சிக்கு கொடுப்பாங்க. அந்த டைம்ல தான் எத்தனைங்கிறது சம்பந்தமாக இது செஞ்சிருக்கும். இங்கிலீஷ் இங்க சம்பந்தமே இல்லையம்மா. நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல போட்டா இங்கிலீஷ்ல செய்யணும். இங்கிலீஷுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையே. தமிழ்ல என்னண்டா மூணுமே நீங்க தமிழ்ல எழுதலாம். ஐக்கியூவும் ஜெனரல் நாலேஜும் கொம்ப்ரிஹென்ஷனும். அப்ப ஏன் இங்கிலீஷை பத்தி கேட்கீங்க? அப்ப இந்த கிரகித்தல் சம்பந்தமானது உங்களுக்கு கிளியர் தானே? அதான் நான் பிள்ளைகள் சொல்றேன், அழகா மார்க்ஸ் எடுக்கிற பகுதி. ஆனா நாம படிச்சு எடுக்கிற வீதம் போல. ஏன்னா சிலவங்க வந்துட்டு உண்மையாவே இதா சொல்லி தாராங்க. நான் இதுக்கு சொல்லல, பிழையாக சொல்லி தாராங்க நிறைய இடத்துல. நானும் எஸ்எல்ஏஸ் கிளாஸ் போகும்போது எனக்கு என்னது புது வகையான வினாக்களாக இருந்தது. இன்டர்வியூல பிராக்டிகல்ல நீங்க தமிழ் மீடியம் எக்ஸாம் தமிழ் மீடியத்திலே செய்யலாம். அதை முதல் எக்ஸாம பாஸ் ஆகும். அதே டைம்ல பிள்ளையால் 70 பேர் எழுதுறேன்னு சொன்னா இதுல இத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்க. இல்ல ஹெச்என்டி இல்லமா, ஹெச்என்டி எல்லாம் இல்ல அப்ளை பண்ண இயலாது. இப்ப இதுல இத்தனை பேர் எடுப்பாங்க தமிழ் மீடியம்ங்கிறத இது செஞ்சு கொள்ளாதீங்க. நீங்க 70 பேர்னா 50 பேருக்குள்ள வரணும். நான் எல்லா பாடத்திலையும் இத்தனை மார்க்ஸ் எடுக்கிறேன், சோ இதான் எனக்கு வீக், இதை நான் பிளஸ் ஆக்கணும்னு சொல்லி படிச்சு கொள்ளுங்க. சோ இப்ப கிரகித்தல் உங்களுக்கு கிளியர். இதே இதுல ஐக்யூ பேப்பரை பாத்தீங்கன்னு சொன்னா சார் எஸ்எல்ஏஸ் எஸ்எல்வி கால் பண்ணுவாங்களா? ஓமா இந்த வருஷம் கட்டாயம் கால் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எப்படி 5ஆம் மாதத்துக்குள்ள கால் பண்ணுவாங்க. 5ஆம் மாசமா அடுத்து இந்த பேப்பரை நீங்க இதை பாத்தீங்கன்னு சொன்னா இது உங்களுக்கு இப்ப கால் பண்ணிக்கிறதுல இருக்கிறது. இதை பாருங்க, பெரும்பான்மையான விடயங்கள் ஓலைலன் சேவிஸோட தொடர்பட்ட மாதிரி இருக்குது. ஆனா
பொதுவாகவே ஐக்யூல இந்த வகையான வினாக்கள் தான் வருங்கிறது இருக்குது. இதுல 1.5 மணித்தியாலம், பட் உங்களுக்கு 1 மணித்தியால பேப்பர் தானே, 1 மணித்தியாலத்துக்குரிய அழகான நிறைய பேப்பர் இருக்குது பிள்ளையால். நீங்க ஐக்யூங்கிறது செய்ய செய்யத்தான் உங்களை மெருகூட்டும். அதோட ஐக்யூக்கு நாம அழகாக விடை எடுக்கலாம். ஆனா நீங்க இங்க என்ன விஷயம் சொல்லி சொன்னா டைமுக்குள்ள செஞ்சு பழகுறது தான். டூ நோட்ஸ், அதாவது எக்ஸாமினேஷன் வெப்சைட்ல போன நான் பின்னுக்கு இருக்குது, அதுல காட்டுறவங்களுக்கு நாங்க சொல்லலண்டா கேளுங்க. அதுல போய் பாஸ் பேப்பர் நிறைய இருக்குது. அவ்வளவு பேப்பரையும் டவுன்லோட் பண்ணி அவ்வளவையும் டைம் வச்சு செய்யுங்க பிள்ளைகள். நிறைய புத்தகம் இருக்குது. ஐக்யூக்கும் நீங்க இந்த புத்தகம் வாங்கி படிங்க, அந்த புத்தகம் படிக்கணுங்கிறதுல எந்த புத்தகம் ஐக்யூ புத்தகத்தை நீங்க எடுத்து படிச்சாலும் எல்லாமே ஒரே கேள்விகளை மாறி மாறி தான் போட்டிருக்காங்க. சோ ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க எந்த புத்தகத்தை நானே வாங்கி டைமை வச்சு செஞ்சு செஞ்சு பழங்க. நான் செய்யும் போது என்ன செய்வேன் சொன்னா, 1 மணித்தியாலம்னு சொன்னா பொதுவாக 1 மணித்தியாலத்துக்குரிய பேப்பர்கள் தான் புக்குகளும் வரும். சோ அந்த புக்கை எடுத்து நான் 1 மணித்தியாலம் சரியாக டைம் வச்சு அந்த கேள்விகளை செய்வேன். எத்தனை கேள்வி செய்யறங்கிறதுல 1 மணித்தியாலம் டைமிங் பழகுறதுக்கு நான் அதைத்தான் செய்வேன். இந்த 1 மணித்தியாலத்துக்கு நான் செய்து போட்டு என்ன செய்வேன் சொன்னா, அதுக்கப்புறம் இப்போ 40 கேள்வி நான் செஞ்சேன், 40ஓட நித்தாட்டிடுவேன். நித்தாட்டி போட்டு இதுல எத்தனை பிழை எடுத்திருக்கணும், அது ஏன் பிழை எடுத்தேன்னு சொல்லி போட்டு செய்யாத என்ன செய்வேன், திரும்ப செஞ்சு பார்ப்பேன். அப்படி நாம செய்ய 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 என்னன்னு சொன்னா நம்மட டைம்ட வேகத்தையும் கூட்டும், நம்ம டைமுக்கு பழகிடுவோம். மெயினான பிரச்சனை ஐக்யூல நீங்க ஆர்ட்ட கேட்டான பேப்பர் ஈஸி, டைம் போதாதுன்னு தான் சொல்லுவாங்க. காரணம் இதுதான். அப்ப முன்னே என்னென்ன பிள்ளையால் நாங்க இந்த எஸ்எல்ஏசிக்கெல்லாம் இது செய்யும் போது 2021ஆம் ஆண்டு அப்ளை பண்ணி 2024 தான் எக்ஸாம் எழுதினேன். அப்ப இவ்வளவு வருஷம் கெப் இருந்து, ஆனா அந்த அளவுக்கு கெப் இனி வராது. சோ இந்த எப்படின்னு சொன்ன டேட்டுக்குள்ள நடத்துவாங்க. நீங்க படிச்சு கொள்ளுங்க இருக்கிறதுல. இப்ப இங்க பாருங்க 2020ஆம் ஆண்டு உங்களோட கால் பண்ணின இந்த இதையும் இதுல ஒரு இஷ்யூ ஒன்றும் இல்லை. இப்ப இதுல 50ங்கிறதையும் போட்டுட்டாங்க. அப்ப இங்க என்னங்கிறதும் இல்லை. இப்ப இதுல ஒரு வே ஒன்று வரும் என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க என்னத்த படிக்கிறதுங்க, இதுக்குத்தான் ஐக்யூக்கு பிள்ளைகள் படிக்கும் போது நீங்க அண்மையில இன்னொரு எக்ஸாம் தானே, இப்ப இன்லன் ரிவனுக்கு அப்ளை பண்றீங்கன்னு சொன்னானே அதோட சேர்த்து வேற என்ன எக்ஸாம்கள் நடக்குதோ எல்லாத்துக்கும் சம்பந்தமான தொடர்பு நாலேஜ் எடுத்துக்கொள்ளுங்க. ஏண்டா ஒவ்வொரு இதுலயும் புது புது விடயங்கள் அறிமுகப்படுத்துவாங்க, நாம அது சம்பந்தமான நாலேஜை நாம எடுத்துக்கொள்ளணும். அதுதான் மெயினான விஷயம் இந்த போட்டி பரீட்சை படிக்கிறதுல இருக்கிறதுல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுல என்னன்னு சொன்னா, இறுதியாக நடைபெற்ற உங்களுக்கு என்ன சொல்றேன்னா நான் பொது அறிவுல அது சம்பந்தமா சொல்றேன். அப்ப இப்படியான விடயங்களை படிச்சு கொள்ளுங்க. அப்ப இதுல ஐக்யூல என்ன வரும், என்ன சம்பந்தமானதுங்கிறத நான் பின்னுக்கு சொல்றேன். நான் இல்ல ஓர்டர்ல போகணுங்கிற அடிப்படையில. சோ இதுவும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். மெசேஜ் ஒன்று இருக்கு, வெயிட் பாருங்க. 96 பிறந்தவங்க நீங்க அப்ளை பண்ணலாம்னா உங்களுக்கு அதுல நான் வயதுல போட்டிருக்கேன் மகன், அதை கொஞ்சம் பாருங்க. நீங்க அந்த உங்களோட வயசு 28 இது செய்யலைன்னு சொன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். எப்படியும் இப்போ உங்களோட வயசு 28 தாண்டிட்டே, 28 வயசும் ஒரு நாள் வந்தாலும் நீங்க அப்ளை பண்ண இயலாது. சரியா? ஓகே. இதுல அடுத்த விடயமா இருக்கிறது தான் பொது அறிவு. இந்த பொது அறிவு பாடத்துல உங்களுக்கு என்னன்னு சொன்னா எல்லாமே போடுவாங்க. பொதுவாக வளமையா போடுற மாதிரி இதுல பெருசா ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி 1 மணித்தியாலம் இங்கேயும் என்ன உங்களுக்கு லாஸ்ட் இயர் அந்த 21ல கோல் பண்ணலையும் 1 மணித்தியாலம் தான் இருந்தாங்க. இப்ப இதுல நமக்கு அடுத்த விடயம் ஒன்று நடக்கிற என்னன்னு சொன்னா, நிறைய பேர் ஜெனரல் நாலேஜ் நாம படிக்கிறது இல்ல. சோ கிளாஸை நம்பித்தான் இருக்கிறது. 100க்கு 99 விதமானவங்க, ஒரு விதத்தை தவிர. அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவங்க என்ன செய்யற சார் படிச்சு தாரதை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கிறது. உண்மையாவே பொது அறிவுங்கிறது பிள்ளையால் நான் உங்களுக்கு பின்னுக்கு விளங்கப்படுத்தேன், வெறுமனே சமகால விடயங்கள் மட்டும் இல்லை. அப்ப நீங்க கிளாஸுக்கு போனா எத்தனை கிளாஸ் போவீங்க மொத்தம்? ஒரு மாத்தையில 4 அல்லது 5 கிளாஸ். இப்ப 5ஆம் மாசம் எக்ஸாம்டா மேக்சிமம் ஒரு 15 அல்லது 12 கிளாஸ் தானே. இந்த 12 கிளாஸ்லயும் ஒரு 2 ஹவர்ன்னு சொன்னா 30 ஹவர். அப்ப எத்தனை கேள்வியை தரையிலும் உங்களுக்கு? அப்ப இவ்வளவுக்குள்ளேயும் தான் பேப்பர் வரப்போகுதுண்டா நாம படிக்கிறத வழியே ஈஸியா நீங்க சார் டியூட்டர் தாங்கன்னு சொல்லி போட்டு வேலையை பார்க்கலாமா? அப்ப அப்படி வெறுமனே உங்களுக்கு கிளாஸை மட்டும் ஒருத்தர் செய்யறாருன்னு சொன்னா நீங்க நம்பி போகாதீங்க. அவர் காசுக்காக செய்யறாருங்கன்னா அது அர்த்தம். ஏன்னு சொன்னா பிள்ளையால் எத்தனை இது விடயத்தை உங்களுக்கு தரலாம் இந்த 15 கிளாஸ்லயும். அப்ப பிள்ளைகள் படிக்கணுங்கிற ஒரு இது ஒன்று இல்லையா? ம், யோசிச்சு பாருங்க நீங்க. நான் ஒரு ஃபெக்ட சொல்றேன். நான் இப்ப வந்துட்டு நீங்க இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லல, பொதுவாகவே நான் சொல்றேன். சார் இஃப் யூ ஹேவ் எனி பாஸ் பேப்பர் ப்ளீஸ் ஷேர் இட் இன் குரூப். நான் போடுறேன் மகன், நீங்க வெப்சைட்ல போயிட்டு எடுக்கலாமா? ஏன்னா நான் எல்லாத்தையும் போடுறேன்னு சொன்னா நிறைய பேர் லெஃப்ட் ஆயிருவாங்க, சிலவங்கட ஃபோன் லோட் ஆகும். ஸோ நீங்க குரூப் அந்த வெப்சைட்லயே போயிட்டு அழகா எடுக்கலாம். நான் பின்னுக்கு வெப்சைட்டையும் போட்டிருக்கிறேன், நான் அதை செஞ்சு தாரேன் உங்களுக்கு எப்படின்னு. சார் எஃபெக்டிவ் டேட் என்றால் போடலாமா? மார்ச் 31 நீங்க எப்படி போடுறமா? அந்த க்ளோசிங் டேட்டுக்கு முதல் இருக்கணும் உங்களோட எஃபெக்டிவ் டேட், நீங்க போட இயலாது. இப்ப என்னடா எக்ஸாமினேஷன் இதுல வந்துட்டு ஒரு நாள் அவங்க சொல்றதோட 0.01 உங்களுக்கு இதுதானே, நீங்க எதுவுமே செய்ய இயலாது. அதுதான் இது சொன்ன குவாலிஃபிகேஷன் தான் பேசிக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்எஸ்ஓக்கு 4C 2S இருக்கணும்னா அதான் பேசிக் குவாலிஃபிகேஷன்.
நீங்க டிகிரியில பிஹெச்டி முடிச்சிருந்தானா அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் இதுல இருக்கிற விஷயம். ஸோ 2025க்கும் 21லையும் பொது அறிவு 3 பாடங்கள் தான். இப்போ 3ம் உங்களுக்கு படிக்கும்போது எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்இஎஸ் மற்ற எக்ஸாம் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். இப்போ இதுல உங்களுக்கு இருக்கிற ஒரு சான்ஸ் என்னன்னு சொன்ன பிள்ளையால் 22 தொடக்கம் 28 எல்லாருமே ஃப்ரெஷ் கிராஜுவேட் தான். அதாவது வேற எந்த போட்டி பரீட்சை தொடர்பான அனுபவம் குறைவானாக்கள். அதாவது இந்த 28 அல்ல 27 வயசுல இருக்கிறவங்க தான் ஏர்லியா நடந்த அந்த சேவிஸ் எக்ஸாம்கள் எழுதியிருப்பாங்க. அப்ப மிச்சம் இருக்கிற அவ்வளவு பேருமே ஃப்ரெஷ்ஷா வாராக்கள். இதே வேளையில எல்லாரும் எக்ஸாம் எழுத இயலாது. கிளாஸ் இருக்கிறவங்க தான் எழுதுவாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு சான்ஸ் உண்டு. ஆக்கள் குறவு. நான் 100 கார்டு லாஸ்ட் இயர் 71 இருந்து 100ங்கிறதே பெரிய ஒரு அளவு. அப்ப இதுக்குள்ள நாம வரலாம். நாம நம்மள படிக்கிறங்கிற ஒரு ஐடியாவை எடுத்து படிச்சு கொள்ளுங்க பிள்ளையால். வெறுமனே சும்மா இது செய்யாம நான் படிக்கலாம் என்னால வரையலும் அடிப்படையில் எடுத்து படிச்சு கொண்டு சொன்னா உங்களுக்கு பூரணமாக இது செஞ்சிடும். இதே இதுல கிரகித்தல்ங்கிறதுல அதாவது உங்களுக்கு வரக்கூடியதுல ஆமில்லை நிச்சயிக்க முடியாது வரலாம், அல்லது பந்தி வரலாம். ஆமில்லை நிச்சயிக்க முடியாததுங்கிறதுலயே நிறைய விடயங்கள் இருக்குது. விடை எழுதுறது, விடைய தெரிவு செய்யறது, அல்லது தடித்த சொல்லுக்கு இது செய்யறது, அல்லது சுருக்கம் தனிவாக்கியம் எழுதுறது, இப்படியான வினாக்கள் எல்லாம் சேர்ந்துதான் உங்களோட இந்த புறவய வினாக்கள். இதுல அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா பிள்ளையால் உங்களோட டைமிங் தான் மெயினான இதா இருக்கும். அப்ப நீங்க இந்த பாடம் படிக்கிறதுக்கு கட்டாயம் நான் எப்பவும் சொல்றது என்னன்னு சொன்னா சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டை எந்த ஒரு கிளாஸுக்கு நீங்க போனாலும் சார் படிச்சு தர அந்த நாம படிச்ச கம்பராமாயணம் அது இதுகளை விட்டு போட்டு சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டை படிச்சு தாங்க சார் நீங்க கேளுங்க. ஏண்டா நீங்க பேமெண்ட் செய்யறீங்க, உங்களுக்கு ஒரு ஒப்ளிகேஷன் இருக்கும். ஸோ சார் இந்த நீங்க கேட்டு படிச்சு கொள்ளுங்க. ஏண்டா நிறைய பேர் இதை செய்யறது இல்லை. நீங்க சிங்கள மீடிய கிளாஸ் போய் பார்த்தா விளங்கும். இந்த மத்திய வங்கி அறிக்கைகள் அதாவது புதியதோ பழையதோ அதை வச்சுதான் செய்வாங்க. ஏன்னு சொன்னா இது சார்பான வினாக்கள் தான் உங்களுக்கு இந்த புறவ இதுல வரப்போகுது. பந்தி கேள்வி சுருக்கம் எழுதுறதுனா அதுல இருந்தா ஒரு பந்திய போடுறாங்க. இந்த நாம படிச்ச மாதிரி ஏ லெவல்ல ஓ லெவல்ல இருக்கிற மாதிரி எதுவான பொதுவான விடயங்கள் போடுறது இல்லை. ஏதாவது ஒன்று டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி வரும். அப்ப அதுல இருக்கிற ஒவ்வொரு வசனமும் வித்தியாசமா இருக்கும். அது நாம கிளியர்ன்னு சொன்னா தான் இந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாம். அதாவது படிக்கும் போது நார்மலாவே நீங்க ஜெனரல் நாலேஜுக்காக சென்ட்ரல் பேங்க் இதை வாசிக்கலாம். வாசிச்சா ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன சொல்லுங்கிற மாதிரி நீங்க செஞ்சு கொள்ளுங்க. இப்ப நார்மலாக சொன்னா குறிப்பிடத்தக்கன்னு சொன்னா என்ன பிள்ளையா சொல்லுங்க பாப்பா. இப்படி தான் வரும். இந்த குறிப்பிடத்தக்கங்கிறதுல அர்த்தம் என்ன? நான் இப்ப அதை பத்தி இது செய்ய விரும்பல, டைம் போகுங்கிறதால. சோ அதாவது குறிப்பிடத்தக்கன்னு சொன்னா ஒரு ஒரு இலங்கையின் பொருளாதாரம் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி அடைந்தது என்று சொன்னா பாரிய அளவில் வளர்ச்சி அடைந்தது அர்த்தமா? ம் சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் மத்திய வங்கி அறிக்கை நீங்க அவங்களோட வெப்சைட்லயே போயிட்டு டவுன்லோட் பண்ணலாம். தமிழ் பிடிஎஃப் இருக்குது. எடுத்து ஏன்னா இதுதான் பிள்ளையால் உங்களுக்கு நீங்க அனலைஸ் பண்ணி படிக்கணும். சார் மாதிரி இப்படி படிச்சு தர சார் மாட்ட போங்க. சரிதானே? குறிப்பிடத்தக்கங்கிறது கன்சிடரபிள். சரியா? அதாவது இப்ப சில சொற்களுக்கு நாம இங்கிலீஷ்ல சொன்னா விளங்கும். சிறிய அளவு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மீடியம்ங்கிற மாதிரி சொல்லாதீங்க. அதுதான் பிரச்சனை. பாருங்க நாம இப்போ ஒரு கேள்வி போடக்கட்டால குறிப்பிடத்தக்கண்டு போட்டும் ஒரு மீடியம் அளவில் அல்லது சிறிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சது என்று சொன்னா நாம சரின்னு எடுப்போம். அப்ப அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. சரின்னு சொல்லி சுவரா எடுக்க இயலாது. அப்ப கிரகித்தல்ல ஒரு சொல்லுல உங்களுக்கு ஃபுல்லா எல்லாமே மாறும். அப்ப அப்படித்தான் இருக்கும் பேப்பர். அப்ப அதுக்கு நீங்க கட்டாயம் எந்த சேர்ட்டை நீங்க இறைதல் படிச்சாலும் சார் நீங்க இந்த இதுல விட்டு போட்டு எங்களுக்கு இதை படிச்சு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. கேட்டு எடுத்து படிச்சு கொள்ளுங்க பிள்ளையால். இதுதான் மெயினான விஷயம். நீங்க மத்த இடத்துல எப்படின்னு தெரியாது எனக்கு. நீங்க போயிருந்தா நான் சிங்கள இதுகள்ல போயிட்டு பாருங்க, ஃப்ரீ கிளாஸில் போடுவாங்க. அதுலயே விளங்கும். சரியா? கன்சிடரபிள் அதாவதுங்கிறது அதுல மெயின் குறிப்பிடத்தக்கங்கிறதுக்கு நாம இப்ப சிறிய அளவு மீடியம் அப்படின்னு சொல்லல. கன்சிடரபிள்ங்கிற அதாவது ஒரு கருதத்தக்க லெவல்ங்கிற மாதிரி தான் இது. அதாவது இப்ப கொஞ்சம் இருந்து கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சிங்கிறது எடுக்கப்படாது. ஒரு அளவு ஒரு இதுல இருந்து ஒரு செல்லக்கூடிய அளவுங்கிற மாதிரி வரும். அதுதான் அதுல இருக்கிற விஷயம் பிள்ளையால். நான் அப்படி நாம நுணுக்கமாக படிச்சாதான் எனக்கு ஒரு தடம் சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் நான் படிக்கும் போது பார ஊர்திகள் இலங்கையில் அந்த வாகனம் பேன் பண்ண இதுல போட்டிருந்தா பார ஊர்திகள்னு சொல்லி. பார ஊர்திகள்னா என்ன எத்தனை பேருக்கு தெரியும்? ஹெவி வெஹிக்கிள். சரியா? பாருங்க நமக்கு ஹெவி வெஹிக்கிள்னு சொன்னா விளங்குது, லைட் வெஹிக்கிள்ங்கிறது தெரியும். அப்ப பார ஊர்திகள்ங்கிறது எப்படி போடுறாங்கன்னு சொல்லி அப்ப இப்படித்தான் இருக்கும்.
அப்ப இதுகள் சம்பந்தமா ஏன்னா சென்ட்ரல் பேங்க்ல இருக்கிறது உங்களுக்கு டிரெக்ட் இது இல்லையே, அழகாகவே அவங்களுக்குன்னு சொல்லி இருக்கிற மொழி நடையில இருக்கிறது. அந்த மொழி நடை தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரப்போகுது. அப்ப அதனால நீங்க அதைத்தான் இங்க படிச்சு கொள்ளணும். அப்ப இதை படிக்கும் போது உங்களுக்கு எஸ்எல்ஏஎஸ்க்கும் ஹெல்ப் ஆக போகுது. அப்ப அதுக்கேத்த மாதிரி படிச்சு கொள்ளுங்க. வெறுமனே நான் பாஸ் பேப்பரை தந்தேன், நான் போன முறை நடந்த பேப்பர் அதுன்னு சொல்லி போட்டு கட்டுரை வரும் சுருக்க வரும்னு சொல்லி போனா போகாதீங்க. நீங்க அந்த கிளாஸ் இதோட விட்டுருங்க. அதான் நான் சொல்லுவேன். அப்ப இத கொஞ்சம் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளையார். சரிதானே? அப்ப இந்த குறிப்பிடத்தக்கங்கிற மாதிரி தான் சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்ல இருக்கிற நீங்க ஒரு பந்தி எடுத்து நீங்களே வாசிச்சு நீங்களே கேள்வி உருவாங்க. நான் படிக்கும் போது என்ன செய்வேன்னா சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டர் அந்த எல்லாம் என்ன சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டர் பிரதானமாக முன்பக்கம், அதாவது ஒவ்வொரு பகுதியிலேயும் இருக்கிற முதலாவது 2வது தாள்ல வந்துட்டு ஒரு கட்டுரை மாதிரி போட்டிப்பேன், ஆர்டிகிள் மாதிரி. அதுல இருக்கிற ஒரு பந்தியை எடுத்து நான் விளங்கி எடுத்து போட்டு ஒவ்வொரு வசனமாக, அதாவது ஒவ்வொரு வாக்கியமாக என்ன செய்வேன்னு சொன்னா விளங்கி என்னத்த சொல்றான்னு சொல்லி போட்டு நானா கேள்விகளை உருவாக்குறேன். அப்ப இது சரியா அது பிள்ளையான்னு சொல்லி அப்படி வரும்போது நான் சில சேர்மார்கிட்ட அந்த டவுட்டுகளை கேட்டு, இல்லாட்டி எனக்கிட்ட தெரிஞ்ச தமிழ்ல நல்ல ஸ்பெஷலானவங்கள்ட்ட கேட்டு செய்வேன். அவங்களுக்கும் சில நேரம் இதாகும். கிடைத்தல் பேப்பர் செய்யற சேர்மார்கிட்டயோ இது செய்ய யோசிச்சு கேட்டு பாருங்க, அது யோசிச்சு பாருங்க. பழைய இது வேற, இப்ப புதுசுதான் தான் இந்த புறவாயம் போடுறான். எனக்கு தெரிஞ்ச அளவுல இப்ப ஏர்லியா வந்து பிளானிங் சர்வீஸ் லிமிடெட்லாம் இந்த வகையான வினாக்கள் பேப்பர் வந்தது. ஸோ ஃபெஸ்ட்டுக்கு அறிமுகப்படுத்தினா ஃபாரின் சர்வீஸ்ல பிறகு நான் இந்த திறந்த பரீட்சையில் அதுக்கு பிறகு ஓலைலன் சர்வீஸ் எல்லாத்துலேயுமே போட்டான். இப்போ உங்களுக்கும் கொண்டு வந்துட்டான். அப்ப ஏன்டா இது சொல்லிட்டுண்டா சொல்லிட்டு பிள்ளையாள் மார்க்ஸ். இப்போ நீங்க சில ஓலைலன் சர்வீஸ் எழுத போகும்போதும் அதுல வீடியோ நான் அந்த யூடியூப்ல போட்டீங்க, அதையும் பாருங்க தேவைன்னு சொன்னா அதுல சொல்லியிருப்பேன். இப்ப நீங்க இந்த புறவாய் வினாவுல சொலிட் மார்க்ஸ் பிள்ளையால் நம்ம எவ்வளவு குயிக்கா எடுத்துடலாம் மார்க்ஸ். இப்ப லாஸ்ட் இயர் இதுக்கும் நடந்தவங்களோட கிரயத்தலுக்கு இதுக்கும் பாருங்க. அப்ப மார்க்ஸ் சொல்லிட்டு எடுக்கலாம். சரிண்டா சரி, பிள்ளைண்டா பிள்ளை, வேற யாரையும் எஃபெக்ட் இல்லை. இப்ப இதுதான் இதில் இருக்கிறது. இது சம்பந்தமாக இது செஞ்சு கொள்ளுங்க. இதுக்கு மேலதிகமாக இந்த சொற்களை நான் ஏன் இதை போட்டீங்கன்னு சொன்னா எஸ்எல்ஏஎஸ்ல எங்களுக்கு வரும்போது அதிகளவான வினாக்கள் நேர்தொடர்பு நேரிடை தொடர்பு, அதாவது இந்த காரணகாரிய தொடர்பு அடிப்படையாக தான் வந்தது. அப்ப இது என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக அர்த்தம் எடுக்கணும். இதே இதுல உங்களுக்கு இந்த புறவய வினாக்கள்ங்கிறது போட்டு போட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா இப்படித்தான் கேள்வி போடுவாங்க. கூறப்படுறது நோக்கம். அப்ப நோக்கம் உண்டா ஒரு அர்த்தம், அதுல நோக்கம் அறிமுகப்படுத்துறங்கிறது வேற மாதிரி வரும். இதுகளுக்கு இங்க குறிப்பிடப்பட்டுள்ளவாறுண்டா ஒரு வகையான வகையில நாம் எடுத்துக்கொள்ளணும். அப்ப இப்படியானதுகளுக்கு நாம பிராக்டிஸ் எடுத்தா தான் சரி. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கிளாஸ் இது செஞ்சு கொள்ளுங்க. நீங்க செல்ஃபா படிக்கணும் இல்லையா? இந்த கிரகித்தல் பாட்டுல நான் அதிகமா சொல்றது என்னன்னு சொன்னா ஐஎல்டிஎஸ் வீடியோ பாருங்க. இப்ப இங்கிலீஷ்ல இது இருந்தாலும் இந்த யூடியூப்ல நிறைய இருக்குது. ஐஎல்டிஎஸ் இந்த அடிச்சிங் கொண்டு சொன்னாவே அதுல பேப்பர் என்ன சொன்னா நம்ம ஆன்லைன்ல என்ன செய்யறதுங்கிறதால புறவாயம் சார்பான வினாக்கள் தான் அதிக அளவு இருக்குது. இதுல இப்படியான வினாக்கள் இருக்குது. இதே வேளையில இந்த ஆமில்லை நிச்சயிக்க முடியாதுங்கிற கேள்வி உங்களுக்கு கட்டாயம் வரும். இந்த முறை நீங்க எழுதி போட்டு சொல்லுங்க, அது என்ன ஆமில்லையா உண்மை பிள்ளையா என்ன மாதிரிங்கிறது தெரியாது. அப்படியான வினாக்களுக்கு விட எடுக்கிறது. நாம இன்னொரு சேர்ட்ட போனா அவர் ஒன்றை சொல்லுவார், இன்னொரு சேர்ட்ட போனா ஒன்றை சொல்லுவார். அதனால நீங்க இந்த ஐஎல்டிஎஸ் வீடியோவை பார்த்து கொள்ளுங்க. சரியா? ஏண்டா இதுல எஸ் நோ நாட் கிவன் கொஸ்டின் யூடியூப்ல அடிச்சு கொண்டு சொன்னா அவ்வளவு வீடியோ வரும். இல்ல நெட்லயும் பிடிஎஃப் எல்லாம் அடிச்சு கொண்டா பிடிஎஃப் வரும். அதுல அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பிள்ளையார். அதுகளை படிச்சு கொள்ளுங்க இந்த கிரகித்தல் பகுதிக்கு. இதே வேளையில அடுத்ததுதான் உங்களுக்கு இருக்கிற இந்த பொது அறிவு. சோ இப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்குது அந்த கிரகித்தல் பகுதியில? சார் கேன் யூ எல்லா டிகிரி ஹோல்டரும் அப்ளை பண்ணலாமா? என்ன பிரச்சனை? மகள் மத்திய வங்கி அறிக்கை 2024 ஏப்ரல் தான் வெளியிடுவாங்க. ஒரு வருஷம் ஏப்ரல்ல தான். ஸோ இப்ப பழையது இருக்குது, நீங்க இப்ப படிச்சு கொள்ளுங்க. புதுசு வரும்போது செய்யுங்க. ஸ்லைட் த்ரூ த வாட்ஸ்அப். நான் ஸ்லைடை கொடுக்கறது இல்லை என்ன சொன்னா மற்றவங்களும் ப்ரிப்பேர் பண்ணி இது செய்வாங்கங்கிறதால உண்மையாவே நீங்க இப்ப ஏர்லியாவே நிறைய உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்கள் நடந்தது. அங்க நடந்ததுக்கு இதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது என்னன்னு சொன்னா பொது அறிவு. மெசேஜ் வருது. அவங்க கடைசி read paper sir, so sir can you send this recording to group sir because நான் ரெண்டா கிளாஸ் முடிய வீடியோ ரெக்கார்டிங்கை நான் போடுவேன், யூடியூப்ல போட்டுட்டு உங்களுக்கு இது செஞ்சு கொள்ளுவேன். அடுத்தது பொது அறிவு. இந்த பொது அறிவுங்கிறது நான் ஏர்லியா சொன்ன மாதிரி தான். அப்ப கிளாஸ் செய்யறாங்க, அப்ப கிளாஸை மட்டும் நம்ப இல்லாது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா சமகால விடயங்களை மட்டும் உங்களுக்கு தருவாங்க கிளாஸ்ல. அப்ப அந்த சமகால விடயங்களை மட்டும் நாம படிச்சுட்டு போய் எக்ஸாம்ல எழுதி இது செய்யலாமா? பொதுவாகவே ஒரு பொது அறிவு வினாத்தாள்னு சொன்னா இந்த அடிப்படையில தான் இருக்கும் பிள்ளையார். இப்படித்தான் இருக்கும். இவ்வளவு விடயமும் இருக்கிறது தான் பொது அறிவு. வெறுமனே இதுல சமகால விடயங்கள்ங்கிறது ஒரு
பகுதி தான். அப்ப எந்த எக்ஸாம்ல இதுவும் இல்ல, அதே டைம்ல புதுசாக என்ன ட்ரெண்ட் நடக்குதுங்கிறதையும் பார்க்கணும். சரிதானே? இப்ப இதுல பாருங்க, இலங்கை சம்பர்வாக பார்க்கணும், உலகம். அப்ப இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு அந்த 5 கிளாஸுக்குள்ள இது செய்யலாமா? ம் யோசிச்சு பாருங்க. அப்ப அது ஒரு பிழை. அப்ப அதனாலதான் நாங்க எங்க கிளாஸ்ல எப்படி செய்வோம்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு டியூட் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி தந்து மேலதிகமான விடயத்தை தான் கிளாஸ்ல இது செய்வோம். உண்மையாவே மத்தவங்க செய்யற மாதிரி இது செய்யல, ஏன்னு எனக்கு தெரியாது. அப்படி செய்தா என்ன இது பிள்ளைகளுக்கு நீங்க படிச்சு கொடுக்கீங்கன்னு சொன்னா அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கொடுங்களேன். அப்ப அதை விட்டு போட்டு வெறுமனே இந்த கிளாஸ்ல எஞ்சி போட்டு 10 கேள்வி 15 கேள்வி வந்து நம்ம எத்தனை சரி எடுக்கலாம். இதே இதுல சில பிள்ளைகள் ஜெனரல் நாலேஜ் படிக்கிறதுல பிள்ளையால் நீங்க கட்டாயம் நியூஸை பார்த்து நியூஸை நீங்க நோட் பண்ணணும், பேப்பர் வாசிக்கணும். பேப்பர் வாசிக்கிறது உங்களுக்கு பல எக்ஸாமுக்கு ஹெல்ப் ஆகும். நான் என்ன செய்வேன்னு சொன்னா, நான் நார்மலா போன்ல என்ன செய்வேன், நியூஸை பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுப்பேன். எல்லாத்திர நியூஸும் பாக்குறல, நியூஸ் ஃபெஸ்ட் டாட் எல்கேடே பார்க்கலாம் தமிழ்ல. அதே மாதிரி நியூஸ் டாட் எல்கேட கவர்மெண்ட் ஒபிஷியல் வெப்சைட்டை பார்க்கலாம், தமிழ் பிபிசி. இந்த இப்படியான தினகரன் பேப்பர், வீரகேசரி, இவ்வளவு தான் நான் பார்ப்பேன். தவிர மேலதிகமா ஏண்டா இப்ப சோசியல் மீடியா வந்ததுக்கு பிறகு அவ்வளவு ஒரு நியூஸ் எல்லாரும் காப்பி பண்ணி போடுவாங்க, அதே போட்டோ தான். அப்ப அது எந்த அளவு உண்மைங்கிறது தெரியாது. ஸோ அதனாலதான் நான் இந்த இது, அதாவது நம்ப தகுந்த சோர்ஸ்ல இருந்து பார்த்துக்கொள்றதுக்காக நான் இப்படி பார்த்துக்கொள்வேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. நியூஸ் ஃபெஸ்ட் டாட் எல்கே ஸ்லேஸ் தமிழை போட்டிங்கன்னா தமிழ் வரும். நியூஸ் டாட் எல்கேல கவர்மெண்ட் ஒவ்வொரு விஷயங்களும் போடுவாங்க, அதுலயும் தமிழ் இருக்கு, அதையும் பார்க்கலாம். தமிழ் பிபிசி, தினகரன், வீரகேசரி. இந்த தினகரன் பேப்பரை நான் ஒவ்வொரு தடவை எடுத்து நான் நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. அது உங்களுக்கு கட்டுரை பகுதிகளுக்கும் வேற வேற எக்ஸாம்களுக்கும் ஹெல்ப் பண்ணி கொள்ளும். எழுத்து பிழைகள் விடுறவங்களுக்கு இந்த எழுத்து பிழைகளை திருத்துறதுக்கும் இது உதவி செய்யும். சரிதானே பிள்ளையா? இது இதுல இப்ப இறுதியாக நீங்க என்னன்னு சொன்னா பரீட்சைகள் சம்பந்தமான நாலேஜ்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்ப இறுதியாக நடந்த அண்மையில நடந்த ஒரு பொதறிவு சார்பான ஒரு இதுன்னு சொன்னா எக்ஸஸ் டிபார்ட்மெண்ட் உங்களோட பினான்ஸ் மினிஸ்ட்ரியால நடந்ததுதான் மதுவரி திணைக்களத்துல எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டருக்குரிய, அதாவது மதுவாரி பரிசோதகருக்குரிய பரீட்சை நடந்தது. அது தற்போது ரிசல்ட்ஸ் வந்து இந்த செஞ்சுக்கிறாங்க. இதுல என்ன செய்தாங்கன்னு சொன்னா, பொது அறிவு உங்களுடைய மாதிரி ஒரு மணித்தியாலம் தான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அதுல எவ்வாறு வந்ததுன்னு சொன்னா, வினாக்கள் வளமையாவே கேள்வியை போட்டு போட்டு 4 விட தருவாங்க, 4ல் ஒன்றை செலக்ட் பண்றது. ஆனா இதுல கிட்டத்தட்ட ஒரு 25 வினாக்கள் எப்படின்னு சொல்லி சொன்னா பிள்ளையால் ஒரு 4 விட இருக்கும், 4 பேர பெயர் எக்ஸாம் இப்படி இருந்தா இதுல ஒரு 15 விடயம் இருக்கும். இந்த 4க்கும் தெரியானதை வந்துட்டு இப்ப 25, 26, 27, 28 கேள்வி இருந்தா 25வதுக்கு இதுல ஏயா பியா சியாங்கிற செலக்ட் பண்ணி நாம எழுதணும். இப்படியான வகையான வினாக்கள் அது கிட்டத்தட்ட 25 கேள்வி மட்டும் இந்த மதுவரி பரிசோதகர் பரீட்சையில போட்டிருந்தாங்களாம். அப்ப யோசிச்சு பாருங்க, பேப்பர கட்டமைப்பு மாறும். அதே இதுல சமகால விடயங்களும் கூடுதலாக போட்டிருந்தாங்க. சரிதானே? அப்ப நாம ஒரு பரீட்சை எழுதும் போது அதனோட தொடர்பான விடயங்கள், இப்ப லோக்கொலிச்சிட இந்த முறை பேப்பரும் ஸ்ட்ரக்சர் உங்களோட ஒரு மணித்தியாலம் மாதிரி தான். அதுல பேப்பரையும் என்ன அதிக அளவான சமாள விடயங்களையும் போட்டு வேற இதே மாதிரி டைப்கான கேள்விகள் தான் அதிகமாக போடுறாங்க இப்ப பேப்பர்கள்ல. அப்ப இப்போ புதிய ட்ரெண்ட்ல எப்படி இருக்குங்கிறதுக்கு நாம என்ன செய்யணும், எக்ஸாம் நீங்க மத்த கால் பண்றதுக்கு போட்டு எழுதுங்க. பொதுவாக எல்லாரும் கிராஜுவேட்ஸ் தான், இப்ப இருக்கிற ஃப்ரெஷ் கிராஜுவேட்டா தான் இருப்பீங்க. எதுனால ஒரு ஜொப்புக்கு போங்க, நான் இந்த ஜொப்புக்கு தான் போகணும்னு இருந்தீங்கன்னு சொன்னா எப்ப நடக்கும் என்னங்கிறது தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு எழுத்தொண்ணும் வேணும் தானே. சோ நீங்க முதலாவது ஒரு ஜொப் ஒன்றுல போயிட்டு உங்களோட டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்றதுக்குரிய இது செய்யுங்க. அது என்னையும் உங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட்டையும் தரும். நமக்கு மற்றதும் ஈஸியாக இருக்கும். ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை இல்லாட்டி வேற வேற ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு வரும், பினான்சியல் சப்போர்ட் ஒன்று இல்லாட்டி. அப்ப அதனால இப்படியான இதை செய்து கொள்ளுங்க. அண்மையில் நடக்கிற பரீட்சைகள் சம்பந்தமான நாலேஜ் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா ஒவ்வொரு பரீட்சையிலையும் ஒவ்வொரு வினாக்கள் புதுவிதமா அறிமுகப்படுது, அது சம்பந்தமா நம்ம கட்டாயம் அறிஞ்சிருக்கணும். சரிதானே? அப்ப இதுதான் இந்த பொது அறிவுல இருக்கிற விடயம். இந்த பொது அறிவுல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதே இதுல அப்ப நீங்க படிக்கும்போது எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி படிச்சு கொள்ளுங்க. ஏண்டா கிளாஸ்ல என்ன செய்வாங்க, நாம பொதுவா சொல்ற ஜெனரல் நாலேஜ் நாம் படிச்சு செய்யலாம், கிளாஸுக்கு போக போட்டு கிளாஸுக்கு போட்டு முடிச்சதுக்கு போற என்ன சொல்லுவோம், நான் போய் ஃபுல்லா படிச்சேன், அவர் படிச்சதுல ஒரு 2 கேள்வியாம் வந்து நான் வேஸ்டரப்பா படிச்சதுன்னு சொல்லி போட்டு விடிய விடிய படிப்போம், பாடமாக்குவோம். அதுதான் பிள்ளை. இப்ப படிக்கிறது என்னன்னா அதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது, போட்டி பரீட்சைங்கிறது ஸ்மார்ட் ஒர்க் தான் மெயின். அப்ப எதை படிக்கணும் எப்படி படிக்கணுங்கிறது சம்பந்தமாக எடுத்து படிக்கணும். வெறுமனே நான் படிக்கணும்னு சொல்லி போட்டு தாரது சார் தான் தாரது 100% சொல்லி இருக்கிறது இல்ல. சார் உங்களுக்கு கைட் பண்ணுவார், நீங்களும் தேடி எடுத்து செய்யணும். அப்ப நீங்க இப்ப என்ன செய்யணும், இந்த பொது அறிவு இந்தையில இருந்து இதுவரைக்கும் எழுதலைன்னா பரவாயில்ல, இந்தையில இருந்து எழுதுங்க, உங்களுக்கு மத்த எக்ஸாம் உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்ப ஒவ்வொரு நாளைக்கு என்ன நடக்குது முக்கியமான விஷயத்தை எழுதுறேன். இப்ப எஸ்எல்ஏஸ்ற ஸ்ட்ரக்சர்ன்னு சொன்னாலும் லாஸ்டா நடந்த எஸ்எல்ஏஸ்ற ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு
கரண்ட் மாதிரி தான் போட்டிருந்தான். அதாவது ஸ்ட்ரக்சர் டைப்ல யோசிச்சு எழுதுற மாதிரி இல்லாம பொதுவான இதுகள் தான் போட்டிருந்தான். அப்ப உங்களுக்கு எம்சிக்யூ ஒன் வேர்ட் ஆன்சர் வரும். அதாவது சுருக்கமான வினாக்கள் தான் போட்டிக்கு பல்வேறு சுருக்க வினாக்கள் உண்டா. அப்ப ஒரு மணித்தேலத்துக்கு இதே மாதிரி தான் வரப்போகுது. என்னென்ன பிள்ளையால் ஒரு கேள்வி பிள்ளைண்டா நீங்க 2 மார்க்ஸ் இழக்கீங்க. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்கன்னு சொன்னா சரி. இப்ப 30 சரி எடுத்து 60 40 மார்க்ஸ் விட்டுட்டோம். ஒரு மார்க்ஸ் உங்களுக்கு இதாகும். அதாவது நீங்க ஃபெஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரு டாப் 1 2 3ல இருந்து ஒரு 50 பேர் வர கட்டாலே ஒரு பிரச்சனை இல்லை. இந்த 60 50வதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன ஒரு போட்டி பரீட்சைன்னு சொன்னானே ஒரு மார்க்ஸ்ல 5 பேர் 4 பேர் 3 பேர் முன்னுக்கும் இருப்பாங்க. கடைசியா சில நேரம் ஒரு மார்க்ஸ்ல யோசிச்சு பாருங்க. அப்ப இப்ப நீங்க இங்க 170 கட் ஆஃப் உங்களுக்கு 178 177 எடுத்தால் இல்லையே ஒரு மார்க்ஸ் நமக்கு எங்க தாக்கம் செலுத்துங்கிற யோசிச்சு பாருங்க. அப்ப நாம அதுக்கு ஏத்த மாதிரி படிச்சு கொள்ளணும். படிக்கிறத தெளிவா படிச்சு கொள்ளுங்க. ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி படிச்சு கொள்ளுங்க. ஹார்ட் ஒர்க்கோட சும்மா இது செய்யாம தெளிவாக எடுத்து படிச்சு கொள்ளுங்க. சரிதானே? அப்ப இந்த பிடிஎஃப்ல இருக்கிற மாதிரி நாம படிச்சு கொள்ளணும் தேவையான விடயங்கள். அப்ப உங்களுக்கும் இதுதான் போட்டிருக்காங்க பாருங்க. உங்களோட கெசெட்லயும் என்னண்டா பொது அறிவுங்கிறதுக்கு பேரை மாத்தி 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 போட்டு போடுவாங்க. அதே விடயங்கள் தான் இருக்கும். இங்க பாருங்க. ஸ்ரீலங்கன் ஓவர்ஆல் என்வாயன்மெண்ட் இன்க்ளூடிங் ஜியோகிராபிக்கல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் சோசியல் கல்ச்சர் போட்டு கரண்ட்னு சொல்லி போட்டு இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ட் சயின்டிபிக் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். அப்ப அப்படி போட்டு இவ்வளவும் தான் அது. இந்த விடயங்கள் தெரிஞ்சா நம்ம சரிதானே? அப்ப இதுக்கேத்த மாதிரி படிச்சு கொள்ளுங்க. அப்ப இது எப்படி படிக்கிறங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரிதானே? அப்ப அப்படி இல்லாம சும்மா கரண்ட் அஃபேர்ஸை தாரார் ஒரு டெலி போட்டு நீங்க என்னதான் டிப்ளமாவோ ஃபீல்டிங் போட்டா ஒரு பிரயோசனம் இல்லைம்மா பிள்ளையார். நீங்க என்னடா எல்லாரும் இது செய்யலாம் ஒரு விஷயமும் இல்ல. தார விடயங்கள்ல இது செஞ்சிருப்பாங்க. அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா பிள்ளையார் பொதுவாவே ஒரு சேவிஸ்ல ஒரு அனுபவம் இருக்கிற ஒருத்தர் கிளாஸ் நீங்க இது செஞ்சு கொள்ளுங்கடா. அவங்க சும்மா உங்களுக்கு சொல்லி தரல அனுபவத்தோட தான். ஏன்டா யாருமே உங்களுக்கு கேள்வியை தர போறது இல்ல. அவங்க சின்ன சின்ன ட்ரிக்ஸும் எக்ஸ்பீரியன்ஸோட சொல்லி தருவாங்க. அதுதான் அங்க இருக்கிற பிளஸ். அதை விட்டு போட்டு அவர் இது சொல்லிட்டு நீங்க இது செஞ்சு கொள்ளுங்க. நான் யாரையும் குறை சொல்லல. பட் சொல்றேன் நீங்க தெளிவடைஞ்சு கொள்ளுங்க. இதுதான் இதுல இருக்கிறது. இப்போ எக்ஸாம் கால் பண்ணா எல்லாரும் கிளாஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. பட் நமக்கு தெரியும் எது நமக்கு பெர்ஃபெக்ட்னு சொல்லி. நீங்க இது செஞ்சு கொள்ளுங்க. அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி இது செஞ்சு கொள்ளுங்க. இதே மாதிரி தான் அடுத்த விடயம் உங்களுக்கு நுண்ணறிவு. இந்த நுண்ணறிவுங்கிறது என்னன்னு சொன்னா பிள்ளையால் உங்களோட பேப்பர்லயும் போட்டிருக்கிறாங்க அழகா வளமையா இருக்கிற விஷயம். அதுலயும் உங்களுக்கு கூடுதலாக என்ன எஸ்எல்ஏசரி இதுல போட்டது ஹெடிங்க போட்டிருக்காங்க. ஆனா அங்க 1.5 மணித்தியாலம் இங்க 1 மணித்தியாலம். ஸோ பொதுவாகவே நுண்ணறிவுங்கிறது நாம படிக்கிறதே போதும். ஏண்டா இதுல நிறைய பேர் பிராக்டிஸ் எடுக்கிறது. அடுத்த விடயம் இதுல நாம ஒரு மெயினா விடுற பிரச்சனை என்னன்னு சொன்னா நுண்ணறிவுங்கிறது ஐக்கு அதாவது மெட் செஞ்சவங்க இல்லாட்டி பயோஸ்ட்ரீம் படிச்சவங்க தான் நல்லா செய்வாங்கன்னு சொல்லி ஒரு எண்ணத்தை எடுக்கிற அதை ஃபுல்லாவே இல்லத்தாக்குங்க பிள்ளையால். என்னண்டா ஐக்கியூங்கிறது உங்களோட மூளையை டெஸ்ட் பண்ணுது. ஸோ உங்களோட மூளையை தான் டெஸ்ட் பண்றதை தவிர உங்களோட ஸ்கில்ஸ் அதாவது நீங்க எப்படி எழுதுறீங்க மெதட்டை பாக்குறதுன்னு இல்லை. சரிண்டா சரி பிளண்டா பிழை. அப்ப அது எப்படி வந்தங்கிறத கேட்க போறது இல்லை எக்ஸாம்ல உங்களுக்கு. அப்ப நாம அதுக்கேத்த மாதிரி தான் நீ செய்யணும். 4 விட தந்து 4ல 1 தான் சரிண்டா பிள்ளையால் நான் ஏன் இதுக்கு மெதட்டை யூஸ் பண்ணணும்? மெதட்டை யூஸ் பண்ண ஸ்டெப்புக்கு மார்க்ஸ் இருக்கணுமே இல்லையே. அப்ப இதுல இருக்கிற ஒரு சரியான விடையை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கிறதான் நான் படிக்கணுமே தவிர நான் எப்பவுமே நானா எனக்குன்னு சொல்லி மெதட்டை தான் உருவாக்குவேன். சோ அதை என்ன செய்வேன்னு சொன்னா 4 ஒரு கேள்வி வந்தா 4 விடை இருந்தா மெதட் அதாவது பெண்ணை குத்தாம இந்த விடையை நான் எப்படி எடுக்கலாம்ங்கிறதுக்கு தான் டைம் எடுப்பேன். அது ஃபெஸ்ட்டுக்கு நாம என்ன செய்யலாம்? ஃபெஸ்ட்டுக்கு செய்யும் போது கொஞ்சம் கூடுதலா எடுக்கும். போ பிராக்டிஸ் எடுக்க இது செய்யும். ஷுவரா நீங்க இதுக்கு இப்படி பிராக்டிஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட டைமுக்குள்ள நீங்க முடிப்பீங்க 60 நிமிஷம். யாரும் சொல்ல மாட்டீங்க. பொதுவாவே ஐக்யூல சொல்றது என்ன? டைம் காணாது. பேப்பர் ஈஸி டைம் காணா. அதுக்கான காரணம் இதுதான். சோ அந்த சமன்பாடு இந்த சமன்பாடெல்லாம் பாடமாக்கணும் யாராவது சொல்லி தந்தா தயவு செய்து நீங்க அந்த கிளாஸ் விட்டுருங்க. அப்ப நாங்க சொல்லுவாங்க இந்தியாவுல நிறைய பேர் ஐக்யூ கிளாஸ்ன்னு சொல்லி போட்டு அந்த கணித வினாக்கள்ங்கிறது தான் செய்வாங்க. அதாவது பொதுவா சொல்ற வயது அந்த நீர்ப்பம்பி வினாக்கள் அப்படியான ஏன்னா அது ஈஸியாக படித்து தரலாம். அது சம்பந்தமான உங்களுக்கு நுழைய தேவைண்டா ஈஸியான ஷார்ட் வே எல்லாம் வந்துட்டு யூடியூப்ல அவ்வளவு இருக்கு. ஏன்னா அது இந்தியாவுல தனிப்பார். அதை பார்த்துட்டு உங்களுக்கு கிளாஸ் செஞ்சு உங்களோட டைமை தான் வேஸ்ட் படுத்துறாங்க. இது நுண்ணறிவுங்கிறது உங்களோட பேப்பர்லயும் ஒரு பகுதி தான். கணித வினாக்கள்ங்கிறது பொதுவாகவே இது ஒரு வேற ஒரு பரீட்சைக்கு இது செய்யப்பட்ட ஒரு இதுல பாருங்க இப்படியான வினாக்கள் வாரது சேர்த்து தான் உங்களுக்கு உங்களோட நுண்ணறிவு. இதுல ஒரு பகுதி தான் என்ன கணித வினாக்கள்.
அப்ப இதை விட்டு போட்டு நாம வெறுமனே அதுக்கு மட்டும் நிறைய பேர் இப்ப ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்ல என்னென்ன குரூப்லயும் நாம என்ன செய்யற படிக்கிறது அந்த கணித வினாக்களை மட்டும்தான். ஏன்னா அது ஈஸி, ஈக்குவேஷன் போட்டு நம்ம விட எடுத்துடலாம். மத்ததுல அப்படி இல்லையே. ஐக்யூங்கிறது ஏன் எல்லா எக்ஸாமுக்கும் வச்சிருக்காங்கன்னா மூளையை டெஸ்ட் பண்றதுக்கு ஒழிய உங்களோட இந்த மெட்ஸ் நாலேஜை டெஸ்ட் பண்றது இல்லை. அடுத்தது ஒரு ஐக்யூ பேப்பர் செய்ய எடுக்கும் போதும் பிள்ளையால் நீங்க மேக்சிமம் வந்துட்டு இந்த ஈக்குவேஷனோ மெதட் இல்லாம ஆன்சர் எடுக்கத்தான் ப்ராக்டிஸ் எடுக்கணும். அது அப்படி ஒரு சார் படிச்சு தரா நீங்க அவர்கிட்ட போங்க. அப்படி இல்லையா நீங்க விட்டுட்டு போங்க. ஒரு சார் உங்களுக்கு போனா இங்க சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லி சொன்னா போங்க. அதாவது இன்னொரு ஆளையும் இது செஞ்சு பாருங்க பிள்ளையார். ஸோ இதுதான் இந்த ஐக்யூல இருக்கிற பிரச்சனை. நிறைய பேர் என்ன செய்யறது, படிக்கிறது, ஆனா மார்க்ஸ் நீங்க இது செஞ்சு பாருங்க. அப்ப நான் அதைத்தான் சொல்றேன், நம்மட மைண்ட் செட்டை நாம மாத்திக்கொள்ளணும். நானும் செய்வேன், அவர் குயிக்கா செய்யறாருங்கிறது இல்ல, நான் இப்படித்தான் செய்வேன், இப்படித்தான் ஆன்சர் எடுப்பேங்கிற மாதிரி எடுக்கணும். இதுக்கு நீங்க பழகிட்டீங்கல்ல, ஆன்சர்ல இருந்து ஆன்சர் எடுக்கிறதுக்கு நீங்க தான் பெஸ்ட். 60 நிமிஷத்துக்குள்ள பேப்பர் செஞ்சிருவீங்க. இதுக்கு ப்ராக்டிஸ் எடுங்க. இதை விட்டு போட்டு அங்கால இருக்கிறவே இதுக்கு இப்படி அப்படிங்கறத ஈஸியாதீங்க. உங்களுக்கு இந்த மெட்ஸ் பாட்டுக்கு உரிய ஷார்ட் ஆனது வேணும்னா யூடியூப்ல போயிட்டு வீடியோ பாருங்க, அவ்வளவு வீடியோ ஃப்ரீயா கிடக்குது. சார் இதுல எஸ்எல்இஎஸ்க்கு கால் பண்ணி இருக்கு என்று போட்டி இருக்கு கேட்டாம், இது என்ன என்று கிளாரிபிகேஷன் தருவீங்களா? நீங்க பேசலுமே எஸ்எல்இஎஸ்க்கு இன்னும் கால் பண்ணலாம் மகன். இபி எக்ஸாமா இது? நீங்க என்ன போட்டு தானே இருக்கீங்க. அதாவது இது என்னன்னு சொன்னா வினைத்திறன் தடை தாண்டல் படுது. நீங்க எக்ஸாம் செலக்ட் ஆனதுக்கு பிறகு இன்னும் எஸ்எல்இஎஸ் எஸ்எல்இஎஸ்க்கு கால் பண்ணல, சரியா? அது இபி எக்ஸாமுக்கு மகன். ஓகே, அப்ப இதுதான் இதுல இருக்கிற விஷயம், சரிதானே? அப்ப நுண்ணறிவுங்கிறது உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும். இதுக்கு ஏத்த மாதிரி படிச்சு கொள்ளுங்க. இதுல கட்டாயம் பிள்ளையால் நீங்க 3ம் சேர்மார் படிச்சு தருவாங்க. நீங்க உங்களோட சுயமுயற்சியை எடுத்து போட்டு மேக்சிமம் இது செஞ்சு கொள்ளுங்க. இதே வேளையில நாங்களும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். வாரம் 1ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஷெட்யூல் பண்ணிருக்குது. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் வெறுமனே மற்றவங்க சொல்ற மாதிரி சொல்லல, நீங்க கிளாஸுக்கு வந்து பாருங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைன்னு சொன்னா கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க பேமெண்ட் பெக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நாங்க அந்த ஆப்ஷன் தான் தாரது. எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நாங்க படிச்சு தரோம். இதே இதுல உங்களுக்கு ஜெனரல் நாலேஜும் ஐக்கியும் நான் செய்து கொள்வேன். அடுத்தது கொம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டு யாருன்னு சொன்னா உங்களுக்கு சிவராஜா சார் செய்து கொள்வார். அவர் எஸ்எல்ஏ. ஸோ நீங்க இந்த கொம்ப்ரிஹென்ஷன் வீடியோ பாக்குறேன்னு சொன்னா நீங்க சார் இந்த லெட்ஸ் லேர்ன் வெல்கம் அடிச்சு கொள்ளுங்க, அல்லது தமிழ்ல யூடியூப்ல கிரகித்தல்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சார் யூடியூப் லிங்க் தான் வரும். சார் எப்படி படிச்சு கொடுத்திருக்காருங்கிறத பாருங்க. ஸோ உங்களுக்கு அப்படி நான் அதில் நிறைய சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் அடிப்படையாக வச்சு தான் சார் படிச்சு கொடுத்திருப்பார். ஸோ உங்களுக்கு விரும்பினா நான் கிளாஸ் டீடைல்ஸை போடுறேன் சார். ஆஃப்டர் 6 PM க்ளோஸஸ் போடுங்க சார். கிளாஸ் எல்லாமே இரவையில தான் நடக்குமா, எந்த கிளாஸும் ஏர்லியா மார்னிங்கோ இது நடக்காது. உங்களுக்கு 8 to 10 மாதிரி தான் இது கிளாஸ் நடக்கும். ஸோ ஷெட்யூல் பண்ணிட்டு உங்களுக்கு போடும். அதே டைம்ல வீடியோ ரெக்கார்டிங்கும் தருவோம். உங்களுக்கு கிளாஸ் நீங்க வந்து பாருங்க. திருப்தி இல்லைன்னு சொன்னா நீங்க பேமெண்ட் பெக் பண்ணி எடுத்துட்டு போகலாம். மற்றவங்க சொல்ற மாதிரி இதுவும் இல்லை, சரிதானே? இப்ப இதே இப்ப இது கிளியரா உங்களுக்கு? இப்ப இதுதான் அப்ப ஐக்யூவும் ஜெனரல் நாலேஜ் நான் தான் செய்வேன். ஸோ உங்களுக்கு டியூட்டர் ஜெனரல் நாலேஜில் ஒரு டியூட்டர் தந்துட்டு மேலதிகமான விடயங்களை தான் இது கிளாஸ்ல இது செஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சிலபஸ் ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். மீதியான நீங்க தேடி எடுப்பீங்க. அப்ப இதுல கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸும் போகும், மீதியான விடயங்கள் பொதுவான விடயங்களுக்குரியதுன்னு 2 வகையாக உடைச்சு தான் நான் செய்வேன். இப்ப மத்தவங்க போடுற மாதிரி வெறுமனே 2 மணித்தியாலத்துக்கு பிள்ளையால் உண்மையாவே ஜெனரல் நாலேஜில் என்ன பொறுத்த வரைக்கும் கிளாஸுங்கிறதே தேவையில்லை. ஒரு இப்ப ஏன்டா உண்மையா நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு 50 கேள்வியை போடுற 2 மணித்தியாலத்துக்கு அந்த பேப்பர்ல இருக்கிற கேள்விக்கு விடைய சொல்றேன். அப்ப இந்த கேள்விக்கு விடைய சொல்றேன்னு சொன்னா என்னத்துக்கு பேப்பர், என்னத்துக்கு கிளாஸ்? அதை இதை டியூட் அடிச்சு கொடுத்துடலாம் தானே. ஆனா நாம என்ன செய்யணும், ஒரு கேள்வி வந்திருக்கு பாஸ் பேப்பர்ல ஒரு எக்ஸாம்ல, இலங்கட தற்போதைய ஜனாதிபதி யாருன்னா இல்ல எத்தனை நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதி வந்தா அந்த கேள்வி மட்டும்தான் வரும். ஆனா நாம என்ன இதுல இலங்கட முதலாவது ஜனாதிபதி யார், முதலாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார், இலங்கட முதலாவது பெண் ஜனாதிபதி யார், அப்படியான விடயங்கள் சம்பந்தமாக எல்லாம் படிக்கிறேன்டா தான் இந்த ஜெனரல் நாலேஜ் கிளாஸ் தேவை. அப்படி இல்லாம வெறுமனே அதை மட்டும் படிச்சு போட்டு எத்தனாவது எலெக்ஷன்ங்கிற மாதிரி நான் நோட்ஸை வச்சு போட்டு செல்லுவேன்னா நீங்க அப்படி போகாதீங்க. நிறைய பேர் வெறுமனே பேப்பர்ல வர அந்த துண்டுல இருக்கிற அந்த கேள்வி இதுல என்ன இருக்குது 2 விஷயம் அவ்வளவுதான் சொல்லிட்டு போறாங்க. அது கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஓகே. இப்ப மத்த விடயங்கள் உங்களை யார் பார்த்து கொள்றது? அப்ப எத்தனை கிளாஸ்ல உங்களுக்கு இதை கவர் பண்ணி கேள்வி நீங்க இதை கிளியராகி எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளையார். ஓகே, இதுதான் இது. அப்ப நான் ஜெனரல் நாலேஜும் ஐக்கியூவும் உங்களுக்கு இது செஞ்சு கொள்ளும். கொம்ப்ரிஹென்ஷன் வந்து சிவராஜா சார் எடுத்துக்கொள்வார். இதுதான் வகுப்பு சம்பந்தமான நான் குரூப்லையும் போடுறேன். மேலதிகமான தகவல் தேவைன்னு சொன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப இதே இதுல அப்ளிகேஷன் போடுறது சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க இந்த இருக்கிற DONETS.LK அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வெப்சைட்ல போயிட்டு
இதை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணலாம். அல்ல இந்த இதை எல்கேண்ட் இல்லாமல் டொட்டும் இல்லாமல் இதை சர்ச் பண்ணான கூகுள்ல உங்களுக்கு இது வந்து கொள்ளும். இதை நீங்க கிளிக் பண்ணி போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படியான ஒரு இது வரும். நான் டெஸ்க்டாப்ல போனால் இப்படி வரும். போன்லயும் நீங்க என்ன செய்யலாம்னா கீழே இழுத்துட்டு போகலாம். போகும்போது அதுல பாருங்க ஒவ்வொரு இதா இருக்குதான். இப்படி இதுல ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிக்ரூட்மெண்ட் அதாவது இபி எக்ஸாம் அல்லதுன்னு சொல்லி போட்டிருக்கிற இதை கிளிக் பண்ணிட்டு தான் நீங்க போய் என்ன செய்யணும், அப்ளிகேஷன் போடணும். சரிதானே? கிளியரா? இந்த அருகே இந்த பகுதியில பாஸ் பேப்பருங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட பாஸ் பேப்பர்கள் அதாவது ஏ லெவல் ஓ லெவல் அவங்க எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்துற எல்லா பாஸ் பேப்பரையும் போடுவாங்க. அதுகளை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குரியும் இருக்கும், இபியும் இருக்கும். அதை பாருங்க, இதுல ஆன்லைன் அப்ளிகேஷன்ல இபி இதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி ஒரு இது பேஜ் ஒன்று வரும். இதுல அப்ளை ஃபார் எக்ஸாம்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. சரிதானே? இதை எடுத்துட்டு கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படியான இது ஒன்று வரும். இதுல உங்களுக்கு ஃபெஸ்ட்லயே போட்டிக்காங்க பாருங்க, இன்லண்ட் ரெவென்யூ சர்வீஸ் இதுன்னு சொல்லி. இதுல உங்களோட அப்ளிகேஷன் நீங்க வந்துட்டு பிப்ரவரி 17ஆம் தேதியில இருந்து மார்ச் 14ஆம் தேதி 29 மணி வரைக்கும் தான் போடலாம். இப்ப மார்ச் 14 சொல்லி போட்டு க்ளோசிங் டேட், அப்ப 12 மணிக்கு தானே க்ளோசிங் டேட்னு சொல்லி நினைக்க கூடாது. சரிதானே? அப்ப உங்களுக்கு அவங்க எந்த டைம் போட்டிக்காங்களோ அந்த இதுல தான் இருக்கு. அப்ப நீங்க ஏர்லியாவே போட்டுக்கொள்ளுங்க. கடைசி டைம்ல அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் போனீங்கன்னு சொன்னா சிங்களத்துல இருக்கும், விரும்பினவங்க எடுத்து பார்க்கலாம். அப்ளைய கொடுத்து நீங்க பூரணமாக பார்த்துக்கொள்ளுங்க. வெயிட், நிறைய மெசேஜ் வரதால பார்த்துக்கொள்ளுங்க. கிளாஸ் எப்படியும் 1ஆம் தேதி மட்டும் சார். இந்த அப்ளை மெத்தட பார்க்க ரெக்கார்டட் வீடியோ எங்களுக்கு கிடைக்குமா? ரெக்கார்டட் வீடியோ நான் போடுவேன், யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு குரூப்ல போடுவேன். நிறைய மெசேஜ் போட்டிருக்கீங்க, நான் பார்க்கல. கம்பரேட்டிவ் எக்ஸாம் பாஸ் பேப்பர் எங்க இல்லையா? அங்க அதுல மகள் இருக்கேன் நான் இப்ப காட்டினேன். ஓ, நீங்க எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல எடுத்துக்கொள்ளலாமா? இந்த அறிக்கை நான் போட்டிருக்கேனே உங்களுக்கு. இப்ப அதுதானே நான் காட்டினேன். இந்த நீங்க எக்ஸாமினேஷன் வெப்சைட் லிங்குக்கு போகவே இதுதான் உங்களுக்கு வரும். இதுல இங்க பாருங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிக்ரூட்மெண்ட் நீங்க அப்ளிகேஷன் போடுறது. இதுல பாஸ் பேப்பர்ங்கிற கிளிக் பண்ணுங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா பாஸ் பேப்பரும் பாருங்க. அதுல ஏ லெவல் ஓ லெவல் இதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குரிய எல்லா பேப்பரும் இருக்கும். நீங்க அந்த பேப்பர்களை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணுங்க. தமிழ் மீடியம், சிங்கள மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். ஸோ நீங்க தமிழ் மீடியத்தை எடுத்து நீங்க விரிவு செஞ்சு ஃபுல்லா நீங்க போக மேலுக்கு எடுக்க நிறைய எக்ஸாம் அதுலேயே போட்டிருக்கும். அவளையும் பார்த்துக்கொள்ளுங்க. யாரோ கிடையாது சார், டீச்சிங் எக்ஸாமும் யூஸ் ஆகும் தான். டீச்சிங் எக்ஸாம் என்னன்னு சொன்னா எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்துறது எக்ஸாமினேஷன் பேப்பர் ஓகே உங்களுக்கு சரியானே. இப்போ டீச்சிங் எக்ஸாம்ல வந்துட்டு ஐக்யூ கிளாஸ் எங்கட ஓகே. இது நாங்க இப்போ உங்களுக்கு ஐக்யூ கிளாஸ் அதையும் சொல்லல. ஐக்யூ எப்படி படிச்சு தருவோம்னு சொன்னா பிள்ளையால் வெறுமனே மாடல் பேப்பரை தந்து ஒரு கிளாஸ் செய்யறேன்னு சொன்னா தேவையில்லை. அதுக்கு தான் அங்க இருக்குது. உங்களுக்கு எப்படி செய்வோம்னு சொன்னா யூனிட் வைஸாக உடைச்சு, அதாவது எப்படி ஈஸியாக ஆன்சர். இந்த கிளாஸ் வந்தவங்களுக்கு தெரியும், வெளியே நாங்க எல்எல்பிக்கு தான் செய்திருக்கிறோம். போன முறை உங்களுக்கு தெரியும், ஆக கூட செலக்ட் பண்ண வச்சு நான் எடுத்து உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ நான் அது சம்பந்தமா கூட உங்களுக்கு சொல்லவும் இல்லை. அதுவும் இது உங்களுக்கு ரிலேட்டட் இல்லை தானே. ஸோ நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் உங்களுக்கு கிளாஸ் ஏறின தவிர இன்னொரு ஆளே நான் காப்பி பண்ணி செய்யவும் இல்லை, இது செய்யவும் இல்லை. ஸோ நீங்க விரும்பினா வந்து பாருங்க, உங்களுக்கு திருப்தினா கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னு சொன்னா விட்டுக்கொள்ளுங்க. ஓகே, இதுல இதே மாதிரி நீங்க அப்ளிகேஷனுக்கு கிளிக் பண்ணி போனீங்கன்னு சொன்னா இதுல வரும். இதுல நீங்க இதை போடுங்க, அப்ளைங்கிறத கிளிக் பண்ணினா உங்களுக்கு இப்படி பேஜ் வரும். இதுல லொகின் பண்ணி அப்ளிகேஷன் உங்களோட என்ஐசி நம்பரை கொடுங்க, மொபைல் நம்பரை கொடுத்து இமெயில கொடுத்து போட்டு எக்ரி கொடுத்தீங்கன்னு சொன்னா இது ஐ எம் நாட் ரோபோட்ங்கிற கிளிக் பண்ணி விட்டு போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா உங்களோட போனுக்கு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை நீங்க அதுல டைப் பண்ணி அந்த போன் நம்பர் கொடுப்பீங்க தானே, அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அதை டைப் பண்ணி நீங்க லொகின் பண்ணது வரும். உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் கேட்கும், ஒவ்வொரு டீடைல்ஸா. அப்ப நீங்க அதுல என்ன செய்யணும், உங்களோட ஒவ்வொரு டீடைல்ஸையும் கொடுத்து கடைசியா இருந்த பிறகு சப்மிட் என்னங்கிறத காட்டும். இந்த இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா சப்மிட் பண்ணணும். பண்ணி போட்டு கடைசியா பேமெண்ட் கொடுக்குறது ஆன்லைன்லயே பேமெண்ட் செய்ய சொல்லும். நீங்க ஆன்லைன்லயே பேமெண்ட் செய்யலாம். ஆக ஈஸி. இன்னொரு இடத்த போகிறதோ இல்ல, கார்டு நம்பரை கொடுத்து காட்டுற இருக்கிற பின்னிங்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னா இது செய்யும். சொன்னா அது சம்பந்தமாக இது செய்யல. இது சம்பந்தமாக உங்களுக்கு இந்த இதுல போட்டிருக்கிறாங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க விரும்பி எடுத்து பார்க்கலாம். கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட், அதாவது பேமெண்ட் செஞ்சு போட்டு நீங்க இந்த கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட்ங்கிறத கட்டாயம் செய்து கொள்ள வேணும். சரிதானே? அதுல போனீங்கன்னு சொன்னா அந்த நம்பரை கொடுக்கும். அதுல உங்களுக்கு நீங்க ஆன்லைன்லயே கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களோட டாக்குமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நீங்க ஓகே கொடுத்து அப்ளை பண்ணாதான். அப்ளை பண்ணி எல்லாம் முடிச்சு விட்டீங்கன்னா கடைசி உங்களோட போனுக்கு மெசேஜ் வரும். சரிதானே? இதுதான் இதுல ப்ரொசீஜர். ஸோ இதோட நான் அந்த இதுல தான் உங்களுக்கு சொல்ல இது செய்தது. இந்த இவ்வாறு இது செய்து கொள்ளுங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நான் இப்ப மெசேஜை பார்த்துட்டு எல்லாரும் அன்மியூட் பண்றேன், பேசிக்கொள்ளுங்க. சரியா?
சார் ஆன்லைன் அப்ளிகேஷன்ல போய் அப்ளை பண்ணினால் ஓகே சார். போஸ்ட்ல இல்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்லிக்குமா? போஸ்ட்ல உங்களை அனுப்ப சொல்லி இந்த எக்ஸாம் எங்க சார் அடுத்தது இந்த எக்ஸாம் எல்லாமே பொதுவாகவே ஓல் ஐலண்ட் சர்வீஸ் எல்லாமே கொழும்புல தான் நடக்குது. ஏன்னு சொன்னா அந்த பேப்பர் வந்துட்டு லீக் ஆகுற அப்படியான இஷ்யூக்கள் வாரதால தான் கொழும்புலயே நடத்தி கொள்ற உங்களுக்கு சரியா. நீங்க கொழும்பு தான் உங்களுக்கு எக்ஸாம், அதாவது மேல் மாகாணம் 3 டிஸ்ட்ரிக்ட்லயே நடத்துவாங்க. வார அப்ளிகேனை பொறுத்து மற்ற ப்ரொவின்ஸ் சாரி மற்ற டிஸ்ட்ரிக்ட் வெஸ்டர்ன்ல இருக்கிற எடுத்துக்கொள்வாங்க, இல்லாட்டி கொழும்புல நடக்கும். ஸோ உங்களுக்கு அதே டைம்ல என்ன பொறுத்தவரை இன்லண்ட் ரெவென்யூ சர்வீஸுக்கு கிளாஸ் இருக்கிறதால குறையவே தான் நிச்சயம். எத்தனை நாள் அதே டைம்ல ஒரு பாடத்துக்கு 1000, உங்களுக்கு ஒரு பாடத்துல 10 ஹவருக்கு மேற்பட்டதெல்லாம் கிளாஸ் நடக்கும் சரிதானே. ஒரு இதுக்கு நான் அதுதான் ஷெட்யூல் பண்ணிருக்குது. ஓகே, அடுத்தது ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட சைன் வாங்கணும் சார். டிபார்ட்மெண்ட் லெட்டர் எடுத்து இது செய்ய சொல்லிக்குமா, நான் அது சம்பந்தமா தெளிவு எடுத்துட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் குரூப்ல சரியா. வேற எது சரி சந்தேகம் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேட்டுக்கொள்ளுங்க, ஒருத்தரா இது செஞ்சு கொள்ளுங்க. வேற எது சரி சந்தேகம் இருக்கா ஒன்னு சொல்லுங்கம்மா. சார் இது வந்து 22 வயதுக்கும் 28 வயதுக்கும் மேற்படாத மாதிரி அந்த கேட்டகரியா என்ன மாதிரி இது வயதில்லை? நீங்க ஃபெஸ்ட்ல இருந்து பாருங்கம்மா, வீடியோ சொல்லியிருப்பேன் இடையில ஜாயின் பண்ணீங்க போல. 22க்கு 28க்கு வயசுல இருக்கணும். இதே வேளையில கவர்மெண்ட் ஒருத்தர் 35 வயசு வரை இருக்கலாம். ரைட். ஓகே சார். வேற எது சரி டவுட் படிக்கிறது சம்பந்தமாக அடுத்தது பிள்ளைகள் இந்த கிரகித்தல்ல வந்துட்டு என்னன்னு சொன்னா அதை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து கிரகித்தல நீங்க நல்லா படிச்சு கொள்ளுங்க, சொலிட் மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளையால். இதே இது உங்களுக்கு இதே இதை கொண்டினியூ பண்ணிங்கன்னா எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்இஎஸ் எக்ஸாமுக்கும் இது செஞ்சு கொள்ளலாம். உண்மையாவே பொதுவாகவே ஒரு சர்வீஸ் எக்ஸாம்ல நாம வார வீதம் குறைய. இப்ப எனக்கு இந்த முறை நான் இந்த இன்டர்வியூ இப்பதான் முடிஞ்சிருக்குது. அப்ப இந்த முறை எப்படி செய்தாங்க, எல்லா சர்வீஸ்லயும் பேர் வந்தாலும் ஒரு சர்வீஸ் தான் கொடுக்குற ஓர்டர்ல அடிப்படையில இன்னும் பேர் லிஸ்ட் பண்ணல. ஸோ எனக்கு இந்த 2 சைஸ்ல எஸ்எல்ஏஸ்லயும் வந்தது, எஸ்எல்இஎஸ்லயும் வந்தது. பட் இது ரெண்டுக்கும் வந்ததுக்கான எனக்கு மெயின் ரீசனா நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா, நான் அந்த பகுதி ஒன்றில் இருக்கிற இந்த கொம்ப்ரிஹென்ஷன் பார்ட்ல ஸ்கோர் பண்ணிருக்கேன். பட் எனக்கு அவ்வளவு திருப்தி இல்லாம மாதிரி இருந்தது. ஆனா நான் சரியான விடையை தான் போட்டிருக்கேன். அப்ப நான் என்ன ஷுவர் சரிண்டா சரி பிள்ளண்டா பிள்ளை. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்களும் அதுக்கு இப்ப பிராக்டிஸ் எடுத்தா சரி. நம்மள நாம தயார்படுத்தணும். இப்ப அவர் சொல்றது 100% சரிங்கிறது இல்ல. இப்ப ஒருத்தர் நிறைய பேர் கிளாஸ் செய்யறாங்க, இதுல எத்தனை பேர் போட்டி பரீட்சை பாஸ் ஆனவங்க. அப்போ ஒவ்வொரு சர்வீஸ்ல இருக்கிறவங்கள்ட்ட போனா அது சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ்லயே உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க உண்மையாவே ஒரு சர்வீஸ்ல இருக்கிறவங்க மத்தவங்க சொல்ற மாதிரி இல்ல, கஷ்டப்பட்டு படிச்சுதான் வந்திருப்பாங்க. எல்லாரும் நான் ஈஸியா வந்தேங்கிற மாதிரி இல்ல. இப்படி மதுமிதா சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வெளியா இப்படி கஷ்டப்பட்டு படிச்சு நாங்களும் 2021ல அப்ளை பண்ணி 4 வருடத்துக்கு பிறகுதான் 2024 எக்ஸாம் எழுதினோம். அப்ப இப்படியெல்லாம் பல தடைகள் வரும். ஆனா இப்ப என்ன ஒரு இஷ்யூ ஒன்று இல்லாதால உங்களுக்கு நீங்க இருக்கிற பெரியரை உடைச்சிட்டு வரணும். அப்படி இருந்தா தான் நாம சக்சஸ் பண்ணலாம். அப்ப சார் எஸ்எல்ஏஎஸ் கிளாஸ் எப்ப ஸ்டார்ட், எஸ்எல்ஏஎஸ்க்குரியது மகன் போயிட்டு இருக்குது. அதாவது ஓல் ஐலண்ட் சைஸுக்குரிய பகுதி ஒன்றுக்குரிய கிளாஸ் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்க மேலதிகமாக தகவல் தோணுனா நீங்க அதை குரூப்ல என்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க, நான் அது சம்பந்தமா சொல்றேன். ஃபார்ம்ல எக்ஸாமினேஷன் இண்டெக்ஸ் நம்பர் என்ன எது எட் பண்ணணும் சார். அதுல இண்டெக்ஸ் நம்பர் கேட்டிக்கிறது வந்துட்டுமா உங்களோட டிகிரிக்குரிய இண்டெக்ஸ் நம்பர் தான் கேட்டிருக்காங்க சரியா. ஓ லெவல் ஏ லெவல் இண்டெக்ஸ் நம்பரும் கேட்பாங்க. உங்களோட டிகிரி சர்டிபிகேட்டுக்குரிய இண்டெக்ஸ் நம்பர் கேட்கறேன்னா உங்களோட யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் கேட்காங்க டிகிரியில கேட்கறது சரியா. ஸோ அதையும் கொடுத்து கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியாதவங்க சொல்றவங்க டிரான்ஸ்கிரிப்ட்ல இருந்து கொள்ளும். இப்ப இன்னும் டிரான்ஸ்கிரிப்ட் கிடைக்காதவங்களுக்கு எப்படியும் கரண்ட் யூனிவர்சிட்டியில இருக்கீங்க, அதனால உங்களுக்கு அது நினைவு இருக்கும், அதை போட்டுக் கொள்ளுங்க. வேற எது சரி சந்தேகம் இப்ப கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளையா. அப்ப திரும்பவும் சொல்றேன், 3 பாடமும் இது. அப்ப உண்மையாவே 100 காடர். அப்ப உங்களுக்கு தெரியும் ஏழியாவே பிள்ளைகள் படிக்க ஸ்டார்ட் ஆகி படிச்சுட்டு இருக்கிறது. அப்ப வெறுமனே நான் கிளாஸை மட்டும் நம்பி வெள்ளலாம்ங்கிறது இல்லை. சார் ஒரு கைட் தான் பண்ணுவாங்க. நான் மாதிரி கிளாஸ் தாரேன் இது தாரேன்னு சொல்லி நான் ஏமாத்தவும் இல்லை. நீங்க மற்றவங்கள்ட்டையும் கேட்டு பாருங்க, கிளாஸ் வரவங்கள்ட்ட உங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லி. இதே இது இல்ல மாதிரி தினாத்தால் அப்படி எதிர்பார்க்க விடயங்கள்னு சொல்லி இது செஞ்சா நீங்க நம்பி போகாதீங்க. நான் அதான் சொல்லுவேன், அதை ஏமாத்துற விடயத்துக்கு தான் நீ இறுதியில ஒரு மாதிரியா ஒரு கிளாஸ் செய்யறங்கிறது வேற விஷயம். சும்மா பிள்ளைகளை போட்டுட்டு இது செய்யாதீங்க, இதைத்தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா உண்மையாவே நாம மீடியம்ங்கிற வயசை உண்மைவன் உண்மையாவே நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா தமிழ் மீடியம் குறைவா போறாங்க, அவங்க சிங்கள மீடியத்துக்கு பேப்பர் கொடுக்குறேன்னு. பேப்பர் இஷ்யூ ஆனா இப்ப தமிழ் மீடியத்துல இருக்கிறவங்க எப்படி பாஸ் ஆகுறாங்க, நாம என்னண்டா அதுக்கான ரீசன் நாம போடுற எஃபர்ட்டோட அவங்க போடுற எஃபர்ட் கூட. இப்ப நாம 10,000 பேர் எழுதுங்கக்குள்ள அவங்க 1,00,000 பேர்கிட்ட எழுதுறாங்க. இப்ப அவங்களுக்கு தான் அவேர்னஸ் கூட. நம்மளவங்க வந்துட்டு பிரைவேட் ஜாப் அதுன்னு தானே போற. சில நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற நாம தான் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் பெரும்பாலும் இது செய்வோம். ஆனா சேவிஸ் எக்ஸாம்ல எல்லாரும் வருவாங்க.
அப்ப எல்லா டேலண்டும் போகும். இப்ப 100ல ஒரு 20 பேர் எக்ஸ்ட்ரா கேஸ், அதாவது நல்ல டேலண்டானவங்க வந்துருவாங்க. மிச்சம் மீக்கிற 80 பேர் தான் போட்டி இருக்க போகுது. அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க தமிழ் மீடியமும் செலக்ட் ஆகுறாங்க. சோ நாம நம்மள கைட் பண்ணணும். அப்ப அதுக்கு சரியான ஆட்களை தெரிவு செஞ்சு சரியான மாதிரி கிளாஸ் போங்க. உங்களுக்கு கிளாஸ் விரும்பினா வாங்க, நான் கிளாஸ் டீடைல்ஸ் குரூப்ல போடுறேன். சாட்டிஸ்ஃபைட்னா கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க பேமெண்ட் பேக் எடுத்துட்டு போயிடலும். இப்ப இப்படி உண்மையாவே எந்த இடத்துல சொல்லுவாங்க இப்படி நீங்க விருப்பம் இல்லாட்டி கிளாஸ்ல பேமெண்ட் பேக் பண்ணி தாரோம்னு சொல்லி. ஓகே, வேற உங்களோட டவுட்ஸ் சொல்ல கேளுங்க சார். நான் அந்த அப்ளிகேஷன்ல எக்ஸாம் நம்பர் 1 கேட்டிருக்கு சார். நான் பாஸ் அவுட் ஆகிட்டேன், பட் டிகிரி சர்டிஃபிகேட் நான் இப்போ இதுக்கு சொல்லிக்கணுமா? டிரான்ஸ்கிரிப்ட்ல ட்ரூ காப்பி இருக்கு சார். நான் ஓமா, நீங்க பாஸ் அவுட் ஆகினா டிகிரி கிடைக்காட்டி பிரச்சனை, டிரான்ஸ்கிரிப்ட் இருந்தா ஓகே, ஒரு இஷ்யூ இல்லை சார். ரிசல்ட்ஸ் வரல இன்னும், பட் செகண்ட் கிளாஸ் தான். லோவர் அப்பரா என்ன தெரியல. அவன செகண்ட் கிளாஸ் இருந்தா ஓகேமா, லோவர் அப்பராங்கிற இஷ்யூ இல்லை. தெரியாதுன்னு நீங்க அதை போடுங்க, ஒரு டெம்பரரியா போடுங்க. என்னண்டா நீங்க இங்க டெம்பரரி டிகிரியில போடுறது தான் வந்துட்டுங்கிறது இல்லை. இப்ப நமக்கு இன்னும் பாஸ் அவுட் ஈஸியலி, அதனால போட்டுங்கிற ரீசனை சொல்லலாம். நீங்க அப்ளிகேஷனை போடுங்கம்மா, ஒண்ணு இது செய்ய வேணாம். இதே டைம்ல நாங்க எனக்கு கிளாஸ் இல்லாததால உண்மையா இந்த சேவிஸ் எழுத இல்லாம போனது. அதுலயும் ஒரு கவலை, என்ன சொலிட் பண்ணி கூடிய எடுக்கக்கூடிய 2 சேவிஸ் உங்களுக்கு கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னு சொன்னா பிளானிங் சேவிஸ். இதுவும் வந்துட்டு இன்டர்வியூ மார்க்ஸ் இல்ல, உங்களுக்கு இங்க எட் ஆகுறல. இன்லன் ரிவனுக்கும் இன்டர்வியூ மார்க்ஸ் இல்ல. இப்போ உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் ஆனது பிறகு இன்டர்வியூ சும்மா டாக்குமெண்ட் செக்அப் தான் நடக்கும். ஸோ அப்போ அதால ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை. ஸோ கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன இது சம்பந்தமாக எந்த கைடன்ஸும் இல்லை. அப்ப நம்ம ஆரம்பத்திலேயே யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு நீங்களும் உங்களுடைய சீனியர் ஜூனியர் பிள்ளைகளுக்கு கட்டாயம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா நான் இருக்கும்போது யூனிவர்சிட்டியில எங்களுடைய சீனியர் என்னத்துக்கு படிக்கான்னு தான் சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரியாது இப்படிதான் கிளாஸ் தேவைங்கிறது இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு. அப்ப அது எனக்கு உண்மையே இப்போ வரைக்கும் கவலை. ஸோ நீங்க உங்களுடைய ஜூனியர்களை கைட் பண்ணும்போது இல்லாட்டி இருக்கிறவங்களை சொல்லுவோம், கொஞ்சம் இருக்கிறத படிச்சு கிளாஸ் ஒன்று எடுங்க. லோவர் தானே ஓகே. அப்ப அது இருந்தா தான் எல்லா எக்ஸாம் எழுதலாம். நிறைய எக்ஸாம்கள் கிளாஸ் இருக்கிறது தான் கால் பண்றாங்க. வெறுமனே இந்த எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்இஎஸ் மட்டும்தான் பொதுவாகவே இருக்குது. சில இன்னும் 1 2 அதாவது நார்மல் ஜாப்ல இருக்கிறது இல்லாம மற்றதுகள்ல இப்ப பொதுவாகவே சென்ட்ரல் பேங்கோ இந்த வேற மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கால் பண்ணும்போது கிளாஸ் தான் கேட்காங்க. அப்ப இதெல்லாமே நமக்கு ஒரு பெரியர். ஸோ இப்படி இருக்குங்களால நீங்க இதை கொஞ்சம் உங்களோட ஜூனியர்ஸ்களை கைட் பண்ணி கொள்ளுங்க. பிளானிங் சேவிஸ்க்கு செகண்ட் லோவர் எழுதலாம். ஓ ஓ என்னென்ன மகன் பிளானிங் சோய்ஸோ இன்லண்ட் ரெவென்யூ சேவிஸ் 2 லோவர் எழுதலாம். ஓ, சில நேரத்துல இண்டெக்ஸ் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வர இண்டெக்ஸ் நம்பர் வர அதனால அப்படி சார். ஒரு டவுட் எனக்கு, கட்டாயம் லாங்குவேஜ் ஃப்ளூவெண்டா இருக்கணுமா சார்? இங்கிலீஷ் கட்டாயம் என்னென்ன பிள்ளையால் நீங்க உங்களோட எக்ஸாம் பாஸ் ஆனா சரி. இப்ப இன்டர்வியூ வந்துட்டு நாங்க எஸ்எல்ஏஸ்லயோ நாம எக்ஸாம் எழுதின மீடியத்துல செய்யலாம், அது ஒரு இஷ்யூ இல்லை. உங்களுக்கு இங்க அது ஒரு இன்டர்வியூக்கு மார்க்ஸ் இல்லைன்னா நம்ம இப்ப இன்டர்வியூ சும்மா போய் வந்தாவே ஓகே, டாக்குமெண்ட்டை காட்டிட்டு வேற ஒன்றுமே தேவையில்லை. அப்ப இங்கிலீஷ்ங்கிறது நம்ம லாங்குவேஜ் தானே, அது ஒரு கம்யூனிகேஷன் டூல்ஸ். அது நாம ஒரு ஜொப்புக்கு வந்ததுக்கு போறோம் நம்ம வளர்ந்து கொள்ளலாம். இப்ப பேசி பேசினா இப்ப நார்மலா எதுவுமே தெரியாதவங்க ஒரு ஃபாரின் போயிட்டு வந்தா யூரோப்புக்கு பாருங்க இங்கிலீஷ் பேசுவாங்க. அப்ப அது எங்க இருந்து வந்தது? அப்ப அது சம்பந்தமா புறவு வளர்த்து கொள்ளலாம். எனக்கு லாங்குவேஜ் தெரியா இது சொல்லி செய்யாதீங்க. இப்ப இங்கிலீஷ் இதுல எல்லாம் லாங்குவேஜ் வைக்கவும் விட மாட்டாங்க இந்த எக்ஸாம்ல. ஏண்டா நம்மளோட மத்த மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வீக் லாங்குவேஜ்ல அது மட்டும் அதாவது இங்கிலீஷ்ல. அதை சரி சார். பிளானிங் சைஸ் என்னென்ன சப்ஜெக்ட் எக்ஸாம்? நான் பிளானிங் சைஸ் சம்பந்தமா நாடளாவிய சேவைக்கான பார்ட் 1 உரிய எக்ஸாம் சம்பந்தமான வீடியோ யூடியூப்லயும் போட்டிருக்கேன். ஸோ அது சம்பந்தமா பார்த்து கொள்ளுங்க. வேற எது சரி டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க, இந்த படிச்சது சம்பந்தமாக இல்லாட்டி எப்படி என்ன சரி இந்த இதுகள்ல இருக்கிறதா கேள்வி. சரி, இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு நீங்க கிளாஸ் செய்வீங்களா? பாடத்துக்கும் செய்யறோம்மா, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. உங்களுக்கு முதலாம் தேதி நான் சம்பந்தமா போட்டுடுறேன் குரூப்ல. ஒரு பாடத்துக்கு 1000, 3 பாடத்துக்கும். இதுல உங்களுக்கு கிரகித்தல் வந்துட்டு சிவராஜா சார் எடுத்துக்கொள்வார். அவர் எஸ்எல்ஏஎஸ் அவர் அந்த செகண்ட் ரேங்க் வந்தவர். அவரோட வீடியோ வேணும்னு சொன்னா கிரகித்தல்னு சொல்லி தமிழ்ல யூடியூப்ல அடிங்க. லெட்ஸ் லேர்ன் வெல்கானியம்னு சொல்லி போட்டிருக்கீங்க, அழகா படிச்சு கொடுக்காரு சார். நீங்க போய் பாருங்க, பார்த்துட்டு செஞ்சு கொள்ளலாம் சார். என்ன தகுதி வேணுமென்னு இப்பதான் சார் லிங்க் கிடைச்சி கொஞ்சம் சொல்லிடுறேன். நான் அந்த லிங்கமான உங்களுக்கு நீங்க நீங்க பர்சனலா மெசேஜ் போடுங்க. நீங்க நார்மலா கூகுள் யூடியூப்ல வந்து அஃப்ரோ ஸ்லோ ஸ்கூல்னு சர்ச் பண்ணுங்கம்மா. இந்த அஃப்ரோ ஸ்லோ ஸ்கூல்னு சர்ச் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு இந்த இந்த ஜூம் லிங்க்ல இருக்கு அஃப்ரோ, அதை சர்ச் பண்ணீங்கன்னா அதுல நான் போட்டிருக்கேன் ஒரே ஒரு வீடியோ தான். அந்த ஓலையில சேவ்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது லெட்ஸ் லேர்ன் எனி ஒன்று தான் ஒரு யூடியூப் சேனல். நீங்க இந்த கிரகித்தல்லே தமிழ்ல டைப் பண்ணா வரும். சார் இதை எடுத்து தேவைன்னு சொன்னா குரூப்ல போட்டுக்கொள்றேன். வேற எது சரி சம்பந்தம் சந்தேகம்டா நான் உங்களுக்கு சொல்றது, நம்மள கிளாஸுக்கு வாங்க, சாட்டிஸ்ஃபைனா கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க பேமெண்ட் பேக் எடுத்துட்டு போங்க. ஓகே, வேற எது சரி சொல்லுங்க பிள்ளையா, டவுட்ஸ் இல்லாட்டி முடிச்சு கொள்வோம்.
சார் அந்த ஓடிபி பின் நம்பர் வருது இல்லைங்க சார் ஃபில் பண்ணும்போது. ஃபோன் நம்பரை சரியா கொடுத்தீங்களா மால்? ஓ எப்படியும் 10 தானே ஆமாம் சார். நீங்க பாருங்க, இல்லாட்டி வேற உங்களோட ஃபாதர் அப்படியே அது ஃபோன் நம்பரை கொடுத்து செஞ்சு கொள்ளுங்க. இது என்னன்னா 1 இருக்கும். அவரேஜ் இல்லையோ தெரியாது பாருங்க. எப்படியும் வரும், நீங்க ஓகே சார். நம்பரை கொடுத்தா வரும். ஓகே சார். சார் சொல்லுங்கம்மா. சார் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா சார் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல எக்ஸாமினேஷன் இண்டெக்ஸ் நம்பர்னு கேக்குது சார். அதுக்கு எக்ஸாமினேஷன் எந்த நம்பர் சார் கொடுக்குறது? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கேட்கும் உங்களுக்கு. அதாவது ஓ லெவல் கேட்கறது ஓ லெவல், ஏ லெவல் கேட்கறது கேட்கும். இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டுட்டு அந்த டிகிரி சம்பந்தமான சம்திங் கேக்குது சார். எக்ஸாமினேஷன் இண்டெக்ஸ் நம்பர்னு டிகிரி கொடுப்பீங்க, டிகிரியில உங்களோட இருக்குமேமா இண்டெக்ஸ் நம்பர் உங்களுக்கு யூனிவர்சிட்டியில. நான் இப்பதான் சார் ரீசெண்டா பாஸ் அவுட் ஆனது. என்னண்டா நம்பர் உங்களுக்கு? நீங்க ரீசெண்டா பாஸ் அவுட் ஆனாலும் யூனிவர்சிட்டியில எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு நம்பர் இருக்குதானே, அதைத்தான் கொடுக்குறேன். அந்த நம்பர் கொடுத்தா ஓகே தானே சார்? கேக்குது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னா அதுதான் கேக்குது உங்களோட யூனிவர்சிட்டியில. இதுல 2 போட்டிருக்காங்க சார். ஒன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இன்னொன்னு எக்ஸாமினேஷன் இண்டெக்ஸ் நம்பர் சார். போத் சேம் எங்களுக்கு ரெண்டுமே. அது ரெண்டையுமே சேமா கொடுத்த பிரச்சனை இல்லை தானே சார்? என்னண்டா முன்னைய மாதிரி இல்ல மாலி. இப்ப என்னண்டா டூப்ளிகேட் இதுகள் வந்துட்டு நிறைய வேலைக்கு இது செய்யறாங்கனால உங்களோட டாக்குமெண்ட் செக் பண்றதுக்கு தான் அதை கேட்காங்க. ஆன்லைன்லயே டீடைல்ஸ் எடுத்து போட்டு நீங்க வாரத்துக்கு முதல்ல உங்களோட ஃபைல் அங்க இருக்கும், டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாம் செக் பண்ணி அதுகளுக்கு தான் இது செய்யறாங்க. ஓகே, வேற சரி சந்தேகம்? மெசேஜ் சார், வாட் அபவுட் த பேமெண்ட் மெத்தட் ஃபார் த எக்ஸாம்? அது ஆன்லைன்லயே பேமெண்ட் செய்யலாமா அல்லது பேங்க்லயே போஸ்ட் ஆஃபீஸ்லயும் செய்யலாம். நீங்க அந்த இது உள்ளுக்கு போனாவே உங்களுக்கு விளங்கும். ஆக நீங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி முடிச்சிங்கன்னு சொன்னா, இந்த இதுல போயிட்டு கடைசியா முடிச்சிங்கன்னு சொன்ன இந்த இதுக்கு பிறகு அதுல எக்ஸாம் பேமெண்ட்னு சொல்லி இருக்கும். அந்த பேமெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுலயே சொல்லும் ஆன்லைன்லயா அல்லது டிரெக்டாவா பேங்க்லயா பேமெண்ட் செய்ய போறீங்கன்னு சொல்லி கேட்கும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் கொடுத்து அந்த நம்பரை இங்க செய்ய வேண்டி வரும். ஆன்லைன்லயே செஞ்சீங்கன்னா அது ஓட்டோவாவே உங்களோட போன்ல இதாகி வந்திருக்குமா. ஓகே, வேற சரி சந்தேகம்? வேற சந்தேகம் இல்லைன்னு சொன்னா நம்ம அப்ப முடிச்சு கொள்வோம். வேற சரி சந்தேகம் இருக்குதா? இப்ப படிக்கிறது 3 பாடங்களையும் ஹலோ சொல்லுங்கம்மா. சார். ஓம் சார், நான் என்னடா அப்ளை பண்ணிக்க சார். முதல் வந்து நான் இது மாஸ்டர் கார்டு கொடுக்காம பிஓசி பேங்க்னு கொடுத்துட்டு திருப்பி வந்து பேக் போயிட்டு திருப்பி மாஸ்டர் கார்டுல பேமெண்ட் செஞ்சுனா நான் எதுவும் இஷ்யூவா? இல்ல ஒண்ணும் இல்லையம்மா. நீங்க அது பேமெண்ட் எக்ஸெப்ட்னா சரி தானே. அது கிளிக் பண்ணினா கடைசியாக பேமெண்ட் செஞ்சதுக்கு பிறகு இங்க வந்து செய்யணுமேமா. அதை கொடுத்து செஞ்சிட்டீங்களா? ஓமோ கொடுத்து முடிஞ்சாது முடிஞ்சுமா, லாபம் தான். சரி, ஓகே சார். ஓகே, இதான் தானே சார் என்னமா. ஓமாம், இந்த இவர் போட்டிருக்கிறார் அந்த யூடியூப் வீடியோ. இது அந்த சார் இதை போட்டிருக்கிறார், நீங்க பார்த்து கொள்ளுங்க. வேற இது வேற சந்தேகம்? இறைத்தலையும் கற்று வராதா சார்? என்னண்டா உங்களோட பேப்பர் புறவயவினா, கட்டுரைங்கிறது அகவயம். இப்ப பேப்பர் திருத்துறாள் என்ன செய்யலாம், அவருக்கு சாட்டிஸ்ஃபைனா மார்க்ஸை கூட போடலாம். அவர் திருப்தி இல்லைண்டா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி தானே. இப்ப நீங்க ஒரு கட்சிக்கு ஆதரவா இருப்பீங்க, நான் ஒரு கட்டுரை எழுத கேட்டால் அந்த கட்சி சார்பு ஆதரவாளினா நீங்க நல்லா போடுவீங்க. எதிராளினா எப்படியும் நீங்க உங்களுக்கு குறைவா தான் இது செய்வீங்க. அப்ப அப்படி அதனால இது புறவயம்ங்கிறதுக்கு இன்னாவா இருக்கிற வினாக்கள் தான் பாருங்கிறத சொல்லியிருக்கேன் நான். சரியாமா, உங்களுக்கு இந்த முறை அழகாவே மென்ஷன் பண்ணிட்டாங்க புறவய வினா தாண்டு. இங்க பாருங்க உங்களோட பேப்பர்ல பாருங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி, ஒப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் புறவய வினாக்கள். இதே இதுதான் ஓல் ஐலண்ட் சேவிஸ் பேப்பர்ல நடந்தது. அப்ப அதைத்தான் போட்டிருக்கேன். உங்க இங்க பாருங்க உங்களோட அந்த பேப்பர்ல இதுலயே போட்டிருக்காங்க எப்படின்னு சொல்லி, புறவய வினாக்களை கொண்டு 1.5 மணித்தாலும் அங்க 2 மணித்தாலும் இங்க 1.5 மணித்தாலும். பட் இங்க எத்தனை கேள்வின்னு போடலாம், 50 வரலாம், அதோட குறைவாகவும் வரலாம். ஆனா ஃபொரின் சேவிஸ்ல புறவய வினான்னு சொல்லிட்டு அதுல அதிகளவான வினாக்கள் வந்துட்டு தனி வாக்கியம் எழுதுறது போட்டிருந்தாங்க. அப்ப அதுக்கும் நீங்க சேர்த்து பிராக்டிஸ் எடுக்கணும். ஸோ சிலவங்க சொல்லி கொடுப்பாங்க இதுல சாராம்சப்படுத்தல்ங்கிற சொன்ன அதுவும் சாராம்சம் இருக்குதானே, அதுவும் புறவயம்னு சொல்லி இது செய்யலாம். அப்ப அது சாராம்சப்படுத்தலையும் நம்ம படிச்சு கொள்ளத்தான் வேணும். அதாவது ஒரு அளவுக்கு பெரிய பந்தி போட்டு 3 ரவுண்ட சுருக்குறேன், அது அதுல இருக்கிற விடயத்தை எடுக்கிறது தானே. அப்ப அதனால அதுவும் இது செஞ்சு கொள்ளலாம். சரியா சரியா மகன், கிளியரா? சார் ஓகே, வேற சரி சந்தேகம்?
லாஸ்ட் இயர் மாடல்ல தான் நடக்கும்னு சொல்லி படிச்சு கொடுத்தாங்க சில பேர். அதை நீங்க பிழையாக எடுத்துக்கொள்ள வேணாங்கிறத நான் சொல்றேன். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப இந்த பேப்பரை பார்த்திருப்பாங்க, உள்ளுக்கு இருக்கிற கெசட்டை வாசிக்காமலே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. அப்ப அதை பார்த்து போட்டு நீங்க இது செஞ்சு கொள்ளுங்க. அதுக்குத்தான் உங்களுக்கு கட்டாயம் நீங்க அப்ப மாதிரி நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க தெளிவடைஞ்சு கொள்ளணும். ஓகே, வேற சரி சந்தேகம்? சார் நீங்க வந்து இந்த ரெக்கார்டு நான் குரூப்ல போடக்குள்ள அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்றீங்களா சார்? குரூப்ல லிங்க போடுவேன்மா. ஓகே சார், தேங்க்யூ. வேற சரி சந்தேகம் இல்லைன்னு சொன்னா முடிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நல்லா எக்ஸாமை செஞ்சு எல்லாரும் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ளுங்க. கண்டினியூவா படிச்சு கொள்ளுங்க பிள்ளையால். இந்த எக்ஸாம் முடிய விடுறதுல இப்பயே ஸ்டார்ட் பண்ணினா ஒரு சேல்ஸ் எக்ஸாமுக்கு நீங்க போற வரைக்கும் கண்டினியூவா படிச்சு கொண்டு சொன்னா தான் வெற்றி அடைவீங்க. சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் எடுக்கிறதுமா சென்ட்ரல் பேங்க் வெப்சைட்லயே போயிட்டு எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அதுலயே டவுன்லோட்ங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு எடுக்கலாம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.